Okay, good morning, everyone. Karthik, I think you can speak. Your name is on YouTube Live. Yes, I think Ravneet, could you please make me a host so that I can share my screen? Yeah, sure. So I hope I'm audible to everyone. Yeah, Right. Okay, thank you so much. And good morning, everyone. Thank you for joining in the session today. ஸோ இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செஷன் உங்களுக்கு யார் வந்து கொடுக்குறாங்க, என்னெல்லாம் நீங்க லேர்ன் பண்ண போறீங்கன்றது நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா சார் இளவேந்தன் சார் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு இமெயில் எட்டிகெட் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I'll introduce you to the program. இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து கொடுக்குறாங்க. along with நான் முதல்வன் அண்ட் இதை ஸ்பான்சர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எட்யூநெட் ஃபவுண்டேஷன். ப்ரோக்ராம் நேம் வந்து பாத்தீங்கன்னா டெக் சக்ஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் அண்ட் எஸ்ஏபி. ரைட்டுங்களா? ஸோ எட்யூநெட் ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு இந்தியா பேஸ் பண்ண நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா they have made their presence in pan India level. ஸோ பேசிக்கா இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா யூத் ஸ்கில்லிங், அப் ஸ்கில்லிங், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ண கம்பெனில ஒரு ஜாப் எப்படி வாங்கணும், அதுக்கு இன்டர்வியூ எப்படி பண்ணணும், உங்களை எப்படி நீங்க அப் ஸ்கில் பண்ணணும், இதை பத்திலாம் தான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த செஷனே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு நடக்கும். என்ன இன்னைக்குன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 24th ஸ்டார்ட் ஆகி 27 and 29 3 நாள் வந்து நடக்கும். இந்த 3 நாளுமே நீங்க அட்டென்ட் பண்ணாலும் ஓகே, இல்ல இந்த 3 நாள்ல ஒரு நாள் அட்டென்ட் பண்ணாலும் ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ரைட்? ஆனா இந்த 3 நாளுமே வேற வேற டாபிக் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். இன்னைக்கு பொறுத்தளவுல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், இமெயில் எட்டிகெட் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில், இது மூணுமே வந்து சொல்லி தருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, சாட்ல வந்து யூ கேன் ஆஸ்க் அஸ். ரைட்? வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ வித் எனி கொஸ்டின்ஸ் தட் யூ ஹேவ் ரிலவென்ட் டு த டாபிக். அண்ட் இதுதான். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் முதல்வன் போர்ட்டலோட இமெயில், அந்த லாகின் கிரெடென்ஷியல்லாம் உங்ககிட்டே இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் போட்டு லாகின் பண்ணிட்டு எங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு ரிலவெண்டான ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க நான் முதல்வன் போயிட்டு உங்களுக்கு ஒரு 32 டிஜிட் அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது கொடுத்து லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா கரியர் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். மறுபடியும் சொல்றேன், கரியர் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா வாட்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ரெண்டு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு, நான் முதல்வன்ல உங்களோட கிரெடென்ஷியல் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா எடுத்த ஓப்பனிங் பேஜ்லயே கரியர் கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அது எழுதியிருக்கும். அதுக்கு கீழே வாட்ச் அப்படின்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா டைரக்டா ஒரு டேஷ்போர்டுக்கு போகும். அதுதான் எட்யூநெட் ஃபவுண்டேஷனோட டேஷ்போர்ட். அதுக்குள்ள போனீங்கன்னா ப்ரொஃபைல், ரெக்கார்டிங், குவரி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ப்ரோக்ராம் பத்தின ஓவர்வியூ எல்லாமே வந்து அதுல இருக்கும். அதுல இருந்து நீங்க வந்து இதோட ரெக்கார்டிங் வேணும்னா கூட நீங்க யூடியூப் லிங்க்னு இருக்கும், அதுல போனீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் கூட வந்து நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஓவர்வியூன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ இந்த 3 நாள் நான் சொன்ன மாதிரி 24, 27, 29 இந்த 3 நாளுமே உங்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பத்தி சொல்லி தருவோம். நானும் சாரும் தான் சொல்லி தருவோம். சோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க தமிழ்லயே கூட வந்து சாட் ஆப்ஷன்ல இருந்து கேட்கலாம். இந்த 3 நாளுமே நீங்க அட்டென்ட் பண்ணாலும் ஓகே, இந்த 3 நாள்ல நீங்க ஒரு நாள் அட்டென்ட் பண்ணாலும் ஓகே. பட் you can learn so many things about employability skills. ஒரு வேலைக்கு போகணும்னா, இல்ல ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னா, இல்ல ஒரு கம்பெனில ஒரு லாங் ரன்ல சர்வே பண்ணணும்னா என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவையோ எல்லாமே we will be teaching you. புரியுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர் அப்படின்னா சாட்ல கிளியர்னு சொல்லுங்க. நான் இன்னொரு டிவைஸ் வச்சிருக்கேன், அதுல I'll be reading your comments. Right? Clear so far? Everyone, can you please confirm that? I'm reading your messages. But clear அப்படின்னா clear அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருந்து சொல்லுங்க, because we are all connected through YouTube live.
Okay, got it. Got your responses. Great. So, I'll hand over the session to Ilavendan sir. அவர் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பத்தி எடுப்பாரு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இமெயில் எட்டிக்கெட் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் பத்தி சொல்லி தருவேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேன் ஜஸ்ட் ஆஸ்க் இட் இன் தி சாட் ஆப்ஷன். தேங்க்யூ so much. Over to you, Ilavendan sir. Thank you. Yeah, thank you, Karthika. And I hope I'm visible, students. ஸோ நான் தெரியறேன்னா எல்லாருமே எஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறோம். ஸோ சாருன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்க்கும்போது. ஸோ இஃப் உங்களால என்ன பார்க்க முடியுது, நான் பேசுறதை கேட்க முடியுதுன்னா எஸ் அப்படின்னு சாட் பாக்ஸில் போடுங்க கொஞ்சம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறோம் எங்கள் சைட்ல இருந்து. ஒய் பிகாஸ் ரொம்ப நேரமா டிலே ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ். ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் எரர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன் பிட்வீன்ல உங்களோட சாட்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் டிஃபால்ட்டா ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ வணக்கம்டா மாப்பிள்ள, திருநெல்வேலியில இருந்து, மதுரையில இருந்து, அந்த மாதிரி. ஓகே. ஸோ என்னோட பேர் இளவேந்தன். ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட ஊர் பேரை அப்படியே சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ ஐ வாண்ட் டு சி எவ்வளோ பேர் இங்க இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5.5K, ஐ மீன் 5500 பேர் இங்க இருக்கிறீங்க. ஸோ மல்டிபிள் பிளேசஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஐ ஹோப் மேபி சம் பீப்புள் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஆல்சோ வில் பி தேர். ஸோ ப்ளீஸ் புட் யூ வேர் யூ ஆர் ஃப்ரம். அண்ட் அதை வந்து இங்கிலீஷ்ல போடுங்க. ஸோ வணக்கம்டா மாப்பிள்ள, நான் சென்னையில இருந்து சொல்றதுக்கு பதிலாக புட் இட் இன் இங்கிலீஷ் லைக் ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் a chat like where you are from. I give you 1 minute of time to type. I know எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா டைப் பண்ணிடுவீங்க. நம்ம எல்லாருமே ரெகுலரா சோஷியல் மீடியா யூஸ் பண்ற பீப்புள். பட் ஸ்டில் ஒரு 1 minute மெஜாரிட்டி பீப்புளுக்கான டைமா நான் கொடுக்குறேன். ஸோ வித்தின் a minute எவ்ரி ஒன் புட் யுவர் மெசேஜஸ் ஸ்டேட் லைக் வேர் யூ ஆர் ஃப்ரம் இன் இங்கிலீஷ். ஸோ ஐ ஜஸ்ட் டெல்லிங் தட் ஐ எம் ஃப்ரம் சென்னை. So you can also add I am from Madurai, I am from Tirunelveli, I am from Tiruchi, I am from Virudhunagar, Tanjavur, Kumbakonam, whatever the district you are belongs to. So everyone put your messages. I hope Kartika ma'am is reading all your messages. Okay, since I am taking in a classes, so that's the reason. Okay, I can see more people from many different places. So I'm really happy that உங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு. நான் என்னை பத்தி மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன். என்னோட பேர் இளவேந்தன். நான் வந்து சென்னையில தான் பார்ன் பண்ணது எல்லாமே. 2010 to 13ல வந்து என்னுடைய டிகிரி வந்து நான் சென்னையில முடிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அண்ட் சனிக்கிழமை அண்ட் மண்டே, ஸோ இந்த 3 நாளுமே நானும் கார்த்திகா மேம் தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்க போறோம். ஸோ கிளாஸ் என்னும் போது நீங்க ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். அகைன் எனக்கு தெரியும் பயப்படலாம் மாட்டீங்கன்ட்டு. அண்ட் இட்ஸ் அ பியூர்லி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ எம்ப்ளாயபிலிட்டினா வெறும் உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் மட்டும் உங்களுக்கான ஒரு ஜாபை வந்து வாங்கி கொடுத்துட முடியாது. அதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே லேகிங்கா இருக்கு. அந்த லேகிங்கை போக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும், பிரைவேட் செக்டர்ஸ்ல இருந்தும், கார்பரேட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலா ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்ஸ்கில்லிங்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரைனிங்கோட ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் தான் இந்த அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராமா நம்ம இந்த டிஎஸ்பி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 நாள்ல நீங்க எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில், அந்த வேர்ட் எம்ப்ளாயபிலிட்டில உங்களுக்கு தெரியும், வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ்னா அது விதமான திறன்கள். ஸோ உங்களுடைய வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த 3 நாள் கத்துக்க போறீங்க. அண்ட் கார்த்திகா மேம் சொன்ன மாதிரி நீங்க 3 நாளுமே கண்டிப்பா அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அட்டன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே காலேஜஸ்ல பெருசா உங்களுக்கு எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ காலேஜஸ்ல உங்களுக்கு எடுக்கிற கண்டென்ட் எப்படி இருக்கும்னா தட்ஸ் பியூர்லி சப்ஜெக்ட் பேஸ்ட் கண்டென்ட். மேபி யூ வில் பி எக்ஸலன்ட் டேலண்ட் இன் யுவர் கோர். பட் வெறும் கோர் சப்ஜெக்டோட ஸ்கில்ஸை மட்டும் வச்சுட்டு நம்மளால ஒரு கெரியரை வந்து க்ரோன் அப் பண்ணிக்க முடியாது. அடிஷ்னலா வேல்யூ ஆடடா ஒரு டெக்னிக்கல் ஸ்கில், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், இது எல்லாமே தேவைப்படுது. இதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த 3 நாளை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் சம் குட் ஜாப்ஸ் இன் யுவர் கெரியர். அண்ட் திஸ் இஸ் த ஏஜ். எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். 5 மணி நேரம் உட்காந்து கவனிக்கணுமா நினைப்போம். ஸோ 10 to 3 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு 24 தொடங்குது. அண்ட் 25 and 26 நம்மளுக்கு கிளாஸஸ் கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடே அது ரெண்டுமே. அண்ட் 27 சாட்டர்டே உங்களுக்கு செகண்ட் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் 29th வந்து உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ 3 கிளாஸ் வந்து நம்ம வந்து இந்த வாரத்துல வந்து பார்க்க போறோம். முழுக்க 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 எம்ப்ளாயபிலிட்டி சம்பந்தமானதான். ஒரு வேலைக்கு எப்படி போகணும், ஒரு ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஒரு இமெயில் எப்படி ப்ராப்பரா அனுப்பணும், ஒரு கோல் எப்படி செட் பண்ணணும், இந்த மாதிரி
உங்களுடைய கெரியருக்கு அடுத்த ஒரு 10ல இருந்து 15 வருஷத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க இங்க லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உங்ககிட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜாலியா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் சாட்ல கேளுங்க. ஸோ உங்களால இங்க வந்து இப்போதைக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியாது. ஏன்னா வி ஆர் இன் எ யூடியூப் லைவ். ஸோ நீங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல வந்து கொஸ்டின் கேளுங்க. சார் எனக்கு இந்த விஷயம் புரியல, அந்த விஷயம் புரியல. மேபி நான் கிளாஸ் எடுக்கும்போது கார்த்திகா மேம் அந்த கொஸ்டின்ஸ நோட் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கார்த்திகா மேம் கிளாஸ் எடுக்கும்போது நான் கொஸ்டின்ஸ நோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நாங்க 2 ட்ரெய்னர் அண்ட் 2 பேருமே தமிழ் நல்லா பேச தெரிஞ்ச ட்ரெய்னர். ஸோ இங்க ஏன் வந்திருக்கோம்னா, உங்களுக்கு சில விஷயங்கள சொல்லிக் குடுக்கறதுக்காக தான். ஸோ சாட் பாக்ஸ ஸ்பாம் பண்ணாம எந்த அளவுக்கு உங்களால ஆக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமோ, கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல கேள்வி கேட்கிற மனுஷனாங்களால மட்டும் தான் ஒரு நல்ல லெவலுக்கு போயிட்டு வர முடியும் நாங்க. அதுக்காக ரொம்ப காமெடியான கொஸ்டின்ஸ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா? மத்த விஷயங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஃபுல்லி ஃபோகஸ்டா ஒரு எம்ப்ளாயபிலிட்டி, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் திங்ஸ்ல நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா அடுத்த 3 நாள்ல நீங்க நெறைய விஷயங்கள கத்துக்குவீங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக்கோட நேம் வந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். கிவ் மீ a மினிட். அண்ட் கொஞ்சம் டிலே ஆகுது எனக்கு இங்க லைவ்க்கும் இதுக்கும். அதனால நானும் கொஞ்சம் ஸ்லோவா கேப் விட்டு பேசுறேன். ஸோ ஐ ஷேர் மை ஸ்கிரீன். ஒன்ஸ் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள், அந்த ஹார்ட்டின் கூட நீங்க கிளிக் பண்ணலாம். யூடியூப்ல வந்து லைவ்ல போகும்போது அந்த ஹார்ட்டின் போகும். ஓகே சார், ஹார்ட்டின் வந்துச்சுன்னா ஸ்கிரீன் விசிபிள் ஆயிடுச்சு நான் பிலீவ் பண்ணிடுறேன். ஸோ எவ்ரிஒன் கிளிக் தட் ஹார்ட்டின் ஆர் சம்வாட் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதுல நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ரியாக்ஷன்ஸை கொடுத்தீங்கன்னா கூட I can understand, okay, people are watching. I hope my screen is visible. Yeah, so the first topic நம்ம பார்க்க போறது வந்து கம்யூனிகேஷன் அட் ஒர்க் பிளேஸ். ஜென்ரலா என்னோட இந்த 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமா இந்த 5 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் நிறைய இடங்கள்ல காலேஜஸ் போயிருக்கேன். காலேஜ்ல போனோடனே ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்க யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது, நீங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த லைவ்ல இருக்கவங்கள யார் யாருக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது, அகைன் ஐ எம் ஹைலைட் த வேர்ட், யார் யாருக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாதோ அவங்க வந்து கை தூக்குற எமோஜியோ இல்லைன்னா எஸ்ன்னு ஒரு சாட் பாக்ஸோ இல்ல ஜீரோனோ இல்லைன்னா ஏதோ ஒரு ரியாக்ஷனோ கொடுத்துருப்பாங்க. சார் எனக்கு இங்கிலீஷ்க்கும் எனக்கும் சுத்தமா செட்டே ஆகாது சார். ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். மேபி எல்லாருக்குமே யோசிப்பாங்க, நமக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல நம்ம தான் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி. கிரேட். ஐ கேன் see many people saying, நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, ஸோ நான் என்னை பத்தி சொல்லிட்டேன். ஸோ நானுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். சென்னையில முகப்பேர்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் வந்து 10th வரைக்கும் படித்தேன். அண்ட் +1 +2மே கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிச்சதுமே கவர்மெண்ட் காலேஜ் தான். என்னோட 15 வருஷம் எஜுகேஷன் லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஒரு பியோர் கவர்மெண்ட் பேஸ்ட் எஜுகேஷன் தான். அரசாங்க பள்ளியிலே மட்டுமே படித்தேன். அண்ட் ஈவன் என்னோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸே நான் தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து தமிழ்ல எழுதுற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் என்னோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கும் இங்கிலீஷ்க்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வரோம், நம்ம ஃபேமிலியில ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா வெளியே வரோம், ஒரு ஏரியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்மல்ஸ் போட்டுட்டுலாம் காலேஜ் போகிறோம், கிளாஸ் இது வேலைக்கு போகிறோன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்தா நான் வெளியே வரேன். என்னோட டிகிரி முடிச்சதுலேருந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் போகிற வரைக்கும் எனக்கு இருந்த பெரிய தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கம்யூனிகேஷன் தான். ஸோ உங்கள மாரியே நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது என்ன யாராவது வந்து யார் யாருக்கெல்லாம் இங்க இங்கிலீஷ் சுத்தமா தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கை தூக்குற பெர்சன் நானா தான் இருந்திருப்பேன். ஏன்னா நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். தென் எனக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள பொறுத்தவரைக்கும், வாட் மை ஒப்பீனியன் அகைன் எஸ்பெஷலி வென் யூ பீப்பிள் அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படுற நீங்க நீங்க எங்க எல்லாரையும் விட அட்வான்ஸ். ஏன்னா நான் 92 பார்ன் அதனால சொல்லிடுறேன். ஸோ நீங்க எங்க எல்லாரையும் விட ரொம்ப அட்வான்ஸான பீப்புளா தான் இங்க இருந்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றோம். எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம். இப்ப கிளாஸஸ் வந்து யூடியூப்ல அட்டென்ட் பண்றீங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் த கோவிட் அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நீங்க நிறைய உங்களை நீங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு 10 வார்த்தை பேசுறோம் அப்படின்னால, இப்ப நான் பேசுறேன்னா, நான் ஒரு 10 வார்த்தை பேசுறேன்னா, அதுல குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 8 வார்த்தை நான் இங்கிலீஷ்ல தான் பேசுறேன். நீங்க உங்க யாராவது ஒருத்தங்க, நான் இப்போ மைக் ஆப்ஷன் இல்ல. அதனால நான் ஜஸ்ட் நார்மலா நானே சொல்லிடுறேன். யாராவது ஒருத்தங்கள வந்து இப்போ உங்க வீட்ல இருந்து நீங்க காலேஜ் வந்து சேர்ந்த கதைய இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்னா, இல்ல சார் எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு சொல்லுங்க. சரிப்பா தம்பி தமிழ்ல சொல்லுன்னு கேட்டா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, தமிழ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா வரும்னு. உண்மை என்னதுன்னா, உங்களுக்கெல்லாம் தமிழை விட இங்கிலீஷ் நல்லாவே வருது.
ஏன்னா யாருமே நான் காலையில் 6 மணிக்கு எழுந்தேன், பல் துலக்கினேன், காலை உணவு உண்டேன், பேருந்தில் ஏறினேன், நடத்துனரிடம் பயணச்சீட்டு வாங்கினேன், எனக்கான இருக்கையில் அமர்ந்தேன், எனது பேருந்து நிலையத்தில் இறங்கி எனது கல்லூரி கதவை திறந்து எனது வகுப்பறைக்கு சென்றேன். அப்படிலாம் சொல்றதே கிடையாது. மார்னிங் எழுந்தேன் சார், பிரஷ் பண்ணேன், சாப்பிட்டேன், பஸ் ஸ்டாண்டு போனேன், பஸ் வந்துச்சு, டிக்கெட்லாம் எடுக்கல, பஸ் பாஸ் இருக்கு, காலேஜ் போயிட்டேன், கிளாஸ்ல உட்காந்துட்டேன். இதுல நீங்க யூஸ் பண்றது மெஜாரிட்டி வார்த்தைகள் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. மேபி கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். அது இருந்தாதான் அப்பதான் அது நம்மளோட லாங்குவேஜ் இல்ல நம்மளுக்கு தெரியும். So when you speakல் when you people speak some other languages, definitely there might be a chance of a grammatical error, pronunciation error. Maybe sometime when you write, there might be a spelling mistake. That's purely accepted. But first, accept I am not a person who have a zero knowledge in English. If you think you have a zero knowledge in English, கண்டிப்பா உங்களால இந்த யூடியூப் ஜாயின் பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா யூடியூப்ன்றது உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அந்த லிங்க் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கும். உங்க மேமோ சாரோ குரூப்ல மெசேஜ் போடும்போது ப்ளீஸ் ஜாயின் த லிங்க்னு தான் போட்டிருப்பாங்க. அவங்க யாரும் இந்த கீழே மேலே கொடுக்கப்பட்ட லிங்க்குக்கு தமிழ் என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ மேலே கொடுக்கப்பட்ட அந்த பொத்தானை அழுத்துங்கள்னு சொல்ல போட்டுருக்காங்க. ஸோ தே புட் ஏ மெசேஜ் லைக் எவ்ரி ஒன் ப்ளீஸ் ஜாயின் ஃபார் த செஷன் ஆன் டுமாரோ மார்னிங் 10 a.m. for the YouTube live. So they put a messages in English, and you understand that English, and you click that link, then you join and you redirect to the YouTube live. And YouTube live வந்ததுல இருந்து எங்க சைடுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நீங்க பாட்டுன்னு சாட்ல வந்து நிறைய பேசிருந்தீங்க. அந்த சாட்ல பேசும்போதுமே மேபி யூ கேன் சே இட்ஸ் a Tanglish, சார் இட்ஸ் நாட் இங்கிலீஷ், இட்ஸ் a Tanglish. That's okay. The combination of Tamil and English, it's called as a Tanglish. That's purely accepted when you started to practice. I never say தங்கிலீஷ்ல பேசுங்க வேலை கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைக்காது. இங்கிலீஷ்ல பேசினா ஜாப்லாம் கிடைக்காது. மேபி நம்ம போற போஸ்ட்டுக்கு ஒரு 2 லைக் 4 கமெண்ட்ஸ் ஒரு 10 ஷேர் கிடைக்கலாமே தவிர நம்மளுக்கு தங்கிலீஷ்ல பேசினா வேலை கிடைக்காது. இங்கிலீஷ்ல பேசினா தான் கிடைக்கும். பட் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு கிளாஸா தான் இந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுல முழுக்க முழுக்க நான் சொல்ல போறது ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் விச் மீன் மேபி ஃபியூ பீப்புள் ஆர் பிலாங்ஸ் டு ஃபைனல் இயர் ஆர் ப்ரீ ஃபைனல் இயர்ஸ், அடுத்த கொஞ்சம் மாசத்திலயோ இல்ல கொஞ்சம் வருஷத்திலயோ நீங்க ஒரு கெரியரை ஒரு பெரிய கம்பெனில தொடங்குவீங்க. நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஐ டோட்டலி பிலீவ் யூ பீப்புள் வில் கெட் எ ஜாப் இன் யுவர் ட்ரீம் ஜாப்ஸ், யுவர் ட்ரீம் கம்பெனி, அண்ட் யூ வில் பி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஐகான் இன் யுவர் ஃபேமிலி சூன். ஸோ அந்த மாதிரி இடங்களை நீங்க போறதுக்கு உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். அதுதான் கம்யூனிகேஷன் இன் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபினிஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா, the ability to communicate effective with superiors in the sense உங்களுடைய பாஸா இருக்கலாம், உங்க மேனேஜர்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸா இருக்கலாம், உங்க கொலீக்ஸ், ஸோ உங்க கூட ஒர்க் பண்றவங்க, அண்ட் ஸ்டாஃப் இன் எசென்ஷியல் நோ மேட்டர் வாட் இண்டஸ்ட்ரி யூ ஒர்க் இன். ஸோ நீங்க வந்து ஐடில இருக்கலாம், நான் ஐடில இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்ல இருக்கலாம், அக்ரிகல்ச்சர்ல இருக்கலாம், எஜுகேஷன்ல இருக்கலாம், என்விரான்மெண்ட், சோஷியல் மீடியா, மார்க்கெட்டிங், ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்க எந்த ஃபீல்ட் ஆஃப் கெரியர் எடுத்தாலும் even in this digital age you must need to know how to communicate effectively. And நான் ஒரு லைனை ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்டர்லைன் பண்ணிடுறேன். கம்யூனிகேஷன் என்றது இங்கிலீஷ் கிடையாது. கம்யூனிகேஷன் என்றது டு ஸ்பீக் சம்திங் வித் அதர் பர்சன். Maybe it can be in your own language, maybe it can be in other language, sometimes it can be a body language, sometimes it may be some other things, but still ஒரு மனுஷன் சக மனுஷன் கிட்ட பேச போறீங்க. அந்த கான்வர்சேஷன் நீங்க பேச போற அந்த உரையாடல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால அந்த இதை வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போக முடியும். இதுதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இல்லைன்னா என்னால இந்த கிளாஸ் அடுத்த 3 மணி நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியாது. அப்ப இங்க எனக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ன தேவைப்படுதுன்னா, என்னோட ஆடியன்ஸ் யாரு, அவங்களோட நீட் என்ன, நான் எங்க இருக்கேன், அண்ட் அவங்க கிட்ட நான் என்ன லாங்குவேஜ்ல பேசணும். இப்ப நான் ஃபுல் கிளாஸுமே இங்கிலீஷ்ல எடுத்துடலாம், என்னால எடுக்க முடியும். பட் நான் அப்படி எடுத்தேன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், மேபி ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் 3 hours ஆஃப் இங்கிலீஷ், போத் வில் பி பாசிபிள். பட் ஸ்டில் இங்க கம்யூனிகேஷன்ன்றது உங்களுக்கு முன்னாடி இருக்க மனுஷன் பத்தின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு, உன்னை பத்தின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு நீ சொல்ல போற விஷயங்கள். ஸோ ஐ ஜஸ்ட் சேஞ்ச் தி ஸ்லைட். ஸோ வாட் ஆர் த டாப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்? நான் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணிட்டேன், அது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகல. ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங்.
ஸோ ஒரு டாப் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ வெறும் கம்யூனிகேஷன்ல உங்களுடைய இங்கிலீஷ் மட்டுமே வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க இங்கிலீஷ் மட்டும் ஒரு கம்யூனிகேஷன் பார்ட்ல வராது. இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ். இட்ஸ் நாட் எ நாலேட்ஜ். இந்த வேர்ட் நெறைய இடங்கள்ல நம்ம வந்து அத ஆ கோட்ஸ் மாரிலாம் சொல்லிக்கிட்டு நெறைய இடங்கள்ல நம்மளே சொல்லிக்குவோம். ஸோ செம்ம வார்த்தையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்றது எனக்கு பெருமை. அகைன் இங்கிலீஷ் தெரியலன்றது பெருமையும் இல்ல, அசிங்கமும் இல்ல. பட் ஸ்டில் you don't need to worry that you does not know English. I'm a person who does not speak a single word in English till I finish my graduation. And once I appearing for a first interview with one top corporate, so that time they're giving a task. The interview level interview இது என்ன இருந்துச்சுன்னா ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த ஃப்ரீ ஸ்பீச்ல போயிட்டு முன்னாடி நிற்கும் போது கால் என்னவோ மைக்கேல் ஜாக்சன் மச்சா மாதிரி ஒரு கட 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 கடன்னு வந்துருச்சு. ஸோ தட் இஸ் த டைம் ஐ ரியலைஸ் ஸ்பீக்கிங் வித் பீப்புள் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு முன்னாடி நான் சில ஒரு விஷயங்களை என்னால எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் என்ன எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் தேவைப்பட்ட விஷயங்கள் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க டாப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்ட்டு நம்ம ஒரு 7 பாயிண்ட் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்னு வந்து லிசனிங். ஸோ ஐ நோ எவ்ரி ஒன்ஸ் நோ வாட் இஸ் லிசனிங். And second, it's a non-verbal communication, one of the most important skill. And third one, friendliness. ஸோ இது உங்களுக்கு தெரியும், பட் நான் இது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஃபோர்த் ஒன், கான்ஃபிடன்ஸ். ஸோ யூ மஸ்ட் நீட் டு பி எ கான்ஃபிடென்ட் பர்சன் டு வென் யூ டெலிவர் யுவர் கம்யூனிகேஷன். அண்ட் ஃபிஃப்த் ஒன், த ஓப்பன் மைண்டஸ். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், என்னோட கிளாஸுக்கான ஒரு ஃபீட்பேக் உங்ககிட்ட இருந்து வருதுன்னா நான் அதை ஓப்பனா அக்செப்ட் பண்ற மைண்டுக்கும், அண்ட் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய மைண்ட்லயும் இருக்கும். ஸோ அதான் ஓப்பன் மைண்ட்னஸ். அண்ட் ஃபீட்பேக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் ஏ கம்யூனிகேஷன். த ஃபீட்பேக் நீங்க கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம். அதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. அண்ட் ஃபைனலி த ரெஸ்பெக்ட். சார் மரியாதைக்கும் கம்யூனிகேஷனுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சம்மந்தப்படுத்துவோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் டாப் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால உங்களோட கம்யூனிகேஷனை ஒரு 35ல இருந்து 60 ஆர் 70க்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். 70 தான் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்ப 100 வரத்துக்கு நான் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இஃப் யூ ப்ராக்டிஸ் ஆல் தீஸ் 6 or 7 குவாலிட்டிஸ் இன் a ரெகுலர் பேசிஸ் வித்தின் a இயர், அகைன் நான் ஒரு மாசத்துல பண்ணிடுவோம், 15 நாள்ல உங்களோட கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிடும்லாம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். But if you practice these things for continuously for a 1 year, definitely you will be one of the top speaker in India, at least in Tamil Nadu, at least in your area. ஏன் சார் என்னால அப்போ ஒரே வருஷத்துல இந்தியாவிலே டாப்பரா வர முடியாதுன்னு கேட்டா, அங்க ஆல்ரெடி ஒரு 10 வருஷமா ஒரு சிலர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ we have to beat them. We needed some long practice. நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ நான் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலை தேடும்போது என்கிட்ட நிறைய பேர் சொன்னது வந்து நியூஸ் பேப்பர் படிங்க, உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆயிடும்னாங்க. ஸோ அதுக்காக அந்த ஹிந்து பேப்பரை வந்து, அப்போ ஹிந்து தமிழ்ல இல்லை, அப்போ ஹிந்து இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த பேப்பர் வாங்கி ஒரு ஒரு வேர்டா படிப்பேன். எனக்கு ஒண்ணுமே மீனிங்கே தெரியாது. பட் ஐ எம் ஸ்டார்டட் டு ரீடிங். வேற வழி கிடையாது. 2010 தேர் இஸ் நோ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ். ஓகே. ஸோ அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. ஒன்லி ஃபேஸ்புக் தான் இருந்துச்சு. அதை நான் இன்டர்நெட் யூஸ் பண்ற அளவுக்குமே நான் மொபைல் யூஸ் பண்ணல. நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மொபைல் தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ ப்ராக்டிசிங். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் டு ப்ராக்டிஸ், நீச்சல் கத்துக்கிற மாதிரி தான். நீச்சல் தெரியாது தெரியாது தெரியாதுன்றோட அந்த கிணத்து கார்னரை நிக்க வச்சுட்டு எட்டி உதைச்சோன்னா உள்ள விழுந்துருவான். வேற வழி இல்ல, உயிர் போற நிலைமைக்கு வந்துச்சுன்னா அவன் எப்படியாவது வந்து நீச்சல் கத்துக்குவான்ற கண்டிஷன்ல வர மாதிரி. டிகிரி முடிச்சாச்சு. வீட்டுல ஒரு ஒரு வாரம் சும்மா இருப்போம், 2 வாரம் சும்மா இருப்போம். 3வது வாரத்தை தலையை சொரிஞ்சிட்டே கேட்பாங்க, என்னப்பா தம்பி வேலைக்கு போலியான்னுவாங்க. இல்லம்மா அதை வேலை தேடிட்டு இருக்கேன். ஏன் வேலை கிடைக்கல? ஏன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியல. அந்த ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு அடுத்து ஒரு 1.5ல இருந்து 2 மாசம் வேலை இல்லாம நிற்கும் போது, கையில வர சாப்பாடு பறந்து வரும்போது வேற வழி இல்லை, நான் வேலைக்கு போய்தான் ஆகணும். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னுடைய என்னுடைய மற்ற விஷயங்கள், என்னோட ஐடென்டிட்டி, இது எல்லாமே எனக்கு தேவைன்னா நான் ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற நிலைமைக்கு நான் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து இங்கிலீஷை தத்தி 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 பேச ஆரம்பிச்சேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது பேசின இங்கிலீஷ்க்கும், இன்னைக்கு நான் இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா கிளாஸ் எடுக்கும்போது பேசுற இங்கிலீஷ்க்கும் இருக்க டிஃப்ரெண்ட் வந்து இப்படி இருக்கும். என்னடா இப்படி இருந்தா நானா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 10 வருஷமா இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
அது ப்ராக்டிஸ் பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன், அனலைஸ் பண்றேன், ஃபீட்பேக்ஸை ரிசீவ் பண்றேன். ஸோ இது எல்லாமே நீங்களும் பண்ணும்போது யுவர் கம்யூனிகேஷன் ஆல்சோ கெட் இம்ப்ரூவ்ட். அண்ட் ஐ ஐ பிலீவ் மேக்ஸிமம் இங்க இருக்க பீப்புள் என்னோட நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்கன்ட்டு. பட் நான் அப்புறம் ஏன் சார் தமிழ்ல கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி 1 or 2 people அவுட் ஆஃப் 8.5K 8500 பேர்ல ஒரு 8000 பேர் என்னோட நல்லா இங்கிலீஷ் பேசலாம். ஒரு 500 பேர் மேபி என் அளவுக்கு இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்கலாம். ஓகே, என்னோட கம்மியா யாரும் பேச மாட்டாங்க நான் நம்புறேன். ஸோ மீதி ஒரு 500 பேர் என்னோட என் அளவுக்கு பேசுறவங்க இருக்கலாம். ஸோ என் அளவுக்கு பேசுறவங்க கிட்ட நான் கொஞ்சம் தமிழ்ல பேசிக்கிறேன். அண்ட் த பீப்புள் ஹூ ஆல் ஆர் ஸ்பீக் வெல் தென் மீ, ஐ எம் ஸ்பீக்கிங் வித் யூ பீப்புள் இன் இங்கிலீஷ். ஸோ த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி what I'm telling, it's a listening. So the most important quality of communication is somewhat saying it's listening. Okay. So நான் slide change பண்ணிட்டேன். It takes some time. And listening பத்தி அழகா ஒரு quote சொல்லுவாங்க. Most of the successful people I have known are the ones who do more listening than talking. So பெர்னார்ட் பரு அப்படின்றவர் தான் அதை சொன்னாரு. அதாவது இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்க பீப்புள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாம் நிறைய பேச மாட்டாங்க, நிறைய கவனிப்பாங்கன்னுவாங்க. அண்ட் என்னோட ஃபேவரட் கோட் ஒன்று இருக்கு, நான் கிளாஸ்ல கூட அடிக்கடிக்கு சொல்ற ஒரு கோட்டு. த பெஸ்ட் கிஃப்ட் யூ ஆர் கிவிங் டு அதர்ஸ். இந்த உலகத்துல இருக்க மற்றவங்களுக்கு, மேபி த நெக்ஸ்ட் பர்சன் சிட் டு யூ, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை இன்க்ளூடிங் எனக்கோ, இந்த உலகத்திலே நீங்க கொடுக்குற பெஸ்ட் கிஃப்ட் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா யுவர் இயர்ஸ். ஐ மீன் உங்களோட காதுகளை அவங்களோட சொல்றதை கேட்கறதுக்கு கொடுங்க. நம்ம எல்லாருமே அப்படிதானே. யாராவது நான் சொல்றதை கேட்க மாட்டாங்களா? நான் யார்கிட்டயாவது போய் புலம்ப மாட்டேனா? எனக்கு நான் என்னுடைய சொக கதையை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் எக்ஸ்பெக்டிங் எ பர்சன் ஹூ ரியலி லிசன் வாட் தே ஆர் டெலிங் இன்ஸ்பைட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட். மேபி அந்த பையனோ பொண்ணோ வந்து எதை பத்தின விஷயங்களாம் இருக்கலாம். அவங்க எக்ஸாம் ஃபெயில் ஆன கதையா இருக்கலாம், அவங்க வீட்டில் இருக்க பர்சனல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம், இல்லை அது ஒரு ஜாலியான மூமெண்டா இருக்கலாம், நேற்று பார்த்த படத்தை பத்தின ஒரு ஃபீட்பேக்கா இருக்கும், ஒரு ரிவ்யூவா இருக்கலாம், இப்போ நம்ம கிளாஸை பத்தின ஒரு ஸ்பீச்சிங்கா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று, நான் ஒரு மனுஷன், நான் சக மனுஷன் கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த மனுஷன் எந்த அளவுக்கு லிசன் பண்றானோ அந்த அளவுக்கு என்னால அது ரொம்ப ஆக்டிவா சொல்ல முடியும். ஜஸ்ட் இமேஜின், இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. இதே ஒரு ஆஃப்லைன் கிளாஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து ஐ எம் டேக்கிங் த கிளாஸ். நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுன்னு இப்படி இருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல. ஸோ யூ ஆர் நாட் லிசனிங் சம்திங் வாட் எவர். அதை ஒரு ஒரு ஜோக் கூட சொல்லுவீங்களே சோஷியல் மீடியால, பிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னுவாங்க. அதாவது பிசிக்கலா அவன் அந்த கிளாஸ்ல தான் இருப்பான், ஆனா அவனோட மைண்ட் எல்லாம் வேற எதுவும் யோசிச்சுட்டு இருக்கும். நேத்து இப்படி ஆயிடுச்சே, நாளைக்கு அப்படி ஆயிடுச்சே, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ அப்படி பண்ணிட்டோமே. ஸோ தே ஆர் திங்கிங் லைக் தட். ஸோ அப்படி இல்லாம listening is the first key for a effective, most effective communication. ஸோ அது அப்படின்னா என்ன சார்? லிசனிங்னா என்ன? வெறும் காது கொடுத்து கேட்கறது மட்டும்தானே கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களோட லிசனிங்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பே அட்டென்ஷன். கிவ் அட்டென்ஷன் இன் சென்ஸ் இஸ் நாட் அபவுட் எழுந்து நின்று ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷன் கிடையாதுமா. அட்டென்ஷன்னா முழு கவனத்தை கொடுங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னா என் கிளாஸ்ல தான் உங்க கவனம் இருக்கணுமே தவிர அந்த சாட்ல போயிட்டு யார் யார் என்னென்ன போட்டுட்டு இருக்காங்க, என்ன சாரியா கமாண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, இவரெல்லாம் ஒரு சாரா, என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே அதுல இருக்க பையன் பேருக்கு வந்து இவங்க மெசேஜ் பண்ணுங்க, இதுல இருக்க பொண்ணு பேருக்கு அவங்க மெசேஜ். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி, இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கிட்டு ஃபோக்கஸ்ட் ஆன் அட்டென்ஷன். ஓகே, ஐ கேம் ஹியர் டு டீச் சம்திங். ஸோ இது வந்து என்னோட அட்டென்ஷன். அண்ட் ஐ ஜாயின் ஹியர் டு லேர்ன் சம்திங். ஸோ அது உங்களோட அட்டென்ஷன். ஸோ பே யுவர் 100% of attention to the speaker. It might be me or Karthika ma'am, இல்ல உங்க காலேஜ்ல இருக்க லெக்சரர்ஸ், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட பேரண்ட், உங்களோட சின்னவங்க, முகம் தெரியாதவங்க. இட் கேன் பி எனி ஒன், பட் ஸ்டில் கிவ் யுவர் 100% attention. That is the rule number 1. And second, show that you are listening. நீங்க லிசன் பண்றீங்கன்றத அவங்களுக்கு ஷோ பண்ணுங்க. அது எப்படி ஷோ பண்ண முடியும்னா, சில நம்ம பார்த்திருப்போம். ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி வச்சுக்குவாங்க. ஸோ அவன் தூங்குறானா, அவன் முழிச்சிட்டு இருக்கானா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அவங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, இல்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, அவங்கள பார்த்து ஒரு தலைய கூட இப்படி ஆட்டுங்க. ஓகே, சரி. ஸோ அட்லீஸ்ட் ஷோ சம்திங். நீங்க அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்கேன்றத
அவங்களுக்கு ஷோ பண்ணுங்க. தட் இஸ் த செகண்ட் குவாலிட்டி. அண்ட் தேர்ட் திங், ப்ரொவைட் எ ஃபீட்பேக். ஸோ இது எல்லாத்துலயுமே வரும். பட் இங்க லிசனிங்ல அது ரொம்ப அதிகமா வரும். நீங்க ஃபீட்பேக்ன்றது அவங்கள பத்தின ஃபீட்பேக்கா இருக்கலாம். இல்ல அவங்க சொன்ன விஷயங்கள பத்தின ஃபீட்பேக்கா இருக்கலாம். இல்ல அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த பத்தின இன்னொரு ஃபீட்பேக்கா இருக்கலாம். ஸோ ஃபீட்பேக்னா என்னைக்குமே நம்ம வந்து நெகட்டிவா சொல்லணும், பாசிட்டிவா சொல்லணும்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல. யூ கேன் ஜஸ்ட் ஷேர் யுவர் ஒப்பீனியன். ஓகே. ஸோ ஓகேடா, நீ இதெல்லாம் சொன்ன. ஆ, இது கரெக்ட்ன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ பண்ணு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட் வரான். டேய் நான் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலாம்னு இருக்கேன்டா. நீ என்னடா நினைக்கிற? ஏன்டா திடீர்னு யுபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லும்போது, இல்லடா நேத்து அந்த 12th ஃபெயில் படம் பார்த்தேன். அந்த படத்துல வந்து அந்த பையன் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் ஆயிடுறான். ஸோ நானும் அந்த மாதிரி ஆகலான்னு இருக்கேன்டா. சூப்பரு. சரி, அப்போ உனக்கு இது வரைக்கும் யுபிஎஸ் பத்தி என்னடா தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அந்த படத்துலயுமே அவனுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் யுபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவான். ஸோ நானும் அந்த மாதிரி ஆகுவேன். ஸோ இப்படி சொல்லும்போது, அந்த படம்ன்றது வேற. ஓகே, அகைன் தட் இஸ் பேஸ்ட் ஆன் a ட்ரூ ஸ்டோரி. தட்ஸ் ஐ எம் அக்ரி. பட் ஸ்டில், why you want to become a UPSC? Why you want to become a IAS or IPS? அவன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு, ஓகேடா நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. கண்டிப்பா உனக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. வீட்ல ப்ராப்பரா சொல்லு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்க கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல லிசனரா மாறுவீங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், டிஃபர் ஜட்மெண்ட். ஸோ நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே இது இதுவா தான் இருக்கும், அவன் இதை தான் சொல்ல வரான், நம்ம நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்கும். ஏய் இல்லடா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, தெரியும் தெரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியும், கிளம்பு. ஸோ நீங்களே ஒரு ப்ரிஃபர்ட் ஜட்மெண்ட்டுக்கு போயிடாதீங்க. அவன் ஒருத்தன் வந்து அழுதுகிட்டே உங்ககிட்ட வரான்னா, அது ஏதோ ஒரு சோகமா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருவோம். சில நேரம் சந்தோஷத்துல அழுவான், சில நேரம் வலியில அழுவான், சில நேரம் எதுக்கு அழுறனே தெரியாம அழுவான். சிலர்லாம் சும்மா ஓன்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு சினிமா படம் பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். உங்ககிட்ட அழுதுட்டே வரும்போது, ஏன்டா அழுகுற போது, என்னடா வீட்டுல எதனா ஆயிடுச்சு? அனுமதி இல்லடா. இந்த வடிவேல் காமெடி வர மாதிரி தான். ஸோ நீங்களே ஒரு டிவர் ஜட்மெண்ட்டுக்கு போயிடாதீங்க. லிசன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அவன் சொல்லி முடிக்கிற வரைக்கும், டில் த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட், சாரி, ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் டில் த ஸ்டேட்மெண்ட் எண்ட். அந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகுற வரைக்கும் அவன் இதை பத்தி தான் சொல்ல வரான்ற ஒரு டிஃபர் ஜட்மெண்ட்டுக்குள்ள போகாம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இன்டர்வியூல உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்வியூல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஸோ ஜஸ்ட் டேக் an எக்ஸாம்பிள். யுவர் ஹெச்ஆர் இஸ் ஆஸ்கிங் யூ, ஓகே டெல் அபவுட் யுவர் காலேஜ் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உடனே உங்க காலேஜை பத்தி சொல்லிடுங்க. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன முடிக்க வந்தாருன்னா, டெல் அபவுட் யுவர் காலேஜ் லொக்காலிட்டி, மேபி டெல் அபவுட் யுவர் சம் அதர் திங்ஸ். ஸோ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இதை பத்தி தான் சொல்ல வராங்கன்னு ஒரு ப்ரீ ஜட்மெண்டல், ஒரு டிஃபர் ஜட்மெண்டலுக்கு போகாம, அப்சர்வ், சாரி, லிசன், அப்சர்வ், தென் டெல் வாட் இட் இஸ். அண்ட் ஃபைனல், ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி. ஸோ அந்த டைம்ல அதை ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஓகே, நான் ரொம்ப ஃபுல்லா கேட்டேன் சார், எனக்கு அதெல்லாம் உன் கதையை கேட்டு கேட்டு என் தலை வலிக்குது. நான் இப்பெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லாம, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்குற விஷயங்களுக்கான ரெஸ்பான்ஸை இன்ஸ்டன்டாவே கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லோடைய ஃபர்ஸ்ட் ரூலான லிசனிங்க்கு அப்ளிகபிள் ஆகும். செகண்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கால் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ன்றது. இதுல நிறைய விஷயங்கள் வரும். முக்கியமா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வில் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பாடி லாங்குவேஜ், யுவர் ஐ கான்டாக்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. சார் அதுதான் சார் எனக்கு வர மாட்டுது. நிறைய இடங்கள்ல காலேஜஸ் போய் கிளாஸஸ் எடுக்கும்போது, எஸ்பெஷலி இந்த பாய்ஸ் காலேஜஸ் போய் கிளாஸஸ் எடுக்கும்போது பசங்க சொல்லுவாங்க, சார் நம்மளுக்கு அந்த ஐ கான்டாக்டே வரமாட்டுது சார், என்ன சார் பண்றது? ஸோ ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி அப்படி பழகல. ஓகே, நம்ம ஒரு வீட்ல அப்பா ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னா, அப்பா அப்படி சொல்லிட்டே இருப்பார், நம்ம பாட்டு ஃபோன் நோண்டிட்டு இருப்போம். அம்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்போம், நம்ம பாட்டு ரிமோட்ல இப்படி மாத்திக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம வீட்லயே வந்து அந்த ஐ கான்டாக்ட் வந்து நம்ம பெருசா ப்ராக்டிஸ் பண்ணல. அது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அப்பா கண்ணை பார்த்துலாம் பேசுற அளவுக்கு தைரியம்லாம் ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா கண்ணை பார்த்து பேசினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ சில நேரங்கள்ல நம்ம ஃபேமிலிஸ்குள்ள இருக்க அந்த ஐ கான்டாக்ட் நம்ம அவாய்ட் பண்றதால என்ன ஆகுதுன்னா, தட் அஃபெக்ட் யுவர் கெரியர் ஆல்சோ. ஸோ நாளைக்கு வேலைக்கு போறீங்க, ஒரு இன்டர்வியூ போறீங்க, இல்ல உங்களோட ஜாப்ல நீங்க ஒரு பீப்புளை மீட் பண்ண போறீங்கன்னா,
அவங்களோட கண்ணை பார்த்து பேச ஆரம்பிங்க. கண்ணை பார்த்தோன்னா அதுக்காக இப்படியே குறுன்னு அந்த போதி தர்மர் மாதிரி பார்க்கறது கிடையாது. ஓகே, ஸோ போதி தர்மர் அந்த டாங்லி படத்துல வர மாதிரி அந்த ஹிப்னாட்டிசம் நீங்க பண்ண போறது இல்ல. ஓகே, ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு டூ ஹிப்னாட்டிசம், பட் ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப். அவங்களோட கண்ணை பாருங்க. சார் அவங்க என்னோட இவ்வளவு ஹைட்டா இருக்காங்க சார், இல்ல அவங்க என்னோட இவ்வளவு ஷார்ட்டா இருக்காங்க சார், நான் அப்ப எப்படி சார் பாக்குறதுன்னா பரவாயில்ல. மேக்ஸிமம் ட்ரை டு ஹேவ் ஐ கான்டாக்ட் வித் த பீப்புள். இட் ஷோஸ் யூ ஆர் சேயிங் எ ட்ரூத். ஏன்னா நான் பர்சனலா பிலீவ் பண்ணுவேன், நிறைய நேரங்கள்ல நம்ம நாக்கு வந்து பொய் சொல்றோம். ஓகே, நம்ம நாக்கு வந்து நம்ம மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஏய் இது இது அவங்க கிட்ட சொன்னா நீ மாட்டிக்குவேன், இது இவங்க கிட்ட சொன்னா நீ மாட்டிக்குவ அப்படின்ற மாதிரி நம்ம நாக்க நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு we are telling lies. பட் கண்ணு வந்து நிறைய இடங்களை காட்டி கொடுத்தோம். இட்ஸ் நாட் அபவுட் எ பாய் டு எ கேர்ள் ஆர் எ கேர்ள் டு எ பாய். இட்ஸ் அபவுட் எ பர்சன் டு எ பர்சன். இட் மைட் பி எ மீ, இட் மைட் பி மை ஃப்ரெண்ட்ஸ், இட் மைட் பி மை ஸ்டூடெண்ட்ஸ், இட் மைட் பி மை பேரண்ட்ஸ், இட் மைட் பி மை ட்ரைனர்ஸ், ஹூஎவர் இட் இஸ். ஸோ ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்து பேசும்போது நீங்க சொல்ற விஷயங்களுக்கான அந்த ட்ரஸ்டபிலிட்டி வந்து இட் கெட் இன்க்ரீஸ்ட். கண்டிப்பா அது ஒரு ஒரு லெவல்ல வந்து அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட், கரெக்ட் போஸ்டர் இன் தி சென்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒருத்தங்க பேசும்போது இப்படி உட்காந்துக்கிறது. சொல்றா அந்த ஒரு ஒரு இன்டர்வியூ கூட நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபேமஸான இன்டர்வியூ யூடியூப்ல இந்த லேட்டஸ்ட் ஐ திங்க் ஒரு 3 to 4 months கேப்ல வந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் பர்சன் நேம், ஐ நோ எவ்ரி ஒன் நோ தட். ஸோ இப்படி படுத்துக்கிட்டு கேள்வி கேட்கறது, இப்படி உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்னைக்குமே ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணவே பண்ணாதீங்க. வென் யூ ஆர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட்டியுமே அதை பண்றது தப்பு தான், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அது வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு தானே பெருசா எடுத்துக்க மாட்டான்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க அந்த அட்வான்டேஜ் எடுக்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனை இங்க தெரியறது கிடையாது. ஆனா அப்பார்ட் ஃப்ரம் தட், ஈவன் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஈவன் வித் யுவர் ட்ரைனர்ஸ், ஈவன் இப்ப யூடியூப் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ நோ மெஜாரிட்டி பீப்புள் வந்து போனை ஓரமா வச்சிருக்கலாம், இல்ல இப்படி படுத்துக்கிட்டு சும்மா காதுல கேட்டுட்டு இருக்கலாம், இல்ல டிவி பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல இதை ஒரு டேப்ல ஓபன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு டேப்ல வேற எதனா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இது எல்லாமே நீங்க கேமரா ஆஃப் பண்ணி இருக்க வரைக்கும் அக்செப்டட். ஆனா நான் அதை பண்ண முடியாது. ஏன்னா என்னோட கேமரா ஆன்ல இருக்குன்னும் போது நான் ஒரு ப்ராப்பரான போஸ்டர்ல ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி நீங்களும் ஒரு இடங்கள்ல கம்யூனிகேட் பண்ண போறீங்க ஒரு விஷயத்த. ஓகே, ஸோ அதுக்காக எல்லாருக்கிட்டையும் கையை கட்டிட்டு உட்காருங்க, இல்ல கையை பின்னாடி கட்டிக்கோங்க அப்படின்லாம் சொல்லல. ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒரு ஒரு போஸ்டர் இருக்கு ப்ராப்பரா. அந்த மாதிரி உங்களுடைய பாடி லாங்குவேஜ், ஐ மீன் உங்களோட போஸ்டரை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ எங்கேயுமே கையை கட்டாதீங்க இப்படி. அப்புறம் வந்து ஸோ ஒரு மாதிரி வெறப்பா நிக்கிறது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் மெயின்டைன் சம் ப்ராப்பர் போஸ்டர் டு ஷோ யூ ஆர் எ குட் கம்யூனிகேட்டர். அண்ட் தேர்ட் திங், எ ஃபர்ம் ஹேண்ட்ஷேக். ஸோ இது நிறைய இடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட்டாவே இருக்கும். சார் ஒரு இன்டர்வியூ ஹாலில் நான் போறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு பீப்புளை நியூவா மீட் பண்ண போறேன், அந்த மாதிரி நேரங்கள்ல ஹேண்ட்ஷேக் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எதுனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சில பேசிக் ப்ரொசீஜர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன்று, உங்களுடைய ஏஜ்ல அதிகமா இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் 30, நான் சில பீப்புளை மீட் பண்ண போறேன், 35 ஆர் 40 ஆர் அபவ் 40. அந்த மாதிரி நேரங்கள்லயோ, இல்ல நான் ஒரு ட்ரெயினர், எனக்கு மேல ஒரு மேனேஜர் இருக்காங்க, எனக்கு மேல ஒரு ப்ரோக்ராம் லீடர் இருக்காங்க, எனக்கு மேல ஒரு சிஓ இருக்காங்கன்னா, ஒண்ணு உங்களோட ஏஜ்ல பெரியவங்களாவோ, இல்லைன்னா உங்களோட டிசிக்னேஷன், உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய ரோலை விட பெரிய ரோல்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் இருக்கிட்ட நீங்க மீட் பண்ண போகும்போது மெஜாரிட்டி நேரங்கள்ல நீங்களா ஹேண்ட்ஷேக் பண்றது, ஐ மீன் நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஷேக் இனிஷியேட்டிவ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தே வாண்ட் டு ஹேண்ட்ஷேக், தே வில் டூ தட். இதே நீங்க உங்களோட ஜூனியர்ஸை மீட் பண்ண போறீங்க, உங்க கொலீக்ஸை மீட் பண்ண போறீங்க, இல்லைன்னா உங்களோட சின்ன பசங்க யாரையோ ஒருத்தங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக மீட் பண்ண போறீங்கன்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்களே அதை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ த மெஜாரிட்டி, இட்ஸ் நாட் எ ரூல், இட்ஸ் நாட் எ டிஃபால்ட் ரூல், பட் ஸ்டில் நம்ம அதை கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசம் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ப்ராப்பரா ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் வித் அ ப்ராப்பர் கண்ட்ரோல். ஓகே, ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் த லிசனிங். ஸோ லிசன் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஸோ முழுக்க 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 உங்களுடைய லிசனிங் ஸ்கில் தான் உங்க கம்யூனிகேஷனுடைய மேஜர்ல நிற்கும். அண்ட் ஷோ தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ நம்ம எப்படி சார் நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கோம்னு சொல்றது? இப்போ நம்ம சாட்ல நீங்க எப்படி சொல்றீங்க? ஓகே, அட்லீஸ்ட் நான்
பேசும்போது சில விஷயங்கள் நீங்க கமாண்ட் அடிக்கும்போது கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் தே ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தே ஆர் லிசனிங் சம்திங். ஏன்னா ஒரு கிளாஸ இல்ல கவனிக்காத ஒருத்தங்களால நான் சொல்ற விஷயத்த வச்சு கமாண்ட் அடிக்க முடியாது. ஓகே. அப்போ என் கிளாஸ கவனிக்காத பீப்பிள விட என் கிளாஸ கவனிச்சுட்டு அதுல ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல அத வந்து ஒரு கன்டென்ட்டா மாத்தணும்னு நினைக்கிறவங்க, இப்ப அதுல இருந்து ஒரு இது பண்றவங்கன்னா, சோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் ஓகே பீப்பிள் வில் அண்டர்ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் பீப்பிள் லிசனிங் சம்திங் அண்ட் தே வில் மேக் எ ஃபன். அண்ட் அந்த மாதிரி விளையாட்டா சில விஷயங்கள லேர்ன் பண்ண போயிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அதுல எக்ஸ்பர்ட்டாலாம் ஆகுவோம். நான்லாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ ஒருத்தங்கள கலாய்க்கணுன்றதுக்காக ஒரு சில படங்கள நம்ம பார்க்க போயிட்டு, நம்மளுக்கு அந்த படம் ரொம்ப புடிச்சிட்டு இருக்கும். நல்லா இருக்கு. இந்த படத்த ஏன்டா நம்ம கலாய்க்கணும்னு பார்த்தோம். சரி இத பத்தின ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் எழுதுவோம். ஆ நம்ம வீட்ல நம்ம விளையாட்டா சொல்லுவோம். நம்ம அக்காவோ, தங்கச்சியோ சமைக்கிறாங்க. இல்ல நம்மளே ஒரு நாள் சமைக்கிறோம்னா, அந்த சாப்பாட்ட கலாய்க்கிறதுக்காகவே சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, ஆனா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்போது, இல்ல நல்லா இருந்துச்சு நம்மளே பாராட்டுறதையும் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். சோ ஷோ தட் யூ ஆர் இன்ட்ரஸ்டட். இன்ட்ரஸ்டட்னா நீங்க எப்படி ஷோ பண்ணலாம்னா, அவங்க சொல்லும்போது தலையாட்டுறது. ம், கொட்டுங்க. பக்கத்துல அவ்வளவு கிடையாது. ஓகே. ஜஸ்ட் ஸ்மைல். அவங்க ஒரு ஜோக் சொல்றாங்களா, அதுக்கு சிரிங்க. அவங்க சீரியஸா ஒரு விஷயம் சொல்றாங்களா, அதுக்கு யோசிங்க. ஒரு கேள்வி கேட்கறாங்களா, கைய தூக்குங்க. இல்ல நீங்க இன்டரப்ட் பண்ணுங்க. சோ இது எல்லாமே நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்றத அந்த கம்யூனிகேஷன்ல அது வந்து ஷோ பண்ணும். அண்ட் தென் பாசிட்டிவ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். சோ நெகட்டிவ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி முறைக்கிறது, முடியலடா பாவின்றது, கொட்டாவி விடுறது, கண்ண இப்படி இப்படி பண்றது. சோ இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள அவாய்ட் பண்ணிட்டு, சிரிப்பு தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாசிட்டிவ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். சிரிப்புனா, ஆஹா அந்த சிரிப்பு இல்ல. சோ ஜஸ்ட் ஓகே சத்தம் இல்லாம சோ ஒரு மாரி நீங்க சிரிக்கும்போது, ஒரு தலைய இப்படி ஆட்டும்போது, தட் ஷோஸ் ஓகே. அவங்களுக்கு இந்த கன்டென்ட் புடிச்சிருக்கு. சோ இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்கும். அண்ட் த டோன் ஆஃப் யுவர் வாய்ஸ். சோ வோக்கல் வோக்கல் டோன்ன்றது உங்களுடைய டோன். இப்ப என்னோட வாய்ஸ் டோன் இருக்குன்னா, எவ்ரிஒன் டஸ் நாட் ஹேவ் அ சேம் கைண்ட் ஆஃப் வாய்ஸ் டோன். ஓகே. நம்ம மியூசிக்கல் படி போனோம்னா, ஹை பிட்ச், லோ பிட்ச், கர்நாடிக், வெஸ்டர்னு, ராப், கானா அப்படின்னு சொல்லுவோம். பட் ஜெனரலா நான் அவ்ளோ டெப்த்தா போகாம, ஒரு டோன்ன்றது குட் மார்னிங் சார் அந்த டோனுக்கும், குட் மார்னிங் சார் இந்த டோனுக்கும் நடுவுல ஒரு குட் மார்னிங் இருக்கு தெரியுமா? குட் மார்னிங் சார். சோ அந்த டோன மெயின்டெயின் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வாய்ஸ் அகைன் உங்களோட கெப்பாசிட்டி தான். ஒரு சிலருக்கு இதுதான் ஹை கெப்பாசிட்டியா இருக்கும். ஒரு சிலருக்கு இதுதான் லோ கெப்பாசிட்டியாவும் இருக்கும். என்னோட டோன் எனக்கு தெரியும். என்னோட வாய்ஸ் டோன் வந்து ரொம்ப ஒரு மாரி ஆ டெசிபல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல கிளாஸ் எடுத்தேன்னா கூட, மைக்லாம் வேணாம் உங்களுக்கு. நீங்க அப்படியே பேசுங்க. அப்படியே பேசினாலே நல்லா தான் இருக்கு அப்படின்னாங்க. சோ தட்ஸ் மை ஓகே. இது இது என்னோட ஸ்கில் எல்லாம் கிடையாது. இது என்னோட பை பர்த் ஆ எனக்கு இருக்கிற ஒரு வாட் இட்ஸ் கால் அது பேசிக்கா எனக்குள்ள இருந்த ஒரு ஸ்கில் தான். ஓகே. சோ அத நான் அப்கிரேட்லாம் பண்ணல. பட் இஃப் யூ ஹேவ் சம் ஆ வாய்ஸ் டோன், டேக் எ ஓகே. எந்த மீட்டர்ல பேசும்போது கிளியரா இருக்கு. இப்ப பாட்டு பாட போல நீங்க. ஓகே. பட் யூ ஆர் கோயிங் டூ அப்ரோச் சம்ஒன். அவங்களோட அந்த வாய்ஸ் டோன பேஸ் பண்ணி தான் நீங்க எத சொல்ல வரீங்கன்றது இருக்கும். கிளாஸ கவனிங்கப்பா. இந்த டோனும், கிளாஸ கவனிங்கப்பா. இந்த டோனும் ஒண்ணு கிடையாது. 2மே ஒரே வார்த்தை தான். கிளாஸ கவனிங்கப்பா, கவனிங்கப்பா அப்படின்னு நான் சைலன்ட்டா சொல்லும்போது, ஆஹா! சார நமக்கு அடிமை அப்படின்னு நெனச்சுக்குவோம். கிளாஸ கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, சாருக்கு நம்ம அடிமைன்னு நெனச்சுக்குவோம். சோ இந்த 2 டோனுமே இல்லாம, கிளாஸ கவனிங்கப்பா. சோ ஒரு 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 மிட்ல மெயின்டெயின் பண்ணும்போது தான், அந்த கம்யூனிகேஷன் அங்க ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட டோன் இறங்க, இறங்க, இறங்க இட் ஷோஸ் யூ ஹேவ் அ லெஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் உங்க டோன் இன்கிரீஸ் ஆக, ஆக, ஆக இட் ஷோஸ் யூ ஆர் ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே. சோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாவும் நம்மள ஷோ பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இடங்கள்ல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அவங்க வாய்ஸோட ஹை பிட்ச்ல அவங்க பேசுவாங்க. ஓகே. ஒரு விஷயத்த அவங்க டினே பண்றாங்க. இல்லப்பா இது தப்புப்பான்னு ஒருத்தங்க அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பேசும்போது, தே வில் ஸ்டார்ட்டட் டூ ரெய்ஸ் அவர் வாய்ஸ். நம்ம வீட்ல அப்பாவே, அம்மாவே சொல்லுவாங்க. "டேய் குரல ஒசத்தாத பின்னிடுவேன்" அப்படின்னுவாங்க. ஏன்னா, அந்த குரல் ஒசத்துறதுன்றதே இங்க ஒரு விதமான நெகட்டிவான ஒரு கம்யூனிகேஷன் தான். உங்க வாய்ஸ நீங்க ஒரு லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் யூஸ் யுவர் பாடி டூ ரீஇன்ஃபோர்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ பாடி ஹவ் டு யூஸ் யுவர் அ பாடி டூ ரீஇன்ஃபோர்ஸ் யுவர் கம்யூனிகேஷன்னா, இப்ப நான் பேசுற மாரி தான். நாங்க பேசும்போது நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் என்னோட கைய வந்து இப்டி முன்னாடி, பின்னாடி எடுத்துட்டு போறேன். என்னால இத என் கைய கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்ப கைய இப்டி கட்டிட்டாங்கன்னா என்னால பேச முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா என்னால பேச முடியும். என் கைய கட்டிட்ட அப்புறம் என்னால பேச மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, ஒரு
ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசும்போது தட் சே சம்திங் டு பீப்புள். ஏன்னா யூ பீப்புள் நோ, இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், ஏய் இல்லடா நேத்து ஒரு விஷயம் பார்த்தேன்டா அப்படின்னு அவன் இப்படி கையை எடுக்கும்போது இப்படி சொல்லுவான், இல்லடா பார்த்தேன்டா அப்படின்னு அவனோட ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, எதிரா நேத்து அந்த யூடியூப்ல இது ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிருந்தேன் அதுவாடா, ஏய் அதான்டா. சோ நம்மளோட மைண்ட்ல இருந்து நம்மளோட த்ரோட்டுக்கு சில விஷயங்கள் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அங்க லாக் ஆயிடும். காத்து தான் வருதுங்க அப்படின்ற கண்டிஷன்ல போயிட்டு, இல்ல அத வந்து இப்படி பண்ணும்போது, இல்ல இல்ல இப்படி பேசுப்பா அப்படின்னு. சோ உங்களுடைய பாடி லாங்குவேஜோட உங்களோட பாடி வில் ஷோஸ் தட் ஹவ் யுவர் கம்யூனிகேஷன் இஸ் ஷோயிங் சம் எனர்ஜெட்டிக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், மெயின்டைன் எ பர்சனல் ஸ்பேஸ். ஸோ பர்சனல் ஸ்பேஸ்னா ஒரு கேப் விட்டு உட்காருது கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் அ பிசிக்கல் ஸ்பேஸ், இட்ஸ் அபவுட் எ கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் இன்னொருத்தவங்களும் பேசிட்டு இருக்கீங்க. மேபி உங்க கொலீக் இன் ஃபியூச்சர்ல உங்களோட ஆஃபீஸ்ல உங்க கூட ஒர்க் பண்ற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆஹ் அவங்க ஃபேமிலி பத்தி நீங்க கேக்குறீங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி நானு அம்மா தம்பி 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்றாங்க. அப்படியா, சரி ஓகே, அவ்வளவுதான். அப்பா என்ன பண்றாரு? அப்பா இல்லையா, அப்பா இறந்துட்டாரா? சோ அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்ன்றதை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க சொல்ல விருப்பம் இருந்தா அவங்க சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க ஒரு விஷயத்த அவாய்ட் பண்றாங்கன்னா மறுபடியும் 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 அங்கேயே போயிட்டு அதை வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கான அந்த பர்சனல் ஸ்பேஸை நம்ம விட்டாகணும். இது நமக்குமே அப்ளிகபிள் ஆகும். நம்மளுமே சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், our family or financial status, some other things. So we don't want to reveal that to everyone. So that time, if someone is came and continuously asking you about the same thing, ஏன் உங்க ஃபேமிலி பத்தி சொல்ல மாட்டேன், ஏன் உங்க அப்பா பத்தி சொல்ல மாட்டேன், ஏன் உங்க அம்மா பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா அது நமக்கு ஒரு மாதிரி நச்சரிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த முறை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த பர்சனை பார்த்தாலே பேசுறதுக்கு பயந்துட்டு ஓடிடுவோம், இல்ல அந்த பர்சனை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சேம் வில் பி ஹேப்பன். ஸோ கிவ் எ ஸ்பேஸ். அவங்களுக்கான அந்த பர்சனல் விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா அவங்க ஷேர் பண்ண போறாங்க. இஃப் தே டோன்ட் வாண்ட் டு ஷேர், இட்ஸ் பியூர்லி தேர் டிசிஷன் டு டேக் தட். ஸோ மெயின்டைன் எ ப்ராப்பர் பர்சனல் ஸ்பேஸ். அண்ட் ஃபைனல், professional appearance. So professional appearance, it's not about wearing a formal shirt, wearing a overcoat, tie, clean shave. அது நல்லா இருக்கும், I agree. அட்லீஸ்ட் அப்படி இல்லைனாலும் have some proper dress to speak. உங்களுடைய ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ்ன்றது உங்களுடைய ஃபேஸ், உங்களோட பாடி லாங்குவேஜ், அது உங்களுடைய அவுட்ஃபிட்ல தான் இருக்கு. அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. இது எதுக்குமே உங்களுக்கு இங்கிலீஷ் தேவை கிடையாது. நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களோட இங்கிலீஷ்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் நான் எங்கேயுமே சொல்ல. ஸோ ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு லாங்குவேஜ் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணாலும் லாங்குவேஜ் மட்டுமே முக்கியமான ரோல் கிடையாது. ஸோ ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வரும்போது, நான் வெர்பல்னா நீங்க நம்ம பேசவே மாட்டோம் இங்க. உங்களோட ஐ கான்டாக்ட், நீ தமிழ்ல பேசினாலும் இங்கிலீஷ்ல பேசினாலும் ஹிந்தியில பேசினாலும் தெலுங்குல பேசினாலும் வாட் எவர் லாங்குவேஜ் யூ ஆர் ஸ்பீக்கிங், யூ மஸ்ட் நீட் டு ஃபாலோ த ஐ அண்ட் த கரெக்ட் போஸ்டர். ஸோ ஹவ் யூ ஆர் ஹேவிங் அந்த firm handshake, the listening skill, and show that you are interested, your positive facial expressions, the tone of your voice, the body language, the personal space you are giving to them, and the professional appearance. இது எதுக்குமே நீங்க இங்கிலீஷ்ல 100க்கு 95 எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எதுக்குமே நீங்க உங்களோட மதர் டங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்க பேசிக்கா உங்களை பத்தியும் சக மனுஷன் நீங்க யாருக்கிட்ட பேச போறீங்களோ அவங்கள பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே உங்களுக்கு போதும். இதுதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனோட செகண்ட் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிசனிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அண்ட் தேர் இஸ் அ தேர்ட் ரூல், இட்ஸ் கால்ஸ் ஃப்ரெண்ட்லினஸ். ஓகே, ஸோ அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்லினஸ் இட்ஸ் நத்திங். இப்போ நான் உங்ககிட்ட இருக்க மாதிரி தான். ஒரு இடங்கள்ல நம்ம போறோம், எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப முறப்பா இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம விளையாட்டா சொல்லுவோம் சோசியல் மீடியால, எம்டன் மகன்ல வர நாசர் மாதிரி ஒரு அப்பாலா இருந்தா கஷ்டம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாலாம் அப்படிதான். எங்க அப்பா கிட்டலாம் நல்லா பேசவே முடியாது. இந்த வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி இங்க இருக்க அமெரிக்கா போ அப்படின்ற ஃபாதர்லாம் கிடைச்சதா ரொம்ப சந்தோஷமா இருந்துருவோம். மெஜாரிட்டி நேரங்கள்ல தேர் மைட் பி எஸ், தேர் மைட் பி நோ, போத் இஸ் பாசிபிள் ப்ராபபிலிட்டி. சேம் லைக் நீங்க எல்லா இடங்கள்லயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாது, ஆனா மெஜாரிட்டியான இடங்கள்ல உங்களால ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும். ஓகே, ஸோ 99% ஆஃப் த டைம்
you can able to be a good friendliness. 1% it's not that much possible. For example, if I'm your trainer, ஓகே, இல்லைன்னா உங்களோட காலேஜ் லெக்சரர்னே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு காலேஜ் லெக்சரரு கிளாஸ்ல அவர் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வேணா கிளாஸ் எடுக்கலாம். அவர் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னா அந்த கிளாஸ் டைம்ல அவர் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா வேணா இருக்கலாம். அவர் ஜாலியான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஹி கேன் ஷேர் சம் இஸ் ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் பியூர்லி அக்செப்டட். ஆனா அதே ட்ரெயினர், அதே ஒரு லெக்சரர் வந்து உங்களுக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாமினரா வரும்போது அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட்லினஸ்ன்றது டிஃபர் ஆகும். அகைன் அவாய்ட் ஆகும். அவர் என்ன ஃப்ரெண்ட்லியா சொல்லுவாரு, தம்பிங்களா ஏன்னா பேப்பர்லாம் வச்சிருந்தா கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டுருங்க. என் கிளாஸ்ல காஃபிலாம் அடிக்காதீங்க. கண்டிப்பா நான் கிளாஸ்ல இந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஸோ தட் ஷோஸ் யுவர் ஃப்ரெண்ட்லினஸ் வில் டிஃபர் ஆன் பிளேஸ் டு பிளேஸ். அண்ட் தட் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல் இன் கம்யூனிகேஷன். வை? பிகாஸ் சில இடங்கள்ல நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா பேசுற பர்சன்ஸ் ரொம்ப பிடிச்சிரும். சில இடங்கள்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப சீரியஸா பேசுற பர்சன் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு யாராவது ரொம்ப சீரியஸா லெக்சர் எடுத்தாலும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சமுத்திரகனி வந்துட்டாரு அப்படின்னு. ஆனா சமுத்திரக்கனி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்குலாம் சமுத்திரக்கனி ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறதுலாம் ரொம்ப வேலிடா இருக்கும். சில இடங்கள்ல நமக்கு வந்து இல்ல நம்ம சமுத்திரக்கனி அளவுக்குலாம் சீரியஸா வேணாம். நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியா போட்டோம். ஓகே, ஒரு ஜிபி முத்து மாதிரி போட்டோம் அப்படி. ஸோ you taking the examples of people who is having a very friendliness. So the friendliness will plays a third major role in your communication skill. So being friendly increase a knowledge sharing. ஃப்ரெண்ட்லியா ஒரு இடத்துல இருக்கும்போது தான் இங்க நாலேஜ் வந்து ரொம்ப ஹெவியாவே ஷேர் ஆகும்னு நான் நம்புவேன். ஓகே, ஸோ நாலேஜ் ஷேர் பண்றதுன்னா மேபி டே டு டே ரொட்டைன் லைஃப், மேபி சம் அதர் திங்ஸ். ஸோ வாட் எவர் திங்ஸ் யூ வாண்ட் டு ஷேர். ஸோ யுவர் பேசிக் knowledge sharing will be get increased when you have a proper friendliness skill. And second thing, being friendly increase a team spirit and a moral. நாளைக்கு நீங்க வேலைக்கு போற இடங்கள்ல ஓகே, ஸோ இப்போ உங்க காலேஜ்லயே இருக்கும் மேபி யூ கேன் திங்க் அபவுட் தட். இஃப் யூ இன் யுவர் காலேஜ் யூ சி ஸோ இன் யுவர் காலேஜ் யூ சி மெஜாரிட்டி டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு நிறைய ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேக்கல்ட்டியா இருப்பாங்க. லேப் அசிஸ்டன்ட் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளுடைய தியரி எடுக்கிற ஃபேக்கல்ட்டி நமக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட்ல இருப்பாரு. சில இடங்கள்ல உங்களுடைய காலேஜ் செக்யூரிட்டி நமக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. ஸோ யூ கேன் ஹாவ் தட் சிங். பட் நாளைக்கு ஜாபுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு டீம் பிளேயர் ஆகோ இல்ல இன் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு டீம் மேனேஜர் ஆகோ இல்ல டீம் லீடாகோ மாறும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி டீம் லீட் அல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டீம் மெம்பரால மட்டும்தான் அந்த டீமை ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர முடியும். இஃப் யூ ஹேவ் அ 5 ஃபிங்கர், அதான் சொல்லுவாங்க 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தா சாப்பிட கூட முடியாது. ஸோ எவ்ரி ஃபிங்கர்ஸ் இஸ் ஹேவிங் சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில். ஸோ சேம் லைக் தட் ஹோல்ட் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ பி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காதீங்க அதுக்குன்னு. இவ்வளோ இதுவா இல்லைன்ற மாதிரி. பட் மெயின்டைன் எ ஃப்ரெண்ட்லி மேனர் வித் த பீப்புள் தட் ஷோஸ் ஓகே இந்த அண்ணன் கிட்ட சொன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அண்ணன் கிட்ட இந்த இஷ்யூ நம்ம எடுத்துட்டு போகலாம். நாளைக்கு ஜாப் போற இடத்துல நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கூட தே வில் பிரிங் தட் ஃப்ரெண்ட்லி அந்த ஒரு இஷ்யூவை என்ன சொல்லணுமோ அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ற ஒரு டீம் பர்சன் கிட்டயோ ஒரு டீம் மெம்பர் கிட்ட தான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஸோ always try to be a friendliness person. And being a friendly will improve mental health issue within the company. மென்டல் ஹெல்த்ன்றது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஐயோ இந்த வேலையை செஞ்சு முடிக்கல நானு, இந்த ஒர்க் எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் அதை பண்ணவே இல்லை, ஐயோ நாளைக்கு டெட்லைன் இருக்கு எனக்கு இன்னும் இது பெண்டிங்ல இருக்கு, நான் என்ன பண்றது தெரியலையே. இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரங்கள்ல வர விஷயங்கள்ல தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அந்த பர்சன் யார் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லுவோம். ஸோ இஃப் யூ ஆர் லைக் தட் பர்சன், people will came to you and they will share their opinion. And fourth one, reduce stress by creating a positive working environment. So ஒரு சீரியஸான நேரத்துல ஒரு சின்ன கிராக், ஒரு ஜோக்கை கிராக் பண்ணிட்டு அந்த இடத்த ஒரு லைட்டா மாத்துறது, இல்ல ரொம்ப ரொம்ப டெப்தா யோசிச்சுட்டு இருக்க ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதானே, இதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்க நான் பண்ணித்தரேன். ஸோ இது எல்லாமே உங்களை வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லினஸா இருக்கும். ஐ திங்க் ஐ கேன் டேக் மகேந்திர சிங் தோனி as an எக்ஸாம்பிள். ஹவ் எ ஃப்ரெண்ட்லி கேப்டன் கேன் ஹெல்ப்
எ பர்சன், பார்த்துக்கலாம் பண்ணுப்பா, இட்ஸ் ஓகே, யூ கேன் டூ, ஐ பிலீவ் யூ, நான் இதை உனக்கு பண்றேன். ஸோ இங்க கம்யூனிகேஷன்ன்றது அகெயின் தோனியோட ஸ்பீச் மட்டும் கிடையாது. The thing what he is doing also, it's one of the part of the communication. So being a friendly make the people to understand yourself. ஸோ இது நமக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகும், ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல எப்படி ஃப்ரெண்ட்லினஸ் யூஸ் ஆகும்னா, நீங்க உங்க உங்க நீங்க வந்து 2 பேர்கிட்ட இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க. உங்க மேனேஜர் கிட்ட சொல்ல போறீங்க, உங்க டீம் லீட் கிட்ட சொல்ல போறீங்க. உங்க டீம் லீட் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. உங்க மேனேஜர் வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாருன்னா, நீங்க அந்த விஷயத்த டீம் லீட் கிட்ட, ஐ மீன் நீங்க அது ஒரு மெயில் அனுப்புனா கூட ரொம்ப அசால்ட்டா அனுப்புவீங்க. If in case you have made any errors, any grammatical errors or some other mistakes also, the team lead call you and tell, "ஏய் இல்ல இல்ல இது தப்புன்ட்டு கொஞ்சம் மாத்தி அனுப்பு அவருக்கு அனுப்பும்போது." ஸோ உங்களுக்கு அந்த லிபர்ட்டி கிடைக்கும். ஓகே நம்ம டிஎல் தானே, நம்ம மேபி அவர்கிட்ட போய் கேட்கலாம். இது தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். இந்த வேலை ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு இன்னும் பெண்டிங்லயே இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து ஒரு பயத்த ஓவர் கம் பண்ணிட்டு ஒரு கம்ஃபர்டபிள வந்து உங்ககிட்ட கிரியேட் பண்ணும். ஒன்ஸ் யூ கெட் தட் கம்ஃபர்டபிள், ஆட்டோமேட்டிக்கலி வில் பி ஸ்டார்டட் டு எக்ஸாஜரேட் அண்ட் இட் வில் மேக் யூ ஃபீல் பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப். கண்டிப்பா அது உங்களை ரொம்ப பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுது. நான் இந்த டீச்சிங் கெரியரை எடுக்கும்பொழுது நான் எடுத்துக்கிட்ட மைண்ட் செட்டே வந்து நான் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரெயினரா தான் என்ன பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் பார்த்து ரொம்ப ட்ரைனர்ஸ் என் கூட இருந்தவங்க, எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க எல்லாமே தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் த திங் வாட் தே வாண்ட் டு டெலிவர். அகைன் தே ஆர் த எக்ஸலண்ட் ட்ரைனர்ஸ். ஐ டோட்டலி அக்ரி. ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு 70% பீப்புள அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. 30% பீப்புள் தே ஆர் பியூர்லி லைக் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தெம். when we are asking why, ஏன்டா அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னா, அவர் வருவாரு, அவர் பாட்டுனே கிளாஸ் எடுத்துட்டு போவாரு, அதுக்கு நான் கவனிச்சுக்கணும் அப்படின்னுவாங்க. ஆனா இதே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரெயினரா இருக்கும்போது, இல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேக்கல்ட்டியா இருக்கும்போது, நான் சொல்ற விஷயத்த அவன் லிசன் பண்ணுவான். என்னோட ஆடியன்ஸ எனக்கு 100% என்கேஜ் பண்றதுக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ஸ்ட்ரிக்ட் ட்ரெய்னர். ஐ வாண்ட் டு பிகம் எ ஃப்ரெண்ட்லி ட்ரெய்னர். ஸோ நான் என்ன அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணேன். நான் சினிமா அப்டேட் எடுத்துக்கிறேன். நான் ஸ்போர்ட்ஸ் நெறைய பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் என்னோட கிளாஸ்ல இருக்க அந்த 50 பேர், 60 பேர் இருக்காங்க. இல்ல இன்னைக்கு வந்து ஒரு 10,000 பேர் இங்க மீட்ல இருக்கீங்கன்னா, உங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணணும். உங்க எல்லாருமே அகைன் நாட்ஸ் அபௌட் கண்ட்ரோல். உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த டெலிவர் பண்ணணும்னா, நான் என்ன அந்த லெவலுக்கு மாத்திட்டு வரப்போறேன். ஸோ யுவர் ஃப்ரெண்ட்லினஸ் வில் பிளேஸ் எ மேஜர் ரோல் வென் இட்ஸ் கம் டு எ கம்யூனிகேஷன். So people who all are joined maybe later, we are discussing about communication skill. Why communication is important அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயங்களை ஒரு மனுஷங்கிட்ட இன்னொன்று மனுஷங்கிட்ட சொல்றதுக்கு அண்ட் இதுல லிசனிங் ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி ரோலை ப்ளே பண்ணுது. அதை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம லிசன் பண்ணா மட்டும்தான் நம்மளால சில விஷயங்களை பண்ண முடியும் அண்ட் அப்சர்வ் பண்ணிட்டு அதை டெலிவர் பண்ண முடியும். அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லப்படுற ஐ கான்டாக்ட், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய போஸ்டர், உங்களுடைய மற்ற விஷயங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுடைய நான் வெர்பல்ல வந்துடும். அண்ட் 3வது ஃப்ரெண்ட்லினஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ன்னு ஒரு பர்சனா எடுத்துக்கோங்க. அண்ட் 4th ஒன் இஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஸோ கான்ஃபிடன்ஸ்ன்றது இட்ஸ் நத்திங், இட்ஸ் பியூர்லி அ இன்பில்ட் குவாலிட்டி ஆஃப் எவ்ரி ஒன், ஹவ் யூ ஆர் டெலிவரிங். ஓகே. ஸோ சார் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் சார். இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், இங்கே யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சன் கை தூக்குங்க அப்படின்னு கேட்டேன்னா, மெஜாரிட்டி பீப்புள் வில் ஷோ யுவர் கை தூக்கு. சார் நான்லாம் எனக்குலாம் என்னோட கான்ஃபிடென்ட் வந்து 100%. நான் வந்து 500% கான்ஃபிடென்ட் பர்சன். ஐ எம் 1000% ஆஃப் கான்ஃபிடென்ட் பர்சன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்குலாம் கான்ஃபிடென்ட்டே கிடையாது சார், என் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுதுன்னே தெரியாது சார், நானே அந்த நிலைமையில இருக்கேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் உங்க கான்ஃபிடென்ட்டை வந்து டிஃபைன் பண்ண போறது இட்ஸ் நாட் எ எக்ஸ்டர்னல் திங், இட் இஸ் த இன்டர்னல் ஸ்டஃப் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ யூ ஹாவ் டு திங்க் ஹவு மச் கான்ஃபிடென்ட் யூ ஆர். ஸோ இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ, ஐ கேன் சே ஐ எம் a very well confident person. If I does not have a confidence, I will never agree this session, because ஒரு யூடியூப் லைவ்ல நம்ம போக போறோம். Random people is going to join in the session and they are from any part of Tamil Nadu. மேபி இதுல எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட உள்ள இருக்கலாம், இல்ல எல்லாருமே எனக்கு தெரியாதவங்களா இருக்கலாம். இதுல நாளைக்கு யாரையாவது ஒருத்தரை நான் பார்க்கலாம். என் பக்கத்து வீட்டுல இருக்க பையன் கூட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கலாம். அவன் நாளைக்கு வந்து எங்க வீட்டுல சிரிச்சிட்டே வந்து சொல்லுவான், ஆனா என்ன நினைச்சேன் கிளாஸ்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு.
You can make me as a meme material. You are putting some random comments. You are going to do anything. But still, I have my confidence. I believe that, okay, என்னால அந்த 2 மணி நேரத்தை ஹோல்ட் பண்ண முடியும். நான் ஹோல்ட் பண்றேன். I agree. Then I take it to class. So the confident, it's your thing. And how you can improve. So அந்த கான்ஃபிடென்ட் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல வந்து அது merge ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் ஏ ஸ்மால். எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த ஒரு பெரிய விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயத்த பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னுவாங்க. இப்போ நாளைக்கு வந்து இப்போ ஐ திங்க் வெள்ளிக்கிழமை வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நடக்க போகுதுன்னா, மேக்ஸிமம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீம் கூட ஒரு சீரியஸோ இல்ல ஒரு ரஞ்சி டிராஃபி மாதிரியோ இல்ல ஒரு பிராக்டிஸ் மேட்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பிச், டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கிளைமேட், ஒரு விளையாடுற மாதிரி நீங்க எந்த ஒரு பெரிய டாஸ்க் பண்றதுக்கு முன்னாடியும் இனிஷியலா அது ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய பிசினஸ் பிளான் வச்சுட்டு இருக்கேன். நான் அதை வந்து ஒருத்தங்க கிட்ட போய் பிட்ச் பண்ண போறேன். ஐ அம் கோயிங் டு பிட்ச் தட் பிசினஸ் பிளான் டு த பீப்புள் ஹூ இஸ் சம்வாட் இன் டாப் பொசிஷன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிச்சிங்கை வந்து உங்களோட பிகின்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்டார்ட் வித் எ ஸ்மால் பீப்புள் ஆர் சம்வாட் திங் யூ கேன் கோ வித் தட். அண்ட் செகண்ட் திங், லேர்ன் டு ஆஸ்க் ஏ கொஸ்டின்ஸ். நம்மளோட கான்ஃபிடென்ட் எங்க உடையும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருப்போம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை பத்தி வேற ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. மேபி நம்ம ரைட்டா இருக்கலாம். ஆனா அவங்க சொல்றாங்களே அதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம பிளாங்கா போயிடுவோம். நெவர். இட்ஸ் ஆல்வேஸ் ரைட் டு ஆஸ்க் எ கொஸ்டின். மேபி இஃப் யூ ஆர் ராங். எப்பவுமே 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு நீங்க கரெக்ட்னு சொல்ல போறாங்க, இல்ல நீங்க தப்புன்னு சொல்ல போறாங்க. நீங்க கரெக்ட்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிரெடிட் வரப்போகுது. நீங்க தப்புன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நாலேஜ் வரப்போகுது. இல்லப்பா நீ இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தா அது கிடையாது. இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களை கேட்கறேன், நியூட்டனோட முதல் விதி என்ன? வாட் இஸ் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா? மேக்ஸிமம் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஹேவிங் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஏன்னா நம்மளுக்கு 3வது விதி தான் எப்பவுமே மண்டையில இருக்கும். நியூட்டனோட 3ஆம் விதியை மட்டுமே மண்டையில ஏத்தி 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 when we are asking a Newton first law also, we are having a mindset of, okay, சார் எப்படி நியூட்டன் சொன்னாலும் அந்த 3rd law தான் கேட்க போறாங்க. ஸோ ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு போயிடும். அப்படி கிடையாது. நீங்க ஒருவேளை தப்பா சொல்லிட்டீங்க, இல்ல உங்களுக்கு வந்து இல்ல சார் அவன் சொன்னது தப்பு அப்படின்னு தோணுதுன்னா, கையை தூக்கிட்டு இது இது ரியல் டைம்ல இல்ல ஒரு ஜூம் மீட்டிங்ல நீங்க இருக்கீங்க, இல்ல ஒரு வர்ச்சுவல் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணும்போது அதுல ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இது தப்பு, நான் இதை சொல்ல வரல, நான் இப்படி சொல்ல வரேன்ற மாதிரி நீங்க சொல்லும்போது தட் மேக்ஸ் எ சென்ஸ். ஸோ லேர்ன் டு ஆஸ்க் எ கொஸ்டின். கேள்வி கேட்கறது ரொம்ப அழகான ஒரு கலை. ஓகே, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ஜேர்னலிசம்ல மட்டும்தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. யுவர் கொஸ்டினிங் குவாலிட்டி வில் பி அப்ளிகபிள் இன் எவ்ரி பிளேஸ் ஆஃப் யுவர் கெரியர். ஒரு விஷயத்த உங்களை செய்ய சொல்றாங்கன்னா, நான் ஏன் செய்யணும், இல்ல அதை நான் எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன டூல்ஸை நான் யூஸ் பண்ணணும், நான் அதை எப்படி டெலிவர் பண்ணணும்ட்டு உங்களுக்கு உள்ள வர கேள்விகள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இஃப் யூ நாட் ஆஸ்க் ஏ கொஸ்டின், யூ டஸ் நாட் ஃபைண்ட் ஏ சொல்லி ஆன்சர் ஃபார் இட். ஓகே, ஸோ நம்ம எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்குமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேள்விகளுக்கான பதில்கள் வந்துகிட்டே இருக்கும். சில கேள்விகளுக்கு பதிலே இருக்காது. ஐ அக்ரி தட். ஸோ அந்த மாதிரி கேள்வியை கேட்கலாமா சார்? பதில் இல்லாத கேள்வியை கேட்கலாமே தவிர பதில் சொல்ல முடியாத கேள்வியை கேட்கக்கூடாது. ஓகே சார், பதில் இல்லாததுக்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம ஊர்ல நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு கேள்வி. இதுக்கு பதில் 2மே சொல்லலாம். ஓகே, கோழி வந்துச்சுன்னு சொல்லலாம், முட்டை வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சில குதர்க்கமான கேள்விகளை அவாய்ட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் என்னவோ, நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு இஷ்யூக்காக போறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல போறீங்கன்னா அந்த இடங்கள்ல உங்களுக்கு தோன்ற context which is related to the topic, you can ask a questions. And third thing, dress with the comfort. So ஆள் பாதி ஆடை பாதி நம்மளுடைய ஊரோட ஃபேமஸான ஒரு பழமொழி. இங்கேயுமே அந்த இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன். உங்களோட ட்ரெஸ் தான் உங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஷோ பண்ணுவேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் எல்லாருமே வந்து புது ட்ரெஸ்ஸை வாங்கி தான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போட்டு போகணும்லாம் கிடையாது. இந்த கம்ஃபர்டபுள் ட்ரெஸ், அகெயின் இட்ஸ் நாட் அபவுட் த காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ். நீ ரேமேன் ஷர்ட் போட்டாதான் உனக்கு கான்ஃபிடென்ட் வரும்னா அதுவே கான்ஃபிடென்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் தமாத் ஒன்று ரேமேண்ட் மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வெய்யின்ற மாதிரி தான். இட்ஸ் நாட் அபவுட் வியரிங் எ பிராண்டட் ட்ரெஸ். இட்ஸ் அபவுட் வியரிங் எ கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். ஓகே, என்கிட்ட இதுதான் இருக்கு, இதை நான் ப்ராப்பரா வாஷ் பண்ணியிருக்கேன். மேபி இஃப் இட்ஸ் எ ஷர்ட் நான் ப்ராப்பரா அதை அயன் பண்ணியிருக்கேன்.
இந்த அயன் பண்ண ட்ரெஸ்ஸை நான் வியர் பண்ண போறேன். ஸோ இதை வியர் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் சம் கான்ஃபிடென்ட், ஐ எம் ஓகே வித் இட். தட் இஸ் வாட். ஸோ யுவர் ட்ரெஸ் வில் ஷோ ஹவு மச் யூ ஆர் கான்ஃபிடென்ட். இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட், உன் ட்ரெஸ்ஸே காட்டி குத்துறான், பையன் கான்ஃபிடென்ட்டாலாம் கிடையாது. ஆஹா, புரிஞ்சிருச்சு. நீங்க இந்த பெரிய பெரிய சிஇஓஸ்லாம் பாக்குறீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் மார்க் ஜூபர்க், ஐ ஹோப் மைக்ரோசாஃப்ட் சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ், சம் வாட் பீப்புள் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் ஜூபர்க் தான் சொன்ன வார்த்தை இது. அவரு நீங்க நிறைய மரங்களா மார்க் ஜூபர்கோடைய இன்டர்வியூஸோ இல்ல அவரோட வீடியோஸ்ல நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஹி டஸ் நாட் ஹேவ் எ டிஃப்ரெண்ட் ரொம்ப ஃபேன்சியான ட்ரெஸ்லாம் போடவே மாட்டார். ரொம்ப ஒரு பிளைன் டிஷர்ட்ஸ் தான் போடுவாரு. ப்ளூ, பிளாக், ஐ திங்க் ஒரு 3 to 4 கலர்ஸ் பிளைன் டிஷர்ட்ஸே போடுறாரு. ஸோ அவரை கேட்கும்போது, ஏன் நீங்க அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்க நினைச்சிருந்தா எந்த மாதிரி ட்ரெஸ் வேணா போடலாமே, ஏன் இவ்வளோ பிளைனான டிஷர்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் டைம் போடுறீங்கன்னு போது, என் லைஃப்ல நான் நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு நாளும். நான் ஒரு நாள் வந்து இன்னைக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்னைக்கு என்ன புதுசா இது பண்ணலாம், நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய வேலைகள் அதிகமா இருக்கும்போது, இத ஒரு டிசிஷன காலையில எழுந்தவுடனே இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலான்ற ஒரு கன்ஃப்யூஷனே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ட உடைச்சிரும். ஸோ எனக்கு அந்த கன்ஃப்யூஷன் வரக்கூடாதுன்னா, நான் ஒரு 4, 5 டீ-ஷர்ட் டிஃபால்ட்டா வச்சிருக்கேன். நான் அத தான் மாத்தி, 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 மாத்தி போடுவேன். எனக்கு அத போடும்போது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ யுவர் டிரெஸ் வித் கம்ஃபோர்ட் which makes you more confident. And fourth one, remember your strength. நீங்க கம்யூனிகேஷனா போறீங்க. அகைன் கம்யூனிகேஷன் இட்ஸ் நாட் அபவுட் இங்கிலீஷ். அழுத்தி சொல்றேன் மக்களே, உன்னோட இங்கிலீஷ்ன்றது உன்னோட கம்யூனிகேஷன் கிடையாது. அது உன்னுடைய லாங்குவேஜ். நம்ம இப்ப சொல்ற விஷயங்கள் தான் உங்களோட கம்யூனிகேஷன். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்ன? மேபி உன்னோட ஹியூமர் உன்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். இல்ல நீ சொல்ற டேட்டாஸ் உன்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். உன்னோட வாய்ஸ் டோன் உன்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். உன்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் உன்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். உங்களோட ஸ்மைல் உங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுல நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அத இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னலாம் பண்ணலாம்? என்னோட வாய்ஸ் தான் என்னோட ஸ்ட்ரென்த்ன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் என்னலாம் பண்ணலாம் என்னோட வாய்ஸ இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு? இல்ல என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் என்னோட ஸ்ட்ரென்த் சார். நான் அந்த என்னோட ட்ரெஸ் நான் அட்டையர் போடுறதுலே பீப்பிள் வில் பி வாவ்! அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணும்போதோ, இல்ல பெரிய பெரிய அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போதோ, இன்டர்வியூ பண்ற அந்த பெர்சனோட அந்த வியரிங்ஸா ஒரு அவ்ளோ ஒரு சூப்பரா இருக்கும். வாவ்! அப்படின்ற மாரி. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த சம் ஃபோர்ஜ்ட் இன் ஃபயர் சம் வாட் எ புரோகிராம் இன் ஹிஸ்டரி சேனல். ஸோ அதுல வர அந்த ஆங்கர் அந்த கம்பேரிங் பண்றதுக்கு ஒருத்தர் வருவாரு. ஸோ அவரோட ட்ரெஸ் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த ஷோக்கான ஒரு ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். ஆனா அத பார்க்கும்போது நம்மளுக்குமே இந்த மாரி காம்பினேஷன் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமோன்னு ஒரு இது. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்த ஃபர்ஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க. அது உன்னோட இங்கிலீஷா இருக்கலாம், உன்னோட லாங்குவேஜா இருக்கலாம், உன்னோட பாடி லாங்குவேஜா இருக்கலாம், உன்னோட ஐ கான்டாக்ட்டா இருக்கலாம், உன்னோட வாய்ஸா இருக்கலாம், உன்னோட ஸ்மைலா இருக்கலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அத ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு, அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன், அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர். ஸோ நெவர் ஆர்க்யூ. இல்ல நான் பண்ணது தான் கரெக்ட்டு. நீங்க பண்றது எல்லாமே தப்பு. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நானே ஒத்துக்குவேன். ஒருத்தவங்க வந்தோனே இல்ல நீ பண்ணது தப்புன்னு சொன்னாங்கன்னா, அத நீங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா மேபி அவங்க தப்பா இருக்கலாம். ஸோ சம்மோன் இஸ் கிவிங் எ ஃபீட்பேக், someone is telling no, you are not doing it right, it is a wrong, just give me a time, I will check அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். மேபி நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஒரு ரீடிங் எடுக்கிறதுலயோ, இல்ல ஒரு மெயில் அனுப்பும்போது அந்த ஒரு அட்டாச்மென்ட் பண்றதுலயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அத பூசி முழுகுறதுக்கோ, இல்ல அத வந்து எப்படியாவது பட்டி டிங்கரிங் பார்த்து நம்ம கரெக்ட்ன்னு சொல்றதுக்கோ மெயின்டெயின் பண்ணாதீங்க. ஒரு பொய்ய சொல்ல 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 அது மல்டிபிள் பொய்ய வந்து அங்க உருவாக்கிடும்னு சொல்லுவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் தோத்துட்டேன். தோத்துட்டேன்றது அசிங்கம்லாம் கிடையவே கிடையாது. அத அக்செப்ட் பண்றதும் அசிங்கம்லாம் கிடையாது. ஒரே விஷயத்த நீங்க 2வது முறை தோத்தா தான் தப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் நியூவா ஒரு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணும்போது, யூ வில் ஹேவ் எ மல்டிபிள் ஆப்ஷன் டூ லேர்ன். இது எடிசன் சொன்ன வார்த்தை தான். நீங்க 1000 முறை பல்ப கண்டுபிடிக்க ட்ரை பண்ணீங்களாமே, 1000 முறை தோத்துட்டீங்களாமே அப்படிங்கும்போது, இல்ல நான் 999 மெட்டல்ல வந்து பல்ப் எரியாதுன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். அத நான் தோல்வியா பார்க்க மாட்டேன். இந்த காம்பினேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நான் அத ஒரு லேர்னிங்கா தானே எடுத்துக்கிறேன். ஸோ சேம் லைக் தட் யூ பீப்பிள். ஸோ டோன்ட் திங்க் தட் ஐய்யயோ! நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலையே. நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, பண்ணிடுறீங்க. அது எதிர்ல இருக்க பெர்சன் வந்து இல்ல இது இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா,
அதை போய் மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. மேபி a third person or maybe with a Google. If you find okay, நம்ம தான் தப்பா மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த முறை அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனல் ஒன், ஃபைண்ட் எ ட்ரஸ்டட் மென்டார். ஸோ மென்டார்ன்றது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ மென்டார் இட்ஸ் சம்வாட் ஹி இஸ் நாட் லைக் ஏ ரோல் மாடல். ஓகே, ரோல் மாடல்ன்றவங்க வேற, மென்டார்ன்றவங்க வேற. ஸோ ரோல் மாடல், உங்களோட ரோல் மாடல் யாருன்னு நான் இப்போ கேட்டேன்னா நீங்க சேட்டில் நிறைய பேர் சொல்லுவீங்க. விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, விஜய் சார், அஜித் சார். ஸோ வாட் எவர் இட் இஸ், மார்க் ஜூபர்க், பில் கேட்ஸ், ஹூஎவர் இட் இஸ். ஸோ எலான் மஸ்க். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ரோல் மாடல்ஸா எடுத்துட்டு இருப்போம். ஆனா அவங்களால அவங்க எல்லாம் நம்மளோட மென்டாரா மாற முடியாது. ஸோ மென்டார்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆக்சசபிளா இருக்கணும். ஸோ எந்த ஒரு பர்சனை உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஆக்சசபிள் பர்சனா இருக்காங்களோ, ஸோ தே ஆர் கால்ட் அஸ் எ மென்டார்ஸ். ஸோ ஃபைண்ட் எ மென்டார் ஃபார் யுவர் லைஃப். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு சஜஷன் கேட்கலாம். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து சப்போர்ட் கேட்கலாம். அவங்க கிட்ட நீங்க ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயத்த நீங்க சொல்ல போறீங்க, இல்ல நீங்க ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்கு போறீங்க, நீங்க ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்கன்னா, இனிஷியலா அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயங்கள் நான் பண்ண போறேன், இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷன்ஸை நீங்க கேட்கற ஒரு பர்சனா இருக்கும். ஸோ அந்த ஒரு மென்டார்ஸை நீங்க கண்டுபிடிங்க. இஃப் யூ ஃபைண்ட் எ ப்ராப்பர் மென்டார், ஐ ஃபைண்ட் மை மென்டார் இன் 2013 ஐ திங்க். ஸோ நான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகும்போது தான் என்னோட மென்டார் பார்த்தேன். இப்போ வரைக்கும் ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப் மீ லாட். நான் இந்த செஷன் வரதுக்கு முன்னாடி கூட நேற்று அவங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு இந்த மாதிரி எடுக்க போறேன் மேம் சொல்லும்போது, ஸோ ஷீ ஆல்சோ கிவ் சம் இன்புட்ஸ். இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணு, ஸோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோ. ஸோ த மென்டார் பர்சன் வில் ஹெல்ப் யூ லாட். அண்ட் மேக்ஸிமம் டைம் உங்களோட ஃப்ரெண்டால உங்க மென்டாரா இருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, இங்க மென்டார்ன்றதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனாவே நான் பாக்குறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனை உங்களோட மென்டாரா சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட் பர்சன் வில் ஹெல்ப் யூ லாட் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் வெல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஓப்பன் மைண்ட்னஸ். ஸோ அந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு மண்டையை இப்படி திறந்து அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரை ஒரு முறை நல்லா பார்த்தீங்கனாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஹோப். ஸோ எக்ஸாம்பிள், நெகட்டிவ், புரோக்கன், ஃபோக்கஸ், இன்டர்பிரிட்டேஷன், ப்ரிசெப்ஷன், பேரியர்ஸ், சீன், அன்சீன், லிமிட்டேஷன். ஸோ இந்த இந்த பிக்சர் ரொம்ப அழகான ஒரு பிக்சரா இருக்கும். இதுல வந்து உங்களுடைய அந்த ஓப்பன் மைண்டுன்றது உங்க மண்டையை ஓப்பன் பண்ணி வைக்கிறது கிடையாது. டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகே, டு அக்செப்ட். இட்ஸ் நாட் அபவுட் அக்செப்டிங் எவ்ரி திங், டு லிசன் எவ்ரி திங், டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். அண்ட் எது எதுல கரெக்ட்னு தோணுதோ அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ண போறீங்க. எதெல்லாம் உங்க மைண்டுக்கு எது தோணுதோ அதை நீங்க வந்து ரிஜெக்டும் பண்ண போறீங்க. ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திகா மேம் பிகினிங்லேயே சொல்றாங்க, 3 நாள் கிளாஸ் இருக்கும், இதில் நீங்க 1 டே அட்டன் பண்ணாலே உங்களுக்கு போதும், மீதி 2 நாள்ன்றது உங்களோட ஆப்ஷனல் தான். இதை நீங்க கேட்கறதுக்கு உங்களோட மைண்ட் என்னைக்கு ஓப்பன்ல வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க 3 நாளும் அட்டன் பண்ண போறீங்களா, இல்ல 1 நாள் தான் அட்டன் பண்ண போறீங்களான்ற அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நாங்க உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறோம். ஸோ த ஓப்பன் மைண்டட் இஸ் த மோஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட். நான் சார் எல்லாத்துக்கும் மோஸ்ட்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்ப எதுதான் சார் லீஸ்ட்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ இந்த ஓப்பன் மைண்ட்னஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, பி அவேர் ஆஃப் யுவர் பயாசஸ். ஸோ பயாஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சைட்ல சாஞ்சு இருக்குது. ஓகே, ஸோ எப்பவுமே எங்க இந்த பிரச்சனை வரும்னா, நம்ம பயாஸ்டா இருக்கும் போது தான் இந்த பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், there might be a problem. Okay, so you are already have a certain standard. உங்களோட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கும், இல்லை உங்களுடைய வே ஆஃப் நாலேஜ்னு ஒன்று இருக்கும், இல்லை உங்களோட இந்த சொசைட்டி பேஸ்டில் உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு விஷயத்தை பற்றி இருக்கும். உங்களுடைய ஓன் ஐடியாலஜியை என்னைக்குமே ஒரு குரூப் ஆஃப் டைம்ல புஷ் பண்ணாதீங்க. ஸோ பயாஸ்டா நீங்க இருக்கவே கூடாது. நீங்க எங்கெங்க பயாஸ்டா இருப்பீங்களோ அங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ஒரு ரீசெக் பண்ணிட்டே இருங்க, நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோமா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய டிபேட் வந்து தமிழ்நாட்டில் லேட்டஸ்டா போச்சு, எஜுகேஷன்ன்றது வேணுமா வேண்டாமா. இதுதான் ஒரு பெரிய டிபேட் வந்து தமிழ்நாட்டில் லேட்டஸ்டா போன ஒரு டிபேட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எஜுகேஷன் வேணும் தான் மெஜாரிட்டி நேரங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் ஸ்டில் நான் அந்த இந்த ஒரு டிபேட்டுக்குள்ள போகும்போதே நான் எப்பவுமே என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறது வந்து,
நீ ஒரு ட்ரெயினர்ன்றதுக்காக நீ அதை சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இங்க பயாஸ்டு எங்க வரும்னா, நான் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். அதனால நான் எஜுகேஷன் தான் முக்கியம் நான் சொல்ல முடியாது. ஈவன் நான் இருக்கேன். அப்ப நான் தான் இத வேணாம்னு சொல்லலாம். அப்ப 2மே நான் பண்ணலாம். சோ, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய பயாஸ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சில விஷயங்கள்ல நம்ம பயாஸ்டா தான் இருப்போம்னா, அங்க எல்லா நேரங்களும் பயாஸ்டா இருக்காதீங்க. When you have a open minded, people will started to put everything. இங்க கோபிநாத்தோட ஒரு புக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் ப்ளீஸ் இந்த புத்தகத்த வாங்காதீங்க. அதான் அந்த புக்கோட டைட்டிலு. ஆனா அந்த புக்கோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நெனைக்கிறேன் அது. நான் 2015ல என்னவோ படிச்ச ஞாபகம். ஆ உங்கள் மனம் ஒரு திறந்த குப்பை தொட்டி. அதை திறந்தே வைக்காதீர்கள். குப்பையை கொண்டு வருபவர்கள் அதில் கொட்டிவிடக்கூடும் அப்டின்னுவாரு. பிகாஸ் இங்க ஓப்பன் மைண்ட்ல இருக்க பிரச்சனையுமே இதுதான். நீங்க ரொம்ப ஓப்பன் மைண்டா இருக்கும்போது எல்லாத்தையுமே உங்க மண்டையில டம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டம்ப நீங்க தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தா ஐ அம் ஹேப்பி. அண்ட் அத தாங்கிட்டு அத செக்ரிகேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்தா ஐ அம் வெரி ஹேப்பி. அது எல்லாருக்கும் கிடையாது. இங்க எல்லாராலயும் எல்லார் சொல்றதையும் ஏத்துக்கிற மைண்ட் செட் இருக்க பீப்பிள் 0.0001% தான் நம்ம சொல்ல முடியும். So if you are one among them, we are really happy. So the second rule of open mindedness is consider the opposite viewpoint. நீ மட்டும் தான் கரெக்ட்ன்னு என்னைக்குமே நினைக்காம, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்றதையுமே கேளுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. ஆ உங்களுக்கு வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்கன்னா, அந்த குரூப் டிஸ்கஷன்ல வர டாபிக்க வந்து ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தங்க ஐ மீன் ஒருத்தங்க வந்து அது கரெக்ட்ன்னு சொல்லலாம். ஒருத்தங்க அது தப்புன்னு சொல்லலாம். ஒருத்தங்க அதோட வேல்யூஸ் சொல்லலாம். ஒருத்தங்க அதோட அவுட்கம் சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அவங்க சொல்ற எல்லாத்தையுமே உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஆனா அவங்க சொல்றது தப்புன்னு என்னைக்குமே நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எவரிஒன் நோ இன்ஸ்டாகிராம்ல இப்போ அந்த பிஓவின்னு ஒண்ணு போட்டு நம்ம நெறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பிஓவினா இட்ஸ் கால் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு மாரி இருக்கும். ஓகே. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான். இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தன் ஒரு மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவி போறோம். ஒரு கேங் ஆஃப் ஒரு 5 பேர் போறீங்கன்னா, அந்த படம் முடிஞ்சு வரும்போது ஒருத்தன் வந்து செம்ம படம் அப்படின்னுவான். ஒருத்தன் வந்து "டேய் இந்த படத்துக்குலாம் ஏன்டா என்ன கூட்டிட்டு வந்தன்னுவான்." ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான். ஒருத்தன் வந்து "ஓகே ஒரு டைம் பார்க்கலாம்டா" அப்படின்னுவான். இன்னொருத்தன் வந்து படம் நல்லா இருந்த மாரியா இருக்குது, நல்லா இல்லாத மாரியா இருக்குடான்னுவான். நீங்க 5 பேருமே ஒரே படத்த தான் 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மேபி அதுல ஒருத்தன் தூங்கியிருப்பான். 4 பேரும் அந்த படத்த முழுசா பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. ஆனா அந்த 4 பேருக்கு இல்ல 5 பேருக்குமே இருக்க டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் இங்க வந்து மேட்டர்ஸ். ஆனா அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தன் புடிக்கலன்னு சொல்றான்னா, "நீ எப்படிடா புடிக்கலன்னு சொல்லலாம்? இது என்னோட ஹீரோவோட படம். நீ எப்படி புடிக்கலன்னு சொல்லலாம்னா?" அது தப்பு. அவனோட வியூல சொல்றதுக்கு அவனுக்கான ரைட்ஸ் இருக்கு. உங்களோட வியூல சொல்றதுக்கு உங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. மேபி சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்போம். ஒரு கோட போட்டுட்டு, இத அழிக்காமலே சின்ன கோடு எப்படி ஆக்குவீங்கன்னு கேட்கும்போது, பக்கத்துல ஒரு பெரிய கோட போட்டோம்னா, இது ஆட்டோமேட்டிக்கா சின்னதாயிடும்ன்ற மாரி, இன் கேஸ் சம்மோன் இஸ் டெல்லிங் சம் பாயிண்ட், யூ ஆர் நாட் அக்ரி வித் தெம், டெல் த ரீசன் ஒய் யூ ஆர் நாட் அக்ரி வித் தெம். அவங்க இது கரெக்ட்ன்னு சொன்னாங்கன்னா, அது தப்புன்றது அவங்க கரெக்ட்ன்னு ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்கன்னா, அது தப்புன்னு நீங்க ஒரு 6 பாயிண்ட்டா சொல்லும்போது, அப்ப அவன் யோசிப்பான். ஓ! மேபி தப்பா இருக்கலாமோ! அப்டின்ற மாரி. சோ, கன்சிடர் த ஆப்போசிட் பெர்சன் வியூ பாயிண்ட். அண்ட் 3 திங் பிராக்டிஸ் ஜெனரஸ் இன்டர்பிரேஷன். சோ, மல்டிபிள் டைம் ஆஃப். சோ, இன்டர்பிரேஷன் நீங்க நெறைய பீப்பிள் கூட மிக்ஸ் ஆகும்போது, நெறைய விஷயங்கள நீங்க வந்து லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். சோ, அத பிராக்டிஸ் பண்ணுங்க. உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஒவ்வொருத்தனோட ஒப்பீனியனை நீங்க லிசன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் மேக்ஸ் எ மேஜர் இம்பார்ட்டன்ட். ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நீங்க போறீங்கன்னா, அங்க உங்களுக்கு நீங்க உங்களோட வியூல மட்டுமே நிக்காம, யூ ஹேவ் டு திங்க் லைக் அதர்ஸ் ஆல்சோ அண்ட் ஆஸ்க் எ கொஸ்டின்ஸ். ஓப்பன் மைண்ட்ல இருக்க அடுத்த பிரச்சனை, நீங்க கேள்வி கேட்டே ஆகணும். ஓகே, நீ இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? ஓகே, இத சொன்ன. இத நீ எங்கருந்து படிச்ச? அவங்க சொன்னவங்க அத எழுதுனவங்க எத வச்சு பேஸ் பண்ணி எழுதுனாங்க? நீ எப்படி அத நம்புற? சோ யூ கேன் ஹேவ் எ கொஸ்டின்ஸ். அகெயின் த கொஸ்டின்ஸ் நீட் டு பி இன்டு த கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட்குள்ள மட்டும் தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். அண்ட் திங்க் அபௌட் த நியூட்ரல் வியூ பாயிண்ட். நான் சொன்னல எல்லா விஷயத்துக்குமே ரைட்ன்னு ஒருத்தன் சொல்லுவான், ராங்ன்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆனா அது 2த்துக்கும் நியூட்ரலா ஒரு பாயிண்ட் நிக்கும். ஓகே, பாதி ரைட் பாதி கரெக்ட்ன்றவன் நியூட்ரல் கிடையாது. எனக்கு ரைட்டா ராங்கானே தெரியலன்னு சொல்றவன் தான் நியூட்ரல். சோ அந்த இடத்துல நின்னு யோசிங்க.
கோட்டுக்கு இந்த பக்கம் நீ நல்லவன், கோட்டுக்கு அந்த பக்கம் நான் கெட்டவன்ற மாதிரி just stand on the line and think which is the right one according to you. Again, it's not according to others, it's not according to the science, or it's not according to anything. According to you, according to your own experience in the past 20 or 21 years, which side you want to stand, that plays a very very big role. And make a new connections. So நீங்க எந்த அளவுக்கு நியூவான பீப்புளை மீட் பண்றீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு உங்களோட வியூ பாயிண்ட் வந்து மாறும். நான் 2018 என்னோட கெரியர்ல வந்து நான் ட்ரைனரா சேஞ்ச் ஆகிறேன். ஸோ 2013 என் டிகிரியை முடிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் எ கார்பரேட். ஸோ அது வரைக்கும் எனக்கு இருந்த வியூ எப்படி இருக்கும்னா, கார்பரேட்ல இருந்த வரைக்கும் நான் சென்னை தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே நான் சென்னையில மட்டும் தான் பார்த்துருக்கேன். அவுட் ஆஃப் சென்னை நான் போனதே கிடையாது. ஸோ போனதே கிடையாதுன்னா 1 or 2 டைம்ஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்காக போயிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போயிருக்கலாமே தவிர, அதை தாண்டி சென்னையை தாண்டி நான் பெருசாலாம் இண்டிவிஜுவலாக தனியாக போனதே கிடையாது. Once I quit my corporate job, when I enter to a freelancer, then I have to travel to various places in Tamil Nadu. Okay, அது தூத்துக்குடி, சேலம், திருநெல்வேலி, ஸோ கடலூர், ஸோ நிறைய இடங்கள்ல தஞ்சாவூர், ஸோ மல்டிபிள் பிளேசஸ் ஆஃப் தமிழ்நாடு டிராவல் பண்ணும்போது தான் ஐ ரியலைஸ் த கல்ச்சர் ஆஃப் ஈச் டிஸ்ட்ரிக்ட் இட் சம்வாட் சேஞ்சிங். இப்போ சென்னையில் இருக்க என்னோட அந்த கல்ச்சர் வந்து என்னால் சேம் விஷயங்களை வந்து மற்ற ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல கிளாஸஸ் எடுத்துட்டு அந்த 2 days கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கான ஃபீட்பேக் கேட்குறேன். ஃபீட்பேக் சொல்லுங்கன்னும் போது ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொன்னது, சார் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா பேசுறீங்க சார், அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க, அது எங்களுக்கு புரியல அப்படின்னா. அவ்வளோ நாள் வரைக்கும் நான் பேசுறது கரெக்ட் ஸ்பீடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இப்போ என்னோட ஆடியன்ஸ் அங்கே மாறும்போது நான் என்னோட டோனை அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறது அன்னைக்கு தான் தெரிஞ்சது. தென் இன்னொரு ஊர்ல போய் கிளாஸ், ஐ திங்க் தூத்துக்குடியில கிளாஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க யூஸ் பண்ண சில வார்த்தைகளே எங்களுக்கு புரியல, மேபி சென்னை ஸ்லாங் நீங்க யூஸ் பண்றீங்க போல அப்படின்னாங்க. ஓ தென் ஐ ரியலைஸ், ஆமால நான் சென்னையில சில வார்த்தைகளை யூஸ் பண்றேன்னா அப்ப அந்த ஊர்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஆல்டர்னேட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் அதை சொல்லும் போதே இது உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு அவங்கள கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டு ஷேரிங் தட் நாலேஜ். எங்க ஊர்ல இது இப்படி சொல்லுவோம்ப்பா, உங்க ஊர்ல இது என்ன சொல்லுவீங்க, ஓகே இப்படி சொல்லுவீங்களா, சரி ஓகேப்பா, ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரிட்டு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நியூ பீப்புளை மீட் பண்றோமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். இங்க நான் இங்கிலீஷை சொல்ல வேலை இப்பயும் பாருங்க, நான் அந்த ஊரோட லாங்குவேஜ்னு சிலது இருக்கும், அந்த சில வேர்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில சென்னையில யூஸ் பண்ற சில வார்த்தைகள் சில ஊர்ல கெட்ட வார்த்தையா இருக்கலாம், மற்ற ஊர்ல யூஸ் பண்ண சில வார்த்தைகள் மற்ற ஊர்ல அது வேற மாதிரி கன்வே ஆகலாம். ஸோ எனக்கு அந்த ஜியாகிரபிக்கல் பேஸ் பண்ண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்பட்டுச்சு. நான் ஓப்பன் மைண்டடா மாறும்போது தான் என்னால, இல்ல நான் ஒரு ட்ரைனர், நான் சொல்லுதான் நீ கேட்டாகணும், நான் இந்த ஸ்பீட்ல தான் பேசுவேன், நீ கவனிச்சு தான் ஆகணும், எங்க லாங்குவேஜ் தான் நான் பேசுவேன், நீ கவனிச்சு தான் ஆகணும் அப்படி நான் சொன்னேன்னா அங்க நான் ஒரு ட்ரைனராகவும் தோத்துருவேன், ஒரு ஹியூமனாகவும் தோத்துருவேன். அப்போ நான் என்னோட மைண்டை ஓப்பன் மைண்டடா கன்வெர்ட் பண்ணேன். தென் ஐ எம் கிவிங் த ஸ்பேஸ் டு பீப்புள், தே ஆர் டெல்லிங் த ஃபீட்பேக், ஐ சேஞ்ச் இட். இந்த 5 years ஆஃப் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னை மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணது என்னோட ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஐ பிலீவ் தட். ஸோ மேக் எ நியூ கனெக்ஷன்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சேம் சர்க்கிள், நீங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே இருந்தீங்கன்னா உலகமே அவ்வளவுதான் நினைப்போம், கிணத்து தவளை மாதிரி. ஸோ நம்மளுக்கோட இது வந்து இங்க ரொம்ப பெருசு, ஒரு கடல் லெவல்ல இருக்கு. யோசிக்கும் போது யூ ஹாவ் டு மேக் எ நியூ கனெக்ஷன் டு லேர்ன் நியூ கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் மீடியா. டிஃப்ரெண்ட் மீடியானும் போது இங்க உங்களுடைய சோஷியல் மீடியாவும் இன்க்ளூட் ஆகிடும், உங்களோட டிவி, உங்களுடைய சினிமா. ஓகே, நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம்னாலே அந்த சினிமாலே ஒவ்வொரு ஊரோட கல்ச்சர் மாறும். ஓகே, இன்னைக்கு ஒரு மதுரை பேஸ் பண்ண மூவி, திருநெல்வேலி பேஸ்டு மூவி, சென்னை பேஸ்டு மூவி, ஸோ கோயம்புத்தூர் பேஸ்டு மூவின்ட்டு. ஸோ த லொக்காலிட்டி பேஸ்ட் மூவிஸ் ஆர் தேர், லொக்காலிட்டி பேஸ்ட் சேனல்ஸ் ஆர் தேர், லொக்காலிட்டி பேஸ்ட் பேஜஸ் ஆர் தேர். அப்போ அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணும்போது ஓகே அங்க எப்படி பேசுறாங்க. ஸோ கம்யூனிகேஷன்ன்றது மோர் தென் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், மோர் தென் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. இங்க ஏன் இங்கிலீஷ் உள்ள வருதுன்னா, இங்க இவ்வளோ இஷ்யூக்கள் இருக்கு. உங்க ஊர்ல பேசுற லாங்குவேஜ் எனக்கு புரியல, எங்க ஊர்ல பேசுற லாங்குவேஜ் எனக்கு புரியல, உங்க ஊர்ல இது இப்படி சொல்லுவீங்க, எங்க ஊர்ல அது அப்படி சொல்லுவீங்கன்னு போது இங்க மல்டிபிள் கல்ச்சர்ஸ் இருக்கும் போது அது எல்லாத்தையும் சென்டர் பாயிண்டா நம்ம இங்கிலீஷ் எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? அப்ப இங்கிலீஷை நம்ம ஒரு சென்டர் பாயிண்டா எடுத்துட்டு வரும்போது எல்லாருக்குமே அந்த வார்த்தைகளே நம்ம தெரிஞ்சிருக்கும். தென் we will communicate with each other in English. Then we are getting splitted
when we are going to our native will be like that. என் ஃப்ரெண்டுங்களே பார்த்துருக்கேன். என்கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவானுங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணா டக்குன்னு அவன் ஸ்லாங்கே மாறும். ஆனா அவன் அப்பா கிட்ட அம்மா கிட்ட அவன் அந்த ஸ்லாங்ல தான் பேசியிருப்பான் அத்தனை வருஷம் 25 வருஷம் அந்த ஸ்லாங்ல பேசிட்டு சடனா சென்னை வந்தோடனே அவனால மாத்திக்க முடியாது. பட் ஸ்டில் என்கிட்ட அவன் மாத்தி தான் ஆகணுன்ற கண்டிஷனுக்கு அவன் வரான். ஏன்னா சென்னையில இருக்கிறான். அப்ப சென்னைக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்னும் போது they are changing. So experience a different media and join a new group of people who having a different mindset. ஓகே, ஸோ ஒரு சினிமா பத்தி பேசுவான் ஒருத்தன், ஒருத்தன் வந்து பொலிட்டிக்கல் பேசுவான், ஒருத்தன் வந்து ஃபுட்டு பத்தி பேசுவான், ஒருத்தன் வந்து சோஷியல் மீடியா பத்தி பேசுவான். ஸோ வென் யூ ஹேவ் அ குரூப் ஆஃப் பீப்புள் லைக் திஸ் வித் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், அங்கதான் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்குவோம். அந்த இடத்துல நம்மளுடைய கம்யூனிகேஷனை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, ஒரு சினிமா ஃப்ரீக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றான்னா, அது நல்லா இருக்குன்னு அவன் சொல்றதுக்கு அவன் என்னென்ன விஷயங்களை சொல்றானோ அதை விட அதிகமா அவன் அந்த படத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். இல்ல இது இப்படி அது அப்படின்னு. ஸோ தட் மேக் யூ டு ஹாவ் எ குட் கம்யூனிகேஷன் அண்ட் ரீஃப்ரேம் எ நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது ஐயோ தெரியலையே, ஒருத்தவங்க உங்களை பத்தி சொல்றாங்க, நீ இப்ப நான் சொன்ன மாதிரி தான், நீங்க ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க சார்ன்றது ஒரு நெகட்டிவ் தாட் தான். ஆனா அதை நான் ரீஃப்ரேம் பண்ணணும். ஓகே, நான் ஸ்பீடா தான் பேசுறேன் போல இருக்கு அப்படின்னு நானே ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணி கேட்டேன் நான் பேசுறது. எனக்கு அது ஸ்பீடாவே தெரியல. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் பேசுறது நார்மல்ன்ட்டு. அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தங்கிட்ட சொல்லும்போது இவ்வளோ ஃபாஸ்ட். ஓகே, அப்ப இன்னொருத்தவங்க பேசுறத நான் அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்கும்போது ஓகே, அப்ப அவங்களால ஒரு 1 மினிட்டுக்கு இவ்வளவு வார்த்தை பேசுறாங்கன்னா நான் இவ்வளவு வார்த்தை பேசுறேன்னா அப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணணும், நான் இப்படி பண்ணுன்ட்டு. ஸோ ரீஃப்ரேம் த நெகட்டிவ் தாட்ஸ். தே கிவிங் சம் நெகட்டிவ் இன் ஃபீட்பேக் ஆர் சம் வாட் எவர் திங்ஸ், அது எல்லாத்தையுமே ரீஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி அக்னாலஜ் யூ ஆர் லேர்னிங். நான் சொன்ன மாதிரி தான், நான் புதுசுமா நான் கத்துக்கிறேன்னு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இந்த யூடியூப் செஷன்ன்றது ரொம்ப புதுசான ஒரு விஷயம் தான். நான் மேபி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் நான் மன்னிச்சிருங்கன்னு அக்னாலேஜ் பண்ணிடுறேன். நானும் இப்பதான் கத்துக்கிறேன். எனக்கு யூடியூப் லைவ் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஸோ இதுல ஏதாவது நான் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், எனக்கு சார்ட்ஸை ரீட் பண்ண டைம் இல்லாம இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எங்களோட டெக்னிக்கல் எரர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ வி ஆர் ஆல்சோ லேர்னிங் சம்திங். ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே அக்னாலேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நீங்க இதை சொல்றீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், மேபி ஃபியூச்சர்ல நான் இது மிஸ்டேக் இல்லாம பண்றேன் மாதிரி உங்களுடைய லேர்னிங்ஸை நீங்க எப்பவுமே அக்னாலேஜ் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீட்பேக். ஓகே, ஸோ அனதர் ஜென்ரலா பீப்புளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னா அது வந்து ஃபீட்பேக் தான். ஓகே, இங்க எத்தனை பேருக்கு அந்த ஃபீட்பேக் ஏத்துக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரியாது. பட் மெஜாரிட்டி நேரங்கள்ல பீப்புள் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் த ஃபீட்பேக்ஸ். நம்ம ஜெனரலா ஃபீட்பேக் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல வந்து ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்றோம், அவங்க வந்து நமக்கு அந்த ஃபுட்டை வந்து டெலிவர் பண்றாங்க, ஸோ ரேட்டிங் போட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரேட்டிங்ல போயிட்டு 5 ஸ்டார் அப்படின்னு போட்டுட்டு குட் அப்படின்னு நம்ம போட்டுரும். இதுதான் ஃபீட்பேக் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி தட் இஸ் அ ஃபீட்பேக், தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீட்பேக். ஐ நெவர் சே திஸ் இஸ் நாட் எ ஃபீட்பேக், தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீட்பேக். ஆனா நீங்க அந்த இடத்துல ஏன் அந்த ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா, அவங்க ப்ராப்பரா டைமிங் ஏற்ற வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிட்டாங்களா, அந்த ஃபுட்டு கரெக்டா இருந்துச்சா, அவங்க உங்ககிட்ட ரூடா எதனா நடந்துக்கிட்டாங்களா, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா மணி எதனா கேட்டாங்களா, அவங்க அட்ரஸை ப்ராப்பரா கண்டுபிடிச்சு வந்தாங்களா, அவங்க ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வே ஆஃப் ப்ரொஃபஷனலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்களோட கம்பெனிஸ் வச்சிருக்க ஒரு பேராமீட்டர்ஸ் தான் அந்த ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக்ஸை நீங்க கொடுக்குறீங்க. சேம் லைக் யூ அண்ட் மீ, நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்றோம், நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பேச போறோம், புதுசா கோயிங் டு மீட் பீப்புள்னா அங்க வர விஷயங்களையும் நம்ம ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு அந்த ஃபீட்பேக்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த இஷ்யூ. இஃப் சம்மன் இஸ் கிவிங் எ ஃபீட்பேக் அபவுட் சம்திங், எடுத்த உடனே அது இல்லைன்னுலாம் சொல்லாம ஃபர்ஸ்ட் அது இஷ்யூ என்னன்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகா மேம் போய் நான் ஃபீட்பேக் கேட்பேன் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 3 o'clock நானும் கார்த்திகா மேமும் ஒரு மீட்டிங்ல இருப்போம்னா, இப்போ கார்த்திகா சொல்றாங்க, இல்ல சார் நீங்க இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். இல்ல இல்ல கார்த்திகா, நான் அது வந்து எனக்கு அது கேமரா மிஸ்டேக் ஆயிடுச்சு. இல்ல கார்த்திகா, ஸோ அப்படி சொல்லாம ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூ என்னன்றதை நான் அனலைஸ் பண்ணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, சரி ஓகே கார்த்திகா நான் இதை பண்ணிக்கிறேன். செகண்ட், பி சின்சியர் டு த ஃபீட்பேக். அவங்க சொல்லிட்டாங்கன்னா சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடாம, நான் அவங்க சொன்ன ஃபீட்பேக்கு எந்த அளவுக்கு சின்சியரா இருக்குன்றத அவங்க திருப்பி அடுத்த கிளாஸ்ல பார்ப்பாங்க. இப்போ நான் சாட்டர்டே திருப்பி கிளாஸஸ் எடுக்கும்போது, இஃப் ஐ டன் த சேம் எரர், இஃப் ஐ டூ த சேம் எரர் ஆன் சாட்டர்டே, டெஃபினெட்லி ஷீ வில் ஃபெல்ட், என்னடா இந்த ஆளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டான்.
ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்க வேல்யூவான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்தாங்கன்னா எப்பவுமே அந்த ஃபீட்பேக்கு சின்சியரா இருங்க. 3வது, அவாய்ட் த சாண்ட்விச் மெத்தட். அது என்ன சாண்ட்விச் மெத்தட்? 12 மணி ஆகுது, எல்லாருக்குமே பசிக்குது, இந்த நேரத்துல சாண்ட்விச் பத்திலாம் பேசுறீங்களே சார் அப்படின்னீங்கன்னா, சாண்ட்விச் நமக்கு தெரியும், கீழே ஒரு பிரெட் மேல ஒரு பிரெட் வச்சு நடுவுல வந்து அந்த ஸ்டஃப் வச்சு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கப்பானா ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்ன்ற மாதிரி. அது நீ சூப்பரா ஸ்டார்ட் பண்ண, நடுவுல இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டேன், அப்புறம் ஆனா ஃபைனலா நல்லா பண்ணிட்டேன். இதுதான் சாண்ட்விச். ஸோ இந்த பூசி முழுகிற மாதிரி ஃபீட்பேக் என்னைக்குமே கொடுக்காதீங்க. ஃபீட்பேக் நேரா அடிங்க. இந்த இடத்துல நீ தப்பு பண்ணீங்க, இந்த இடத்துல இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிரிக்கெட் எல்லாருக்கும் நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறது எங்க எக்ஸ்ட்ரீமா கொடுப்போம், அந்த கிரிக்கெட்ல கொடுப்போம். இந்த வேர்ல்டு கப் இந்தியா ஃபைனல்ல தோத்ததுக்கான ஃபீட்பேக் நீங்க கொடுங்கப்பானா ஆளாளுக்கு 1000 ஃபீட்பேக் கொடுப்போம். அந்த மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் ஆடி இருக்க கூடாது, அந்த மேட்ச்ல வந்து அஸ்வின் விளையாடி இருக்கணும், ரோஹித் சர்மா வந்து அந்த பாலை வந்து அடிக்க போயிருக்கலாம், அந்த ஓவர் நல்லா தானே அடிச்சிட்டு இருந்தேன், எதுக்கு தேவையில்லாத மேக்ஸ்வெல் பாலை போய் ரோஹித் சர்மா அடிக்க போகணும், கேஎல் ராகுல் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா ஆடி இருக்கலாம், டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து அந்த இதுல ரிவ்யூ கேட்டிருக்கலான்ட்டு நம்ம அங்கெல்லாம் ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா சொல்லுவோம். ரோஹித் சர்மா நீங்க பண்ணு தப்பு, விராட் கோலி நீங்க பண்ணு தப்பு, ஜஸ்பிரீத் பும்ரா நீங்க பண்ணு தப்புன்ட்டு பீப்புள் எங்கேயோ விளையாடிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கான ஃபீட்பேக் நம்ம இங்க இருந்தே வந்து சூப்பரா சொல்லுவோம். ஆனா இதை நம்ம கூட இருக்க யாராவது ஒருத்தவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல அவன் ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண நினைக்கிறான்னா, ஐயோ அவன் ஹர்ட் ஆயிடுவானோ, அவன் என்ன தப்பா நினைச்சிருவானோ, இது அவனுக்கு பிடிக்காம போகுமோ, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி மைண்ட் செட்ல சூப்பரா இருந்துச்சுடா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிப்போம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஆல்வேஸ் ட்ரை டு ஹாவ் எ ப்ராப்பர் ஃபீட்பேக், நாட் எ சாண்ட்விச் மெத்தட். அண்ட் ஃபோர்த் ஒன், பி எ ஸ்பெசிபிக். கும்பல்ல கோவிந்தாவா போடாம எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாம, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் நல்லா இல்லட்டு அந்த ஸ்பெசிபிக்கான ஃபீட்பேக்கை என்னைக்குமே கொடுக்க கத்துக்கோங்க. அண்ட் ரிசீவ் பண்ணவும் கத்துக்கோங்க. அண்ட் அலோவ் எ ரெஸ்பான்ஸ். நீங்க ஒருத்தவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா, நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது. நான் உனக்கான ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். இல்ல இல்ல இங்க இந்த இப்ப கார்த்திக் வந்து என்ன சொல்றாங்க, சார் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் சொன்னாங்கன்னா, ஓகே கார்த்திகா, பட் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் அந்த 5 மினிட்ஸ் கேமரா ஆஃப் பண்ணேன் அப்படின்னா, அங்க ரெஸ்பான்ஸ் சொல்லும் போது ஓகே வேலிட் ரீசன் தானே இருக்கு. மேபி நான் கேமராஸ் ஆன் பண்ணி தண்ணி குடிக்கிறது தப்புன்னு தோணுச்சு, அதனால கேமரா ஆஃப் பண்ணி நான் தண்ணி குடிச்சேன் கார்த்திகான்னு சொல்லும் போது ஷி வில் அக்செப்ட். ஸோ இங்க நான் பண்ண ஒரு மிஸ்டேக்க அவங்க ஹைலைட் பண்றாங்க. அப்ப எனக்கு என்ன தோணும்னா, பரவாயில்ல கார்த்திகா வந்து நம்மள ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அவங்க மேல ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ அவங்க இல்ல கார்த்திகா இந்த மாதிரி தண்ணி குடிக்க தான் கேமரா ஆஃப் பண்ணுன்னு சொல்லும்போது, ஓகே அப்ப சார் இன்டென்ஷனோட தான் பண்ணியிருக்காரு, கரெக்ட் தானே கேமரா ஆஃப் பண்ணி தண்ணி குடிச்சிருக்காரு, இது எந்த தப்பும் கிடையாதுன்ட்டு தென் ஷி ஆல்சோ அக்செப்டட். ஸோ ஒரு ஃபீட்பேக் வரும்போது நீங்க கொடுத்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அது ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரெக்கமெண்ட் இஸ் சொல்யூஷன். வெறும் ஃபீட்பேக்கா சொல்லாம, இப்ப சேம் லைக் கார்த்திகா சொன்ன மாதிரி, இப்ப கார்த்திகா எனக்கு அதே ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க, கேமரா நீங்க நடுவில் ஆஃப் பண்ணீங்க சார். ஸோ அடுத்த முறை ஜஸ்ட் பசங்க ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க, கிவ் மீ 2 மினிட்ஸ் ஸ்டூடெண்ட், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் சார் ஒரு ஃபீட்பேக் அவங்க கொடுக்கும்போது. ஓ ஆமால கரெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அவங்களும் என்ன நினைச்சாங்க, சடனா சார் கேமரா ஆஃப் பண்ணிட்டாரு, சார் நம்மளை பார்த்து பயந்துட்டாருலாம் நினைப்பாங்க போல. ஸோ நம்ம அடுத்த முறை அதை ப்ராப்பரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி ப்ரொவைட் எ சம்மரி. மொத்தமா அதை சம்மரைஸ் பண்ணிட்டு தென் டெல் தட் கிளியர்லி. ஸோ தீஸ் ஆல் ஆர் த திங் விச் கேம் அண்டர் எ ஃபீட்பேக். அண்ட் ஃபைனல், த ரெஸ்பெக்ட். ஸோ ஏன் இங்க எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணுதுன்னா, சூஸ் யுவர் வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ வார்த்தைகளுக்கு என்னைக்குமே வந்து பெரிய மரியாதை இருக்கு அண்ட் பெரிய ரோல் இருக்கு. இது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு ஒரு சின்ன வார்த்தையா தான் இருக்கும், ஆனா அந்த வார்த்தையால பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் இங்க நிறைய இருக்கும், வார்த்தையால பிரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இங்க நிறைய இருக்கும். ஓகே, ஸோ ஐ பர்சனலாவே எனக்குலாம் நடந்தது. ஸோ ஏதோ ஒரு கோபத்திலயோ ஏதோ ஒரு இடத்துலயோ நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்லை யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை கொடுக்குற இம்பாக்ட வந்து நம்ம வாழ்க்கையில எதுவுமே கொடுத்துருக்காது. அது வந்து கெட்ட வார்த்தை இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா அது கெட்ட வார்த்தைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போறன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அது நம்மள அவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் டெஃபினெட்லி நீட் டு அவாய்ட். அப்போ
நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. எங்கேயுமே யாரையுமே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவோ இல்லை வந்து ஒரு அந்த சிங்குலர்லயோ பேசிடாதீங்க. அது இது அவ இவன்றதை அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ட்ரை டு கிவ் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் தர் ஜெண்டர், இன்ஸ்பைட் ஆஃப் தர் ஏஜ், இன்ஸ்பைட் ஆஃப் த ஜாப், வாட் எவர் இட் இஸ், தே ஆர் எ ஹியூமன். அவங்க நம்மளோட சக மனுஷங்க, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட்ல வச்சுட்டு என்னைக்குமே உங்களோட வேர்ட்ஸை கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், மேக் சாஃப்ட் ஸ்கில் ஏ ப்ரையாரிட்டி. ஸோ சாஃப்ட் ஸ்கில் தான் எங்களுடைய சப்ஜெக்ட். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ல முழுசாவே உங்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாமே அதில் இன்டர்பர்சனல் இன்ட்ரா பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாருமே. ஸோ நீங்க மற்ற விஷயங்கள்ல ரெஸ்பெக்ட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, இன்னைக்கு ரெஸ்பெக்டுக்கான மீனிங்கே ரொம்ப மாறிடுச்சு. ஒரு காலத்துல வந்து நீ ஒரு பெரியவங்க வந்தா எழுந்து நிக்கணும்ன்றதா மரியாதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்காரனா பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இது எல்லாமே ஒரு காலத்துல மரியாதைக்கான மெத்தடா அவங்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாமே மேக்ஸிமம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு நோ ஹவு டு கிவ் எ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு த பீப்புள். அண்ட் தேர்ட் ஒன், ரெசிஸ்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். சில இடங்கள்ல இந்த விஷயங்கள் வேணும், சில விஷயங்கள் இந்த விஷயங்கள் வேணான்றதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு எப்பவுமே நீங்க ரெஸ்பெக்டுக்கான ஒரு வேல்யூ வச்சிருப்பீங்க தெரியுமா, அதுலயே உங்களோட ஃபோக்கஸை வைங்க. அண்ட் கிளியர்லி ஆர்டிகுலேட் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஹராஸ்மெண்ட். ஸோ இங்க ஹராஸ்மெண்ட்ன்றது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் எ பிசிக்கல் ஆர் வேர்பல் ஆர் டெக்னிக்கல் ஹராஸ்மெண்ட். ஹராஸ்மெண்ட்ன்றது ஒருத்தங்களை வந்து வாடா போடான்னு கூப்பிடுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் தான். வாடி போடின்னு கூப்பிடுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் until or unless they are felt it's uncomfortable. நான் ஒரு ட்ரைனரா இருக்கேன், நான் என் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு 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 சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, we never encourage these kind of things. So the respect, it came under all the parameters. And finally, get a transparent. எங்கேயுமே மூடி மறைக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கம்மியா இருக்கு ஒரு இடத்துலனா அங்க ஓப்பனா சொல்லுங்க, இங்க எனக்கு ரெஸ்பெக்ட் இல்ல ப்ராப்பரா, ஏன் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு கேளுங்க. அண்ட் நீங்க ஒரு இடத்துல ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு உங்களை யாரா கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த முறை ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கம்யூனிகேஷன் வில் கெட் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனோட பேசிக்கே இங்க என்ன சொல்லுதுன்னா, நான் இங்க எங்கேயுமே உங்களோட இங்கிலீஷ் பத்தி பேசவே இல்லை. ஓகே, நீங்க இங்கிலீஷ்ல வந்து சென்டம் எடுத்திருக்கணும், இங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து டாப் ஸ்டூடெண்டா இருந்திருக்கணும், நீங்க வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில பிராண்டட் யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்கணும், அப்படின்லாம் நீங்க எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுடைய கம்யூனிகேஷனை நீங்க டெவலப் பண்றது. ஸோ கம்யூனிகேஷன் இட்ஸ் நாட் அபவுட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். Communication, it's about how you are speaking with the other person with the proper rules like listening, how you are maintain your non-verbal skills, how much you are friendly a person, what's your extremely when you are become an extremely confident person, and how much you are open-minded, and how you give and receive the feedback, and what's your opinion about respect. இது எல்லாமே சேர்ந்தது தான் இங்க எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்க. இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இங்க நார்மல் ஒரு பிளேஸ்ல இருந்தா நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வந்து நிற்போம். ஸோ ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் எ பிக் இன் யுவர் கெரியர், ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன். வென்எவர் யூ கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன், கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எல்லாத்தையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. உங்களால எந்த அளவுக்கு உங்க கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா, டில் த எண்டுன்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எண்டுன்றது இந்த உலகத்திலேயே கிடையாது. ஸோ நீங்க எவ்வளோ நாளும் உங்க கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிட்டே போகலாம். ஸோ இங்கிலீஷ் கிராமர்ன்றது செப்பரேட்டான ஒரு லெசனா நமக்கு வரும். அப்போ நம்ம கிராமட்டிக்கல் பார்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை கன்க்ளூட் பண்ணும்போது, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் இங்கிலீஷ், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அதர் லாங்குவேஜ் ஸ்கில், நீங்க யாருன்றதையும் உங்க முன்னாடி இருக்க சக மனுஷன் யாருன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட நீங்க பேச போற விஷயத்துக்கான அவுட்கம் என்னவா இருக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த அவுட்கம்க்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுடைய பாடி லாங்குவேஜ், மைண்ட் செட் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ரிசீவிங், உங்களோட ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணும்போது டெஃபினட்டா எல்லாருமே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பர்சன்ஸா வருவீங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் லிசனிங் மீ. ஓகே, ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லிசனிங் ஸ்கில் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ரொம்ப நேரம் லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி ஹாப்பி அண்ட்
சாரி, நான் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவுமே இப்போதைக்கு பார்க்க முடியல. ஸோ நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் இப்போ கார்த்திகா மேம் கண்டினியூ பண்ணும்போது அகைன் ஐ வில் ரீட் ஆல் த கமெண்ட். ஸோ தேங்க்யூ. அண்ட் யூ கேன், இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் புட் இட் இன் அ chat பாக்ஸ். ஸோ ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த செஷன் டு கார்த்திகா மேம். அண்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கு போகும் சாட்டர்டே அண்ட் மண்டேவும். ஸோ சாட்டர்டே ஐ வில் ஸ்டார்ட், தென் கார்த்திகா மேம் வில் கண்டினியூ, அண்ட் மண்டே ஆல்சோ சேம் லைக் தட். ஸோ கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. அந்த 3 நாளுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு இம்பாக்டை உங்கள் லைஃப்பில் நாங்கள் கொடுப்போம்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ கார்த்திகா மேம், கேன் யூ? Yes, Ila, I can take this forward. I just changed the setting. Sure, I got it. Yeah, thank you. Thank you, everyone. I hope my screen is visible to everyone, isn't it? Yeah. If I could get the confirmation, is it visible? Because I'm unable to see that on the live. Yeah, Karthika, it is visible in both. Sure, Ila, I got that. Thank you so much. And yeah, good afternoon, everyone. ஸோ இல்லா சார் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சொன்னாரு வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ், ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து இமெயில் எட்டிகேட் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் சர்டன் திங்ஸ் டு டிஸ்கஸ். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் செஷன் தான் நீங்க எல்லாருமே அட்டென்ட் பண்றீங்க. இதுல வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் ஓரியன்டட், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் போனா அந்த கார்பரேட் செட்டப்குள்ள நீங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும், அது முன்னாடியே என்னெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு நீங்க கார்பரேட் குள்ள போகணும், அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே வந்து டீச் பண்ணுவோம், ரைட்டுங்களா? சோ இப்போ நான் ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன்ல எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நேரம். பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக்ஸ் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ இமெயில் எட்டிகெட்ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நான் வந்து ஏதாவது கொஸ்டின் பண்றேன்னா அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு மட்டும் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? பிகாஸ் இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் அந்த டாபிக் தெரிஞ்சுக்கல, உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா நீங்க கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறமா டே 1ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயமுமே உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நான் போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கம்பெனிக்குள்ள போகணும்னாலே இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருந்தாதான் போக முடியும். பேசிக்கா இது மேம் ஒரு லைன்ல சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, these skills, employability skills are to bridge the skills gap. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் கேப் இருக்கும். என்னதான் காலேஜ்ல வந்து நீங்க டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கெயின் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரு ஃப்ரெஷர் கிட்ட இருந்து அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் நாலேஜ்லாம் எந்த கம்பெனிலுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. we know that you are a fresher. நீங்க ஃப்ரெஷர்ன்றது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டாவது, டெக்னிக்கல் நாலேஜ் மேபி ஒரு 20% எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இந்த பேசிக்ஸ். அதை தாண்டி ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு நீ ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வா, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி கொடு, இல்ல இதை பண்ண அதை பண்ண எதுவுமே சொல்ல மாட்டாங்க. we know that you are a fresher. ஆனா 80% உங்களுக்கு எப்படி ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யோர் கேரக்டர், ரைட்? நான் நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. உங்களுக்கு ப்ரொஃபஷனலிசம் இருக்கா இல்லையா, உங்களால ஒரு விஷயத்த கத்து கொடுத்தா அந்த கத்துக்கிற எபிலிட்டி இருக்கா இல்லையா, உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கு, நீங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியுதா தெரியலையா, இல்ல ஒரு விஷயம் ஈஸியான விஷயத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொல்றீங்களா இல்லையா, ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லா சார் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன்லேயே நிறைய விதவிதமா இருக்கு. நீங்க பேசுறது ஓரலா பேசுறீங்க, வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறீங்கன்னா கண்டிப்பா அது வந்து வேர்பல் கம்யூனிகேஷன் இல்ல ஓரல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இமெயில் எட்டிகெட்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். இது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். இதுல வந்து உங்க பாடி லாங்குவேஜ் அது மாதிரி நீங்க பிசிக்கலா எதையுமே காட்ட போறது கிடையாது. பட் உங்களோட வார்த்தைகள்ல ஒரு சில டோன் இருக்கும். ஒரு விஷயத்த வந்து could you please do this, அதுல ஒரு டோன் இருக்கும். do it, அதுல ஒரு டோன் இருக்கும். ஆக மொத்தம் சொல்ல வர விஷயம் ஒண்ணுதான், அதை செய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சொல்ற விஷயங்களை வேற வேற டோன்ல சொல்லுவோம். அது சென்டென்ஸா போகும்போது ரொம்பவே அஃபெண்ட் ஆகும், ரைட்? அது ஒரு ப்ரூஃபாவுமே யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இமெயில் எட்டிகெட்னா மேம் எட்டிகெட்னா என்ன மேம் அப்படின்னீங்கன்னா அது ஒண்ணுமே இல்ல, ரூல்ஸ். ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறதுக்கும் இமெயில் அதே விஷயத்த அனுப்புறதுக்குமே இட் மேக்ஸ் a lot of differences. அததான் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டே 1ல இருந்தே உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பதா சொல்லுவாங்க, புரியுதா? சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இட் பிரிட்ஜஸ் த ஸ்கில் கேப். உங்களோட லேர்னிங்க்கும் ஒர்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
ரைட்? இலா சார் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட நம்ம பேசுறதுக்கும் ஒருத்தவங்க முன்னாடி போய் நின்று பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கும் வேலையில போய் அதை படிச்சதை அப்ளை பண்றதுக்கும் இட் மேக்ஸ் a lot of differences. ஸோ ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ்னு பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? உங்களோட எல்டர் பிரதரோ சிஸ்டரோ இல்ல தெரிஞ்சவங்களோ ஆல்ரெடி கம்பெனிக்கு போயிருந்தவங்கள நீங்க உங்க சீனியர்ஸ் கூட நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூட இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. கம்பெனிக்கு போனோடனே மாசமே ஆளே மாறிடுவாங்க. அவங்க நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் கார்பரேட். புரியுதா? ஏன்னா அங்க வந்து இப்ப தமிழ் ஆளுங்க மட்டும் இல்ல, வேற கேரளா மலையாளம் பேசுறவங்க இல்ல, எல்லாருமே இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். அண்ட் வி ஆர் லிவிங் இன் அ குளோபலைஸ் சொசைட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்க தான் வேணும். அப்படி மாத்திக்கலன்னா என்ன மேம் ஆகும் அப்படின்னீங்கன்னா, ரிமெம்பர் ஒன் திங் தட் வி ஆர் லிவிங் இன் 21st century. நம்ம இப்ப இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம வாழ்றதுக்கே நமக்கு ஒரு சில திறமைகள்லாம் வேணும் அப்படின்றாங்க. முன்ன மாதிரி நான் டிகிரி முடிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிரும்ன்றது வந்து முட்டாள்தனம். ரைட்? டிகிரின்றது ஒரு இட்ஸ் இன்க்ரீசிங்லி காமன் திங். ரைட்? எல்லாருமே படிச்சிருக்காங்க. நீயோ நானோ மட்டும் படிக்கல, எல்லாருமே படிச்சிருக்காங்க. ரைட்? அப்போ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும்? எப்ப நான் படிச்ச வேலைக்கான எனக்கு நான் படிச்சதுக்கான வேலை எனக்கு எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் செட் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல போய் உங்களால உட்கார முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஒரு ரெசிலியன்ட் ஆட்டிடியூட் வேணும் உங்களுக்கு. நான் விட மாட்டேன், நான் இதை விடாத நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நான் வந்து எனக்கு முதல் சம்பளமே நான் ஒரு 60,000 ரூபாய் வாங்குவேன், இல்ல 1,00,000 ரூபாய் வாங்குவேன், அந்த மாதிரி இருக்கணும். இல்ல மேம் நான் படிக்கிற படிப்புக்கு 10,000 அதிகம் மேம், நான்லாம் செலக்ட் ஆகணும் மேம், நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சேர்ந்து இருக்கலாம். ஆனா எத்தனை வருஷத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூடயே இருப்பாங்க? ஆல்ரெடி 22, 23 இருக்கும்ல உங்களுக்கு ஏஜ் எல்லாமே. ரைட்? ப்ராபப்ளி 25க்குள்ளேயே the family might get extended. ரைட்? இன்ஃபேக்ட் இப்ப படிச்சிருக்கவங்களுக்கே கொஞ்சம் பேருக்கெல்லாம் மேரேஜ் கூட ஆயிருக்கும். தட் we don't know. சோ டைம் போக 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 ஆளுங்க பிரிஞ்சு போக போக உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பிரிஞ்சு போக போக தான் உங்களுக்கு வாழ்க்கையை பத்தின தேடல் வந்து அதிகமா வரும். ரைட்டுங்களா? அப்போ அந்த வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு மேல உங்க படிப்புல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. யுவர் டைம், யுவர் மணி, யுவர் எஃபர்ட்ஸ், எவ்ரிதிங். சோ ஒரு ஃபேமிலி கூட இருக்கிறத விட நம்ம படிப்புல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த படிச்சதுக்கான வேலை நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்க காம்படிஷன்ல கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் போய் ஸ்விக்கில வேலை செய்யறான். ரைட்? ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட் போய் வேற எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கான் படிச்சதை விட்டுட்டு. அப்போ படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறவங்க என்னமோ ஒரு 20ல இருந்து 30% மேக்சிமம் நான் சொல்றேன். 70% வேற ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? சோ நீங்க தான் வந்து யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. இப்போ இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கிவன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ரைட்? தமிழ்நாடு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்னு நான் முதல்வன் ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. லைக் ஃபார் த பாஸ்ட் 1 இயருக்கு மேலேயே அது வந்து ஓடிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வராங்க, இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, ஃப்ரீயா செஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் நிறைய அட்டென்ட் பண்றீங்க. மேம் நீங்க மட்டுமா பேசுறீங்க, நான் இது வரைக்கும் எத்தனை கேட்டிருப்பேன், நீங்களா வந்து இப்பதான் வந்திருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க உங்களை கேட்டு பாருங்க ஜெனுவனா. ஆஹ் ஒரு படத்துல எஸ்.வி. சேகர் சொல்லுவாரு. அவர் வந்து அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாரு. அந்த படத்துல கவர்மெண்ட்ல சர்க்கார்ல வந்து 10 ரூபாய் வருஷத்துக்கு இன்கிரிமெண்ட் போட்டா பெட்ரோல் விலை 75 காசு ஏறுது அப்படின்னு. ரியாலிட்டியில யோசிச்சு பார்த்தா உண்மை. காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் கோயிங் ஹையர் அண்ட் ரெசிஷன் ரேட்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்வாதாரம் வந்து கீழே தான் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. பாப்புலேஷன் எகிறதே தவிர நம்ம வாங்குற சம்பளமோ நம்ம செலவு பண்றதோ எதுவுமே வந்து குறைஞ்சு படல, எல்லாமே ஏறிட்டே தான் இருக்கு இல்லையா? சோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட பொசிஷனுக்கு போகும்போது என்னால வந்து ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி என்னால மணி வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இட்ஸ் a big question mark. அப்போ நீங்க தான் உங்களோட ஃபேமிலியோட பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? பிரெட் வின்னர்னா ஒரு எத்தனை பேர் உங்க ஃபேமிலில இருந்தாலும் சரி, நீங்க பிரெட் வின்னர்னா நீங்க மட்டும் தான் சம்பளம் வாங்குற ஆளா இருப்பீங்க. அப்போ நான் வாங்குற சம்பளம் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி வரும். அதுதான் ரெசிஷன் ரேட்டை முடிவு பண்ணும். அப்போ ரெசிஷன் ரேட் வந்து மாறிட்டே குறைஞ்சிட்டே இருக்க எல்லா கம்பெனிலயும் வேலைக்கு எடுக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. புரியுதா? இப்ப ஆல்ரெடி வந்து ஒரு 5 லட்சம் பேர் படிச்சுட்டு, நான் சும்மா ஒரு கவுண்ட்டுக்கு சொல்றேன், 5 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியே வராங்கன்னா 5 லட்சம் பேருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லையே. மேக்சிமம் மிஞ்சி போனா அவன் படிச்ச படிப்புக்கு 1 லட்சம் பேருக்கு வேணா கிடைக்கலாம். மேக்சிமம் நான் சொல்றேன். 1 லட்சம்ன்றது ரொம்ப அதிகம். அண்ட் ரெண்டாவது, டெக்னாலஜிஸ் ஆர் ஆல்சோ க்ரோயிங் அப். இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம், நம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் த ஏஜ். ஐம் நாட் டெல்லிங் யூ நாட் டு ஹேவ் ஃபன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இப்போ ஒரு 2 மணி நேரமா நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன்.
பட் ஐ கேன் ரிப்பீட்டட்லி கெட்ட வார்த்தை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது கமெண்ட்ல ஃபுல்லாவே அது மட்டும்தான் இருக்குன்றது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. we're all educated, right? ஒருத்தவங்க முன்னாடி நம்ம அதை ஃபேஸ் டு ஃபேஸ் நான் இப்ப முன்னாடி நிக்கிறேன்னா யூ wouldn't be using all those words. பட் எல்லாத்துக்குமே தெரியும் அது பேசுறதுனால கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்றதை விட ஃபோக்கஸ் ஆன் யோர் லைஃப். இது ஃப்ரீயா கொடுக்குற செஷன் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் கன்சிடர் இட் வித் லைக் சம் சின்சியாரிட்டி கொண்டு வாங்க அந்த இடத்துல. உங்களுக்காக நீங்க இங்க இருக்கீங்க. உங்களுக்காக ஒரு 2 பேர் வந்து ஒரு ஒரு அக்காவோ ஒரு அண்ணாவாவோ நாங்க இங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ண வந்திருக்கோம். இப்படிலாம் இருந்ததுப்பா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், ஆபீஸ்க்கு வந்தப்போ என்ன இப்படி பேச சொன்னாங்க, எனக்கு கையெல்லாம் நடுங்குச்சு, அப்புறம் நான் இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆச்சு. ரைட், we are trying to help you. ஈவன் இலா சார் சொன்ன மாதிரியே தான் நானுமே. ரைட், ஈவன் ஐ have faced a lot of struggles. In fact, நான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி was like அமேசான்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்து அமேசான் கூட சொல்ல வரல. ஐ ப்ரொனவுன்ஸ்ட் இட் லைக் அமேசான். ஏன்னா நம்ம டிவி சேனல்ல அமேசானில் இன்றைய வாங்குங்கள் அப்படின்னு தான் போடுவாங்க. ரைட், அப்போ என்னோட ட்ரெயினர் என்ன நிப்பாட்டி லேடி வாட் டிட் யூ சே அப்படின்னு என்ன கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் ஐ ஜஸ்ட் செட் தட் ஐம் ஒர்க்கிங் ஃபார் amazon.com. then he laughed at me. என்னை பார்த்து சிரிச்சிட்டு he made me to say the same word. It's not Amazon, it's Amazon. Say it for 25 times. அந்த மாதிரி என்ன சொன்னார். அப்ப எல்லாரும் முன்னாடி 25 வாட்டி நான் அமேசான் அப்படின்னு சொன்னேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் இப்ப ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஃபைனல் இயர்ல கூட nobody would have put me in such situation. None of them have done it. ஓ, இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல மட்டும்தான் இது வரும், நம்ம படிக்கணும், இல்லைன்னா தப்பு மார்க் போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. நம்ம கார்பரேட் குள்ள போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே they'll give a huge importance. புரியுதா? அதுக்குதான் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட்லயுமே they have identified because the machines are getting smarter. ரைட், அப்போ உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ல மட்டும் வச்சுக்கிட்டு நீ ஒரு இடத்துல போய் சர்வேவே பண்ணவே முடியாது. ரைட், அப்போ வந்து ஒரு குளோபலைஸ் சொசைட்டி ஆகும்போது நம்மளோட அந்த வர்த்தகம் வந்து விரிய நம்மளுக்குமே வந்து ஒரு ஸ்கில் இருக்கணும். இல்லைன்னா நம்ம அடிச்சு தள்ளிட்டு வெளியே அடிச்சு துரத்திடுவாங்க. அந்த மாதிரி தான் we have to walk out on ourselves. நம்மள வெளியே அடிச்சு துரத்துறதை விட நம்மளுக்கே தெரிஞ்சிரும், ஐயோ இவங்க லெவல்ல நம்ம இல்ல, நம்மளே கிளம்பிடுவோம், நம்ம ஊர்ல போய் ஏதோ கொடியோ ஏதோ வச்சு பொழைச்சுக்குவோம். அந்த மாதிரி வந்து அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் அடி வாங்கும். நீங்க படிச்ச படிப்பே வேஸ்ட், இத்தனை வருஷம் வேஸ்ட். புரியுதா? மோர் தென் எனி திங் யுவர் டைம் மேட்டர்ஸ். டைம் தான் இங்க ஹீரோ, டைம் தான் வில்லனும். புரியுதா? அதனாலதான் இந்த விஷயங்களை நீ கத்துக்கோ. நீ வந்து ஒரு ஃபைனல் இயர் வந்துட்டு அப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு, 10 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி யூ டிசைட் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி. ஸ்பெஷலி இப்ப நீங்க ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பீங்க, லோவர் மிடில் கிளாஸ் இருப்பீங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா யூ ஆர் டெஃபினெட்லி ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரைட், லோவர் மிடில் கிளாஸ்னா யூ ஹேவ் டு டபுள் தி எஃபர்ட். அப்பர் மிடில் கிளாஸ்னா உங்க ஸ்டாண்டர்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அடுத்த லெவலுக்கு நீங்க உங்க ஃபேமிலியை கொண்டு போகணும்னா அதுக்காக தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க. ரைட், அந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் வரணும்ன்றதுக்காக தான். அப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி. முதல் சம்பளம் உங்களுக்கு ஒரு 30,000 வச்சுக்கலாம், அதிக சம்பளம் தான். ரைட், நீங்களே சொல்லலாம், உங்க அம்மா சொல்லலாம், என்னோட பையனுக்கு 30,000 சம்பளம் டி, உனக்கு தெரியுமா? ரைட், சொல்லலாம். இட்ஸ் a big amount. I wouldn't say that it's a small amount. பட் ஒரு 5 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க. வருஷம் 2,000 தாண்டி எந்த கம்பெனிலுமே போட மாட்டான். அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பெர்சன்டேஜ் பேஸ்ல 2,000 3,000 தான் போடுவாங்க. புரியுதா? இன்னும் நார்மலா இருக்க கம்பெனில வந்து 1,000 ரூபாய் கூட தர மாட்டான். இதுவும் வந்து கம்பெனில ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ல வரலன்னா அந்த 1,000 ரூபாயும் வராது. அப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு 30,000 போது உங்க கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமா இருப்பாங்க. there are a lot of realities that you have to question. அப்போ நான் மேல போகணும், நான் ஏதோ ஒண்ணு கட்டையை பிடிச்சு நான் வந்துட்டேன் மேம், வேலை வாங்கிட்டேன், 30,000 ரூபாய் சம்பளம் இங்க வந்து, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, எக்ஸ்ட்ரா நான் படிச்சாதான் எனக்கு வந்து சர்வை பண்ண முடியும் போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ ஒரு கோர்ஸ் இப்ப நீங்களே இப்ப நானே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி நான் ஃப்ரீயாலாம் நான் எடுக்க மாட்டேன். புரியுதா? நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஜென்ரலா சொல்ற ஒரு ட்ரெயினர்னா ஃப்ரீயா எடுக்க மாட்டாங்க. அப்போ நானே ஒரு மினிமம் உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் ஒரு கோர்ஸ்ன்னு சொல்றேனே. ரைட், அப்போ அந்த 40,000ன்றது உங்க சம்பளத்தை 2 மாசம் சம்பளமா இருக்கும். இதுக்கு நான் 2 மாசம் வேலை செஞ்சு படிக்கணுமா அப்படின்னு இருக்கும். ஆனா இப்போ as far as you are a student, government is giving you all these things. Use it. புரியுதா? ஒரு கமெண்ட் செக்ஷன்ல இப்ப நாங்க படிக்கிறோம், இப்ப நாங்க உங்களோட டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அப்படின்னு சொல்றோம்னா கூட you can put your doubts in the comment section. ரைட், அது ஆனா நான் இது வரைக்குமே இவ்வளவு நேரம் நான் பார்த்ததுல ஒருத்தர் கூட வந்து ஒரு சார் இதை நான் எப்படி வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி யாருமே அப்படின்னு சீன் கத்திஜாவா ஏதோ சம்திங்
கண்மணியா கத்திஜாவா, அப்புறம் பாட்டு லிரிக்ஸ், அப்புறம் ஐ திங்க் ஐவ் சீன் ஆல் த பேட் வேர்ட்ஸ், ரைட்? லைக் நீங்க எப்படியும் வந்து யூர் ஆல் ஸ்டில் ஸ்டூடெண்ட், ரைட்? யுவர் டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியர், ஈவன் வி ட்ரெயினர்ஸ் ஆர் ரீடிங் இட், த கேர்ள்ஸ் ஆர் ரீடிங் இட். கேர்ள்ஸ் நேம்லயே நிறைய கமெண்ட்ஸ் வருது. சி, யூ ஹாவ், திஸ் இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ். I really don't have to talk about those things, but make it useful. அது ஒண்ணுதான் நான் சொல்ல முடியும். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பின்னாடி கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் இந்த இமெயில் எட்டிக்கிட்டே எடுத்துக்கிட்டேன்னா கூட, நீங்க நாளைக்கு இமெயில் அனுப்பும்போது கார்த்திகா மேம் சொன்னாங்க பிசிசினா இதுதான், சிசினா இதுதான், ஒரு மெயில்னா இப்படிதான் வந்து அலைன்மெண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க, இப்படிதான் ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்றது டெஃபினட்டா இட் வில் பி ஹெல்பிங் யூ. அது 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படி கிடையாது. நீங்க ஒரு 60 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்தா கூட 60 வருஷமே யூ ஹாவ் டு டூ தட், பிகாஸ் we are all educated, there is no other ways to go. ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேர்ல கிட்டத்தட்ட 70 பேர் ஐடிஓ பிபிஓஓ ஏதோ ஒரு கம்பெனில தான் போய் உட்கார்ந்துருப்பீங்க. டெஃபினட்டா இங்கிலீஷ்ன்றது தேவை. சார் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன்னா வெறும் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது. அது தமிழ், தெலுங்கு, எந்த லாங்குவேஜ் நீங்க பேசினாலும் அந்த பேசுற விதம் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு வந்து சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னா, இங்கிலீஷ் இஸ் த குளோபல் லாங்குவேஜ், பிசினஸ் லாங்குவேஜ், யூனிவர்சல் லாங்குவேஜ். அதனாலதான் அதுக்கு ப்ரையாரிட்டி. எல்லாருமே எல்லா லாங்குவேஜும் பேச முடியாது. இப்போ காமனான ஒரு லாங்குவேஜ் எல்லாரும் பேசலாம்னா தட்ஸ் இங்கிலீஷ். அதுதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூ ஹாவ் டு ரியலைஸ். நாளைக்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் சர்வைவ் இன் தி ஜாப் மார்க்கெட். ஒரு காம்படிட்டிவான ஒரு இடத்துல டெஃபினெட்லி யூ கேன் சர்வைவ். அடாப்டபிளா மாறிக்கோங்க, உங்களுக்கு எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. ஈவன் ஐ எம் ஃப்ரம் தூத்துக்குடி, ரைட்? நான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இட் ஸ்ட்ரகிள்ட் a lot. லைக் நான் சென்னையெல்லாம் போயிட்டு கம்பெனில அமேசான்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது எதோ பேசுறாங்க, நான் அப்படியே கண்ணை விரிச்சு விரிச்சு பாப்பனே தவிர எனக்கு அவங்கள மாதிரி பேச வராது. பட் நவ் என்ன நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் நான் பேசுவேன். லண்டன்லயே கொண்டு போய் விட்டு என் முன்னாடி 1,00,000 பேர் இருந்தாலும் நான் பேசுவேன். பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஸ்கில், ஐ ஒர்க்ட் ஆன் இட் லிட்டரலி டே அண்ட் நைட். நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தப்பா பேசி என்ன இந்த ஒரு 10 பேர் பார்த்து சிரிச்சு I've learned it now. இப்பவும் நான் தப்பா பேச மாட்டேன்னு இல்ல, ஐ மேக் மிஸ்டேக்ஸ், பட் தட்ஸ் காமன், ஐ ஹாவ் டு கரெக்ட் தட். அதுக்காக தான் அந்த ஃபீட்பேக்லாம் எடுத்துக்கோங்க சொன்னாரு இல்லையா சார்? அந்த மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அஃப்கோர்ஸ் அது கத்து கொடுத்துரும், கார்பரேட் லைஃப்ன்றது உங்களுக்கு அது எல்லாமே கத்து கொடுத்துடும். பட் ஸ்டில், ரைட், யூ நீட் டு டூ தட். இப்போ உங்களுக்கு தமிழ்ல வந்து நாங்க எடுக்கிறோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் யூ கேனாட் டிமாண்ட் இட் ஒன்ஸ் யூ ஆர் அன் எம்ப்ளாயி, ரைட்? எனக்கு நான் தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா பிகாஸ் தி எம்ப்ளாயர் இஸ் பேயிங். as far as you are a student, you are an investor of yourself. புரியுதா? so that is how it is. So with that note, we'll go forward, right? So I believe my screen is visible to all of you. Are we all ready to learn? உங்களுக்கு நோட் பென் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. பிகாஸ் இமெயில் எட்டிகெட்ன்றது இட்ஸ் ஃபார் யுவர் லைஃப் டைம். புரியுதா? Are we all ready, everyone? Can we just confirm this in the chat? And promise me one thing, that you're not going to use any bad words in the comment section. Right? Let's learn something. உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்க முடியுமோ இல்ல 3 மணி நேரம் ஃபுல்லாவும் இருக்கீங்களோ, இட்ஸ் அப் டு யூ. பட் நீங்க எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அவ்வளவு நேரம் நீங்க லேர்ன் பண்றதுக்கு மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. புரியுதா? I'm just looking for your responses. Are we ready? ரெடினா ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Okay, right, good, right. Then, so இந்த இமெயில் எட்டிகெட் நான் சொன்ன மாதிரி is just a moment. ரைட். இமெயில் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா யாராலையாவது? இமெயில் அப்படின்னா என்ன, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் மேம், அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். நம்ம ஒரு ஃபார்முலா ஒரு மெசேஜ் ஏதாவது அனுப்பணும், இல்ல ஒரு ஹையர் அபிஷியலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணணும், இல்ல இன்டர்வியூக்கு ரெஸ்யூமே அனுப்பணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இமெயில்ல பண்ணுவோம் மேம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஸோ பேசிக்லி இமெயில் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எலக்ட்ரானிக் மெயில். ஓகேங்களா? அது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் தான், ஜஸ்ட் லைக் வாட்ஸ்அப் ஆர் எனி அதர் திங்ஸ். பட் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். நீங்க வந்து இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசுறாருன்னா, பேசுறப்போ அவங்க என்ன மிஸ்டேக் வேணா பண்ணலாம், நம்ம கேட்போம், கண்டுக்க மாட்டோம், மறந்துடுவோம் பாதி விஷயம். ஆனா இமெயில் பொறுத்த வரையில நீங்க அனுப்புற ஒவ்வொரு விஷயமே இட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ரைட்? இட்ஸ் ரெக்கார்டட் பிளாட்ஃபார்ம். ஒவ்வொரு சின்ன ஒரு ஈஸுக்கு பதிலாக வாஸ் போட்டுட்டா கூட உங்க மேனேஜர் உங்களை கேள்வி கேட்க முடியும். பிகாஸ் யூ மேட் அ மிஸ்டேக், தட்ஸ் சோ விசிபிள், தட்ஸ் ரெக்கார்டட்.
அது அவங்களும் ஸ்கிப் பண்ணி போக முடியாது. இப்ப நீங்க உங்களுக்குள்ள இன்டர்னல் கம்யூனிகேஷன்னா ஃபைன். பட் ஒரு அந்த கம்யூனிகேஷன் ஒரு கிளையண்டோட நடக்குது. கிளையண்ட் வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்கன்னா, அது கண்டிப்பா ஒரு கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் அவுட் பண்ற மாதிரி. சோ அதனாலதான் இமெயில் எட்டிகேட் அப்படின்னு ஒரு விஷயமே கொண்டு வந்தாங்க. பிகாஸ் தேர் ஆர் ரூல்ஸ், ரைட்? ஒரு ஃப்ரம்னா இப்படிதான் இருக்கணும், டூனா இப்படிதான் இருக்கணும், சிசினா இவங்களா தான் இருக்கணும், பிசிசினா இவங்களா தான் இருக்கணும், ஒரு தேங்க்யூனா இப்படிதான் இருக்கணும், தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் போடணுமா, கைண்ட் ரிகார்ட்ஸ் போடணுமா, பெஸ்ட் விஷஸ் போடணுமா, அது வரைக்கும் we have to know, right? So basically electronic mail அப்படின்னு பாத்தீங்கன்னா it's a method of exchanging digital messages from one system to another system, ரைட்? அததான் இமெயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்குன்னு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ அதோட லேர்னிங் அவுட்கம் இதை படிச்சா என்ன மேம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு யூல் கெட் டு நோ அபவுட் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ஸோ கண்டிப்பா அது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ப்ரொஃபஷனலா மாத்தும். ஸோ இட்ஸ் லிட்டரலி லைக் நோயிங் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ரைட்? இது பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி, ரைட்டுங்களா? அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவீங்க. ரெண்டாவது கிளியர் அண்ட் கான்சைஸ் மெசேஜிங். கான்சைஸ்னா ரொம்ப சின்னதா, ரைட்? எவ்வளோக்கு எவ்வளோ என்ன சொல்றது, ஒரு விஷயத்த நான் லென்த்தியாவும் சொல்லலாம், ஷார்ட்டாவும் சொல்லலாம். ஆனா இமெயில் பொறுத்த அளவுல வளவள கொலன்னு நீங்க அவ்வளோலாம் எழுதக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எப்படி முடிக்கணும்ன்றதை யூ வில் பி லேர்னிங் இட். அது எப்படி நம்ம பாயிண்ட்ஸா போடணுமா, பேராகிராஃபா போடணுமா, இல்ல ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஒரு இமேஜ் வச்சு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, யூ வில் பி லேர்னிங் அபவுட் எவ்ரி திங், ரைட்? இதுதான் இந்த செஷனோட லேர்னிங் அவுட்கம். இப்ப நான் செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ பிளான்ட் திஸ் ஆக்டிவிட்டி ஃபார் யூ, right? So you must identify whether these belong to formal or informal email. நான் உங்களுக்கு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து தரேன், ரைட்டுங்களா? இந்த இமெயில அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபார்மல் மெத்தட் சூஸ் பண்ணுவீங்களா, இன்ஃபார்மல் மெத்தட் சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதுதான். ஓகேங்களா? So your questions are here. First one, an email to a customer. An email to a customer. ஃபார்மலா, இன்ஃபார்மலா? அதை நீங்க வந்து இங்க கமெண்ட் செக்ஷன்ல இருந்து போடுங்க. I'm reading your comments. An email to a customer. Formula, informula. You can start responding. Formal, very good. Second question, second email என்னன்னா job application. Job application, formula, informula. Job application. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி உங்க ரெஸ்யூமே அனுப்புவீங்க இல்லையா, அந்த இமெயில் ஃபார்மலா அனுப்புவீங்களா, இன்ஃபார்மலா அனுப்புவீங்களா? Here I would like to talk about a situation where I have experienced something. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை மாதிரி காலேஜ்ல இருக்கும் போது ஐ யூஸ் டு தெர் இஸ் அ வெப்சைட், நாக்குரின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அது வழியா நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணுவேன். பண்ணிட்டு நான் நிறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா எது எனக்கு பெஸ்டா சேலரி கொடுக்குதோ அந்த ஜாபுக்கு போலான்னு. அப்பெல்லாம் நான் அந்த மாதிரி வந்து ஹெச்ஆர் இமெயில் ஐடி மாதிரி இமெயில் ஐடி மட்டும் தான் இருக்கும் நிறைய இடத்துல. அப்போ அந்த மாதிரி இருக்க இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஐ ப்ரிஃபர் டு சென்ட் தெம் இமெயில்ஸ். ஆனா எனக்கு இமெயில் எப்படி அனுப்பணும்னு தெரியாது. அப்ப நான் எப்படி அனுப்புவேன்னா, இந்த மாதிரி இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல ஷார்ட்கட்ல எல்லாம் பேசுவோம்ல அந்த மாதிரி, அப்புறம் அது கூட நிறைய ஸ்மைலிஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு மாதிரி ஸ்டைலா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்னு நினைச்சு ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபார்மலான இமெயிலாம் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஐ ரிக்ரெட் அ லாட் அபவுட் தட் நவ். இப்போ வந்து எனக்கு ரொம்பவே ஐயோ அதை நம்ம பண்ணிட்டோமோ, நம்ம அவ்வளோ காமெடி பீஸா வரணும் அந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஒரு ஜாப் அப்ளிகேஷன்னா டெஃபினெட்லி இட் நீட்ஸ் டு பி அ ஃபார்மல் இமெயில். அதுல நீங்க ஸ்மைலியோ கோனா வானா அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணியோ நிறைய கொஸ்டின் கேட்டோ இல்ல ஒரு அலைன்மெண்ட் இல்லாமையோ யூ ஷுட் நாட் சென்ட். So it should be a formal mail, right? So third one, a birthday greeting to a colleague. A birthday greeting to a colleague. பர்த்டே கிரீட்டிங். ஸோ அது வந்து கொலீக்குக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத பொறுத்து. இப்போ நீங்க ஒரு சீனியர் கலீக் அனுப்புறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் நீட்ஸ் டு பி அ ஃபார்மல் ஒன். இப்போ கம்பெனியோட ஓனருக்கு அனுப்புறீங்கன்னா ஃபார்மலா தான் அனுப்பணும். கிரீட்டிங்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் இட் ஷுட் பி அ ஃபார்மல் மெயில். இதுவே உங்களோட கலீக் இல்ல உங்க பக்கத்துலயே உட்காந்துருக்கவங்க இல்ல ரொம்ப நாளா ஒன்னா வேலை செய்றீங்க அப்படின்னா இட் குட் பி இன்ஃபார்மல் இமெயில் ஆல்சோ. ஓகே, ஐ எம் சீயிங் a lot of responses, right? And complaint to a shop. ஸோ கண்டிப்பா ஒரு கம்ப்ளைண்ட்னு வரும்போது நம்ம வந்து சும்மா ஓய்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மலா அனுப்பணும்னா ப்ராப்பரா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ இட் ஷுட் பி அ ஃபார்மல் ஒன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில இமெயில்ஸ்லாம் ஐ ஹவ் ஷோன் யூ த எக்ஸாம்பிள். ஸோ இமெயில் ரைட்டிங்னா என்ன, இதோட ரூல்ஸ் என்னன்றது வில் டிஸ்கஸ் ஆஃப்டர் யோர் லஞ்ச் பிரேக். ஓகேவா? இப்போ 12:30 to 12:50 வந்து உங்களுக்கு லஞ்ச் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஸ்டே ஹியர், யூ கேன் டேக் யோர் லஞ்ச் அண்ட் 12:50க்கு ஐ வில் ஸ்டார்ட் பேக் மை செஷன். இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? இப்போ 12:30லேருந்து 12:50 வரைக்கும் உங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக் கொடுத்துருக்காங்க. யூ கேன் டேக் யோர் லஞ்ச் பிரேக் பட் ஸ்டே ஹியர். ரைட்? இப்போ 8.3K, அதாவது 8,300 பேர் இருக்கீங்க. ஐ வுட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஸ்டே பேக், பட் இந்த 20 மினிட்ஸா 20 மினிட்ஸ் பிரேக் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? 12:30க்கு ஐ ரெஸ்யூம் த டாபிக். கிளியர் எவ்ரி ஒன்? Yes, take your lunch and come back at 12:50. You can keep it on. நீங்க செஷன்ல இருக்கலாம். ஆனா 12:50க்கு again we will resume the session.
Okay, students, I hope everyone is back. So people who all are joined, எல்லாம் வந்துட்டீங்களாமா? break எல்லாம் முடிஞ்சிருச்சு. I think we'll can continue the session. Karthik, I think you can. Sure, Ella. So we'll wait for 2 more minutes because the strength is only 4,200. Okay, okay. Yeah. Come on, our friends எல்லாத்துக்குமே திரும்ப join பண்ண சொல்லுங்க because it's already 12:49. We just have 1 more minute to go. Voice not clear னு சொல்றாங்க. Is it for everyone? என் voice கேக்குதா? clear-ஆ இருக்கா? Yes, okay. Thank you. Okay, I believe we can start the session now. Inform all of them to be back. Right? Okay, it's 12:50. இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஒரு சில இமெயில் டாபிக்ஸ்லாம் கொடுத்து இது ஃபார்மலா இன்ஃபார்மலா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இப்போ we are going to discuss about email writing. ஓகேவா? இமெயில்னா என்னன்றது நான் சொல்லிட்டேன். It's basically a method of, it's a platform where you can exchange digital based messages. Right? And email writing அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா the same thing, exchanging messages instantly from one system to another with the help of the internet. Right? Internet யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மெசேஜஸ் வந்து ஃபார்மலா அனுப்புறதுக்கு பேர் தான் இமெயில். ரைட்? அண்ட் இப்போதைக்குன்னு இல்லை, எப்பவுமே பிசினஸ் வேர்ல்டுல வந்து மோஸ்ட் ப்ரெஃபர்ட் மெத்தட் எதுன்னு கேட்டீங்கன்னா இமெயில் தான். இப்ப நீங்க ஒரு அரை மணி நேரம் பெர்மிஷனோ இல்ல ஒரு மணி நேரம் பெர்மிஷன் நீங்க கேட்டீங்கன்னா கூட டெஃபினட்டா அவங்க கிட்ட அவங்க சொல்றது வந்து என்னன்னா மெயில் அனுப்புங்க, மெயில்ல போட்டுருங்க, இந்த விஷயமா கொஞ்சம் மெயில் அனுப்பிச்சிடுங்க. பிகாஸ் நீங்க ஓரலா சொல்ற எதுவுமே அவங்க கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. the only thing that they will consider is email. ரைட்? அது பெர்மிஷனா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டீமுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கலாம், இல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஐடியாவா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனா இருக்கலாம். எனிதிங். So they'll only ask you to drop the email only. ரைட்? ஏன்னா அதுதான் பிசினஸ் கம்யூனிகேஷன். என்ன விதமான இதுவா இருந்தாலும் இமெயில் தான் ஃபார்மல் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். ரைட்டுங்களா? சோ அதுதான் இப்ப இருக்கிறதுல மோஸ்ட் ப்ரெஃபர்ட் கம்யூனிகேஷன் சேனல் when it comes to business environment. நம்மளும் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன டூன்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? அதை பத்தி தான் இந்த செஷன்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். அண்ட் ஆஸ் பர் த டாபிக் இமெயில் எட்டிகெட்னா என்னன்றது நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். இட்ஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் ரூல்ஸ். லெட் மீ டேக் அ லேசர் பாயிண்டர். ரைட்? ஸோ எட்டிகெட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ செட் ஆஃப் ரூல்.
ஒரு மெயில் அனுப்புறதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான். ஓகேங்களா? பொலைட்டா பேசணும், அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கணும், ரொம்ப பேராகிராஃபா எழுதக்கூடாது, பாயிண்டர்ஸா எழுதணும், ரைட் கலர்ஸ் கரெக்டா இருக்கணும், ஃபாண்ட் ஸ்டைல் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பேசும்போது அது படிக்கும் போதே ஒரு பொலைட்டா இருக்கணும். ஆர்டர் பண்ணக்கூடாது. நீங்க ஆர்டரே பண்ற இடத்துல இருந்தா கூட யூ ஷுட் நாட் பி ஆர்டரிங் தி அதர் பர்சன் சேயிங் நீ இதை பண்ணு, நீ இதை இந்த டைம்குள்ள இதை பண்ணி முடி. No, we should not do that. ஃபார்மல் கம்யூனிகேஷன் பொறுத்த அளவுல எப்பவுமே நீங்க ஒரு ரிக்வெஸ்டா தான் ஒரு விஷயத்த கேட்கணும். என்னதான் நீங்க தான் கடை ஓனரா இருந்தா கூட நீங்க அவங்கள வந்து இதை நீ செஞ்சாதான் நான் உனக்கு இந்த சம்பளம் போடுவேன். நோ, இமெயில் பொறுத்த அளவுல இட் ஷுட் பி அ ரிக்வெஸ்ட், ரைட்? ஐதர் யூ லவ் இட் ஆர் ஹேட் இட், பட் தெர் இஸ் நோ இன் பிட்வீன். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பட் ஸ்டில் நான் இதை வந்து இப்படிதான் செய்யணும்னா இப்படிதான் செய்யணும். அதுதான் வந்து இமெயில். புரியுதுங்களா? சோ பொலைட்னஸ்ன்றது அதுல இருக்கணும். ஒரு விஷயத்த லென்த்தியா சொல்லக்கூடாது, ஷார்ட்டா சொல்லணும். சோ இதெல்லாம் தான் வந்து எட்டிகெட்ஸ், which is nothing but rule. ரைட்டுங்களா? அந்த ரூல்ஸை பத்தி தான் இந்த செஷன்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். ரைட்? கோயிங் ஃபார்வர்ட், திங்க் பிஃபோர் கம்போசிங் அன் இமெயில். ஓகேவா? ஒரு இமெயில நீங்க கம்போஸ், அதாவது ஒரு இமெயில் நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடியோ, சென்ட் பண்றதுக்கு முன்னாடியோ, இல்ல நீங்க அதை டிராஃப்டா மாத்துறதுக்கு முன்னாடியோ, யூ ஹாவ் டு திங்க் அபவுட் தீஸ் 3 things. முதல் விஷயம், why am I writing this document? ரைட்? முதல் விஷயம் என்னன்னா, நான் எதுக்காக இந்த இமெயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்றதோட ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். நான் என்ன எழுத போறேன்னே தெரியாம, எத்தனை பாயிண்ட் எழுத போறேன்னு தெரியாம, இல்ல எதை நான் ஹைலைட் பண்ணி எழுத போறேன்னு தெரியாம பண்ணனா இட் வில் பி அ கயாட்டிக் ஒன். ரைட்டா? அது கண்டிப்பா மெஸ்ஸா தான் முடியும். ரெண்டாவது, whom I am writing to. நான் யாருக்கு அனுப்ப போறேன் இந்த இமெயில? அவங்க கரெக்டா இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்குவாங்களா? அவங்களுக்கு கரெக்டா இது புரியுமா? அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிப்பாங்களா இல்லையா? நம்ம எழுதுறது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கா, இல்ல ஓரளவு உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கா? ரைட்? இது எல்லாமே நம்ம வந்து யோசிச்சு ஒரு முடிவு பண்ணா ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு எழுதுறேன்றது எனக்கு தெரியணும். இப்ப நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு எழுதுறேன்னா, I have to use a lot of attractive words, I have to use a lot of colors, I have to attach a lot of easy pictures to understand the concept. ரைட்? இதே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு கிவ் தெம் a set of instructions. ஓகே, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் கிளியரா. இல்லைன்னா they wouldn't be doing it. இதுவே நான் ஒரு ஆஃபீஸ் கலீக் அனுப்புறேன் அப்படின்னா probably they might be knowing the basics. I literally don't have to explain them all the basics. முதல்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி அதை பத்தின புரிதல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். சோ நான் ரஃபா இதை இந்த நாளைக்குள்ள இந்த டைம்குள்ள இதை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நான் அனுப்புனா போதும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் எதுக்கு மெயில் அனுப்புறேன்ற ரீசன் எனக்கு தெரியணும். ரெண்டாவது, யாருக்கு நான் அனுப்புறேன், டு whom I'm sending this to, அது இருக்கணும். மூணாவது, what do I want them to understand? ரைட்? அவங்க இந்த மெயில் அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன புரியும், அதை பேஸ் பண்ணி அவங்க அடுத்த ஸ்டெப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க. ரைட்? அதையுமே நான் வந்து யோசிச்சுதான் I have to send them an email. ரைட்? Why am I writing this? Number 2, who am I writing to? Number 3, what do I want them to understand? இது மூணுமே உங்களுக்கு கிளியரா இருந்தா மட்டும்தான் அந்த ரிசீவர் வந்து ஒழுங்கா அதை இன்டர்பிரேட் பண்ணி பண்ணுவாங்கன்னு அர்த்தம். நீங்க அனுப்புற மெயில் உங்களுக்கே புரியல அப்படின்னா அவங்களுக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க சைட்ல போறது கிளியரா இருக்கணும். நீங்க அவங்க என்னவா ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டா இமெயில்ல வந்து போகணும். புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் மெசேஜ் கிரியேஷன் கைட்லைன்ஸ். சோ இது வந்து நீங்க ஒரு கைட்லைன்ஸா கூட நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஜாப் அப்ளிகேஷன் அனுப்புறீங்களோ, இல்ல ஒரு ஹெச்ஆர் லீவ் ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்களோ, இல்ல உங்க ப்ரொஃபசர்ஸ்க்கே வந்து அசைன்மெண்ட் முடிச்சு இமெயில் வழியா நீங்க அனுப்புறீங்களோ, இதெல்லாம் தான் உங்களுக்கான கைட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பர்பஸ் ஆஃப் த இமெயில். ஃபர்ஸ்ட் அதோட பர்பஸ் என்ன? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்பெயினிங் இமெயில் அனுப்புறேன்னா ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நான் இந்த ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த இமெயில வந்து நான் அனுப்புறேன். இதை நான் ஒரு 1,00,000 பேருக்கு அனுப்புறேன்னா அந்த 1,00,000 பேர்ல மினிமம் ஒரு 20,000 பேர் இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல இருந்து ஒரு 1,00,000 பேருக்கு இமெயில் அனுப்புறாங்க. ரைட்? பை ஒன் கெட் 2 ஆஃபர் அந்த மாதிரி வந்து சொல்லி அனுப்புறாங்க. ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி நமக்கு வருது. சோ ஃபர்ஸ்ட் அமேசான் அதை அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பர்பஸ்க்காக அனுப்புறாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும். அவங்க சும்மா ஒரே மெயிலே ஒரு 100,00,000 பேருக்கு அனுப்பிட்டு இருக்க கூடாது. இட் ஹாஸ் டு பி அ கஸ்டமைஸ்டு ஒன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு போன் வாங்குற ஐடியா இருந்ததுன்னா அவங்க போன் ரிலேட்டடா மெயில் அனுப்புறாங்கன்னா நான் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவேன். they need to know the purpose. என்ன அனுப்புறோம், யாருக்கு அனுப்புறோம், அவங்க அதை படிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறோம், அது எல்லாமே அந்த பர்பஸ்க்கு கீழே தான் வரும். ரைட்டுங்களா? ரெண்டாவது, ஆக்ஷன் நீடட், who is responsible and when it must be done. ஒரு மெயில் அனுப்புறீங்கன்னா அதுல தெளிவா இருக்கணும். ரைட்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹெச்ஆர் பர்சன் வச்சுக்கலாம்.
HR is nothing but human resource manager அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் எடுத்து ஆளு செலக்ட் எல்லாம் பண்ணி கூட்டு போறாங்க இல்லையா, அவங்களதான் ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. அவங்கதான் வந்து த்ரூ அவுட் வந்து எல்லாத்தையுமே ஒரு 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 ஒருங்கிணைச்சு கொண்டு போறது அவங்களோட வேலை தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, ஆபீஸ்ல ஒரு 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, மீட்டிங் வந்து சடனா போஸ்ட்போன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சோ அப்போ அந்த ஹெச்ஆர் பர்சன் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த 40 பேருக்குமே மெயில் அனுப்பணும். இந்த மாதிரி இந்த நாள் நடக்க வேண்டிய மீட்டிங் அடுத்த வாரம் இந்த தேதிக்கு இந்த டைம்க்கு மூவ் பண்ணிட்டோம். ரீசன் வந்து இந்த மெயில்ல கொடுத்திருக்கேன், படிச்சுக்கோங்க. கண்டிப்பா அடுத்த மீட்டிங் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. சோ அப்போ இந்த மெயில்ல வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. போஸ்ட்போன் ஆச்சுன்னா என்ன மீட்டிங் போஸ்ட்போன் ஆச்சு, என்னைக்கு ஆச்சு, என்ன ரீசன்னால ஆச்சு, எல்லாமே ஐ ஹாவ் டு மென்ஷன். புரியுது? அந்த மாதிரி ஒரு வேலை நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னா கூட என்ன வேலை, அதை எப்படி பண்ணணும், என்னைக்குள்ள முடிக்கணும், யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், எல்லாமே ஐ ஹாவ் டு புட் இட் இன் தி இமெயில். அது வந்து சும்மா நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புற மாதிரி ஹே மச்சான் டூ திஸ் ஸ்டஃப் meet me after 8 AM. No, that's not email. Emailனா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சில பர்பஸ் இருக்கு. You have to do that. Right? Next time இல்ல, நீங்க இப்போல இருந்தே you can start practicing email writing. I would definitely suggest you to do that. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுங்க, பிபிஓல இருங்க, இல்ல என்ன ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு அக்கௌண்டன்டா இருங்க, இல்ல நீங்க ஒரு மேனேஜரா இருங்க, எந்த வேலைக்கு நீங்க போனாலுமே இமெயில் இஸ் a mandate. ரைட்? நீங்க டீச்சராவே போனா கூட they'll ask you to, nowadays they are using email platform only. ஒரு லீவ் அப்ளை பண்ணணும், இல்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், எவ்ரிவேர் இமெயில் இஸ் தேர். அப்போ as a டீச்சரா எனக்கே வந்து இமெயில் பத்தி தெரியலன்னா definitely my students wouldn't learn those things from me. And ரெண்டாவது விஷயம், we are living in such a competitive society where everyone are equally competitive. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப நியூ நார்மல் மாதிரி ஆயிடுச்சு. டிகிரிலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அண்ட் உங்களோட காம்படிஷன் வந்து உங்க கூட படிக்கிற பசங்களோ இல்ல உங்களோட சீனியர்ஸோ ஜூனியர்ஸோ கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கேஜில படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பசங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுது, அவங்க பூந்து விளையாடுறாங்க எல்லாத்துலயுமே. அண்ட் ப்ராபப்ளி அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போதே தே மைட் பி யூசிங் இமெயில் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஏர்லியர் ஆல்ரெடி வந்து இப்போ அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம ஊருக்கும் இப்ப எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் பீப்புள் ஆர் டிராவலிங் எவ்ரிவேர். வேர்ல்ட் இஸ் லைக் கெட்டிங் ஸ்மாலர் இன் சைஸ். புரியுதா? அந்த மாதிரி இருக்க டைம்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு ஃபாஸ்டா லேர்ன் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல வச்சுக்கிறோமோ இட்ஸ் குட் ஃபார் அஸ். ரைட்? சோ ஆக்ஷன் நீடட், அது எல்லாமே இமெயில்ல போட்டு அனுப்பணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது, சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்றீங்க, ரெஸ்யூமே வந்து ஹெச்ஆருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க எல்லாமே நல்லா நீட்டா நெட் சாட் ஜிபிடி எல்லாம் வச்சு பயங்கரமா டிராஃப்ட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டீங்க இமெயில். என் பேர் வந்து இது, நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்றேன், உங்க கம்பெனில இந்த நாள் இன்டர்வியூ இருக்குன்றத நான் இந்த வெப்சைட்ல பார்த்தேன், அதுக்காக என்னோட ரெஸ்யூமே வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன், கைண்ட்லி கோ த்ரூ திஸ் அண்ட் ஐல் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் ஆன் த சேம். அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு இமெயில் ரெடி பண்ணிட்டீங்க. நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, நமக்கு அந்த பொறுமை இருக்காது. நம்ம வந்து எல்லாருமே கரெக்டா இருக்கா, கிராமர்ல கரெக்டா இருக்கா, எல்லாமே செக் பண்ணிருப்போம், ஆனா அட்டாச்மெண்ட் மறந்துருவோம். ரைட்டுங்களா? அப்போ நீங்க ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜிமெயிலே வந்து அது உங்களுக்கு சொல்லுது, நீங்க அட்டாச்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா அட்டாச்மெண்ட் எதையுமே காணும், அந்த மாதிரி வந்து அதுவே சொல்லும். பட் இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி வந்து நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சோ ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு வந்து நாங்க சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரு பண்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ப்ரூஃப் ரீட் இட். அதுக்காக தான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இப்போ ரெஸ்யூமே அட்டாச் பண்ணா அதை அட்டாச் பண்ணிருக்க அட்டாச்மெண்ட்ல ப்ராப்பரா ரீநேம் பண்ணிருக்கனா இல்லையா, ஃபைல் நேம் கரெக்டா இருக்கா இல்லையா, அதோட சைஸ் இப்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சின்னது பண்ணி அனுப்பணும். நீங்க பாட்டுக்கு எடுத்தோடனே அந்த பெரிய ஃபைல் அப்படியே அனுப்பிச்சீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு டவுன்லோடே ஆகாது. சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தட். தட் இஸ் நத்திங் பட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன். சோ இந்த சப்ஜெக்ட் லைன் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு ரப்பா சொல்லணும்னா, இப்போ உங்க இமெயில் இன்பாக்ஸ் இப்போ கூட நீங்க திறந்து பாருங்க, உங்க போன்ல இமெயில் இன்பாக்ஸ் இருக்குன்னா அந்த இன்பாக்ஸ்ல மேல பாத்தீங்கன்னாலே தெரியும் 5000 இமெயில் 10,000 இமெயில் அப்படின்னு வந்து டம்ப் ஆகி இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப நான் அந்த இன்பாக்ஸ் தொடுறேன் அப்படின்னா அந்த சைட்லயே வந்து இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுல இந்த மாதிரி வந்து சென்டர் நேம் இருக்கும், அப்புறம் ஒரு லைன் இருக்கும். சென்டர் நேம் இருக்கும், அப்புறம் ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதிருப்பாங்க, ஒரு சென்டர் நேம் அந்த சென்டென்ஸ். இப்போ நான் எல்லாத்தையுமே அந்த 10,000த்தையும் நான் திறந்து பார்க்க முடியாது இல்லையா? நான் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஓபன் பண்ணுவேன்னா, எனக்கு எந்த சப்ஜெக்ட் லைன், இந்த ஒரு லைன் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால அதுதான் சப்ஜெக்ட் லைன். அது எனக்கு வந்து ஓகே, அது வந்து ஏதாவது எனக்கு கொஞ்சம் ஓகே, பை 0 get 4 free அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி நான் போய் ஓபன் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து இவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா நான் போய் ஓபன் பண்ணுவேன். தீஸ் ஆர் லைக் ஹூக்கிங் வேர்ட்ஸ்.
அந்த ஹூக்கிங் வேர்ட்ஸை போட்டு என்ன அந்த மெயில வந்து ஓபன் பண்ண வைப்பாங்க. தட் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட் லைன். இதுவே என்னதான் ஒரு முக்கியமான மெயில் நீங்க அனுப்பிச்சிருந்தாலும் சப்ஜெக்ட் லைன் பிளாங்கா இருந்துச்சு அப்படின்னா யுவர் இமெயில் வில் நெவர் கெட் ப்ரையாரிட்டைஸ்ட். புரியுதா? உங்களுக்கு என்னன்னே தெரியாது, இது என்னடா பிளாங்கா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு கூட போயிடுவாங்க. புரியுதா? சப்ஜெக்ட் லைன் இஸ் ரியலி ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நோட் புக்கோட லேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மெயில்ல இதுதான் இருக்க போகுதுன்றது சப்ஜெக்ட் லைன்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். So that is how. Email message creation guidelines ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 4 தான். First, know the purpose. Second, action required. என்னவோ அதை மென்ஷன் பண்ணிருக்கனா இல்லையா. Number 3, supporting documentation. Number 4, subject line. Clear all of you? Everyone? Can you all please put it in the chat, comment section? Clear na clear nu போடுங்க. And also one of you, நான் பிரேக்ல இருக்கும்போது I've read one of the comments. ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, மேம் இந்த மாதிரி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு எப்படி மேம் ஜாபுக்கு வந்து தேடுறது அப்படின்ற மாதிரி. We'll definitely guide you. Saturday வந்து interview skills இருக்கு. You attend that, we'll be able to help you with every possible thing. புரியுதா? Everyone, if it is clear, you can mention clear in the chat option. Okay, good, got it. Right. So next வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இமெயில் எட்டிகெட். ஸோ இமெயில் எட்டிகெட் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேம் ரூல்ஸ்ன்னு சொல்றீங்க, என்ன மேம் ரூல்ஸ் அப்படின்னா எல்லாமே ரூல்ஸ் தான். ரைட். முதல் விஷயம் டோன் இன் இமெயில். டோன் அப்படின்னா நீங்க இப்ப நான் பேசுறப்ப ஏய் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்றதுக்கும் மூடுவாயே அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க இமெயில்ல மென்ஷன் பண்ற ஒவ்வொரு லைனுக்குமே ஒரு டோன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கேன் யூ ப்ளீஸ் டூ திஸ் அப்படின்றதுக்கும் could you please do this அப்படின்றதுக்கும் would you mind doing it அப்படின்றதுக்கும் do it அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆக எல்லாமே ஒண்ணுதான். நான் ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு செய்ய அப்படின்னு வந்து நான் சொல்றேன். ஆனா நாலுக்குமே வித்தியாசமான டோன் இருக்கு. புரியுதா? அப்போ இங்கிலீஷா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், ஒவ்வொரு எழுத்து வடிவத்துல இருக்கும்போது கூட அதுக்குன்னு ஒரு இமோஷன்ஸ் வந்து இருக்கு. அப்ப டோன் அப்படின்னு வரும்போது இமெயில் பொறுத்த அளவுல இட் should be in a polite tone. அது வந்து நீங்க எந்த விதமான காரணத்தை கொண்டு ஒருத்தர் ஆர்டர் பண்றதோ, ஒருத்தர் திட்டணும்னு கூட நீங்க ஓரலா நேர்ல போய் பார்த்து திட்டிக்கோங்க. ரைட். இப்ப போன்ல பேசினா ரெக்கார்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இமெயில்னா கண்டிப்பா ரெக்கார்டட் பிளாட்ஃபார்ம். புரியுதா? அந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை நீங்க இமெயில் மூலியமா கன்வே பண்ணவே கூடாது. ஏன்னா அது ரெக்கார்டட். அதை எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா அதை வந்து அவங்க ட்வீட் பண்ணி காமிச்சுக்கலாம். புரியுதா? சோ டோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் உங்க கோபம் இருக்கு அப்படின்னா எடுத்தோடனே கிடுகிடுன்னு மெயிலுக்கு போயிடாதீங்க. அது கண்டிப்பா உங்களோட ஒரு அந்த கோவத்தை வந்து அது ஏதோ ஒரு சென்டென்ஸ் மூலியமா அது வெளிக்காட்டும். அதை உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க. சோ டோன் அப்படின்றது ரொம்ப பொலைட்டா, ரொம்ப சட்டிலா தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம படிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? ரொம்ப பொலைட்டா தான் இருக்கணும். கேன் யூஸ் பண்ணக்கூடாது, குட் தான் யூஸ் பண்ணணும். ரைட். கொஸ்டின்ஸே கேட்க கூடாது. நீங்க உங்களுக்கு ஒரு வேலையே வேணும்னா கூட அது ஒரு ரிக்வெஸ்டா தான் நீங்க பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாமே ரொம்ப குரூஷியலான ஒரு இடம், ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ற ஒரு இடம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலிசம். டோன் இன் இமெயில் நான் சொல்லிட்டேன். ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னா அது ஒரு கிரீட்டிங்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? கிரீட்டிங்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் ஆரம்பிக்கும் போது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் நீங்க வாட்ஸ்அப்ல அதை அனுப்பிக்கலாம். ஆனா இமெயில் பொறுத்த அளவுல இந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்க காலையில அனுப்புவீங்க, அவங்க ஒரு 4-5 நாள் இல்ல 5 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணுவான். ரைட். தட் வி டோன்ட் நோ. ஸோ ப்ரொஃபஷனலிசம்ன்றது ஒரு கிரீட்டிங்ல இருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். So professional greeting na hi sir, hello sir, dear Mr. John, right? Hi Mr. John or hi EduNet Foundation, hi team, hi everyone, hi sir, hi ma'am. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து ஒரு கொலாப்ஸ், அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து உண்டு பண்ணிடும். ரைட்டுங்களா? அதே மாதிரி ப்ரொஃபஷனலிசம் எதுல சொல்லலாம்னா ரொம்ப வளவள கொலன்னு வந்து இருக்கக்கூடாது. ஷார்ப்பா டு த பாயிண்ட் வந்து இருக்கணும். கிளியர் அண்ட் கான்சைஸ் மெசேஜ் வந்து இருந்தாலே இது ப்ரொஃபஷனலா தான் இருக்கும். ரைட். இப்ப நானே ஒரு நாளைக்கு லீவ் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உட்காந்து அப்படியே வளவள கொலன்னு ரீசன் வைக்க கூடாது. ஒண்ணு இல்லைன்னா 2 பாயிண்ட்ல நான் அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிச்சிடணும். அது என்னோட ஃபேமிலிக்கு அதை ஃபுல்லா நான் அதுல சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் அதை கால்ல சொல்லிக்கலாம். ரைட். என்னதான் நான் கால்ல சொன்னாலும் இல்ல நேர்லயே என்னோட ஓனரை பார்த்து சொன்னாலும் he will be asking for an email. சோ நான் பேசணுமோ ஃபுல் ஸ்டோரியை நான் ஓரலா நான் சொல்லிக்கலாம். அப்ப அவங்க இமெயில் அனுப்ப சொல்லும்போது அதுல ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் as we discussed, this is a problem, this is why I'm applying for a day of leave. ரைட். அப்படிதான் இருக்கணும். சோ கிளியர் அண்ட் கான்சைஸா இருந்தாலே ஓரளவுக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் வந்து கன்வே ஆகும். ரைட்டுங்களா? மூணாவது கரெக்ட் கிராமர் அண்ட் பங்க்சுவேஷன். சோ கரெக்டா பங்க்சுவேஷன்னா இப்போ இமெயில் பொறுத்த அளவுல பொலைட்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினே நீங்க கேட்க கூடாது.
புரியுதா? இந்த மாதிரி மே நோ வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு கேட்டா அது வந்து ரூடா பேசுற மாதிரி அர்த்தம் மெயில் பொறுத்த அளவுல. நான் என்னடா கேட்டேன், ஒரு டைம் தானடா கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்கன்னா அது அப்படி கிடையாது, கேட்க கூடாது. ரைட், could you please help me with the time, it would be great if you could share the timings அப்படிதான் கேட்கணுமே தவிர may know the time, may know when's the event, may know when is the event starting. No, you should not ask it as a question. சோ பங்க்சுவேஷன் அதுவுமே ஒரு வகையான பங்க்சுவேஷன் தான், கொஸ்டின் மார்க் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே யூ ஹாவ் டு பே மோர் அட்டென்ஷன் டு இட். ஸ்பெஷலா நான் இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப கூட கமெண்ட் செக்ஷன்ல ஐ கேன் see a lot of song lyrics and everything. ஹாய் பிரியா, ஹாய் காவியா, எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் தென் நான் என்ன சொல்றேன்னா, யூ கேன் ஹேவ் ஃபன். பட் உங்களால முடிஞ்ச ஒரு 10 பாயிண்ட் சொல்றேன்னா அதுல 2 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் I'm teaching it for your lifetime. நீங்க ஒரு வருஷத்துல வேலைக்கு போறீங்களோ இல்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்களோ, எப்பனாலும் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க உங்களை ஒரு படிச்சவனா ஒரு இடத்துல நிறுத்திக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி யூ நீட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஒண்ணுமே இல்ல, நீங்க அமேசான்ல ஒரு பொருள் வாங்குறீங்க, அது ஏதோ உடைஞ்சு போச்சு, இமெயில்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவான். யூ ஹாவ் டு டிராஃப்ட் அன் இமெயில். ஐ டெல் யூ a வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, லைக் நாங்க ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கார் வாங்கினோம். ஓகேங்களா? அந்த கார் வந்து ஆக்சுவலா இயர் அண்ட் சேல்ல வாங்கினோம். அப்போ நாங்க வந்து ஒரு கலர்ல வந்து நாங்க பேமெண்ட் பண்ணிட்டு நாங்க அதுதான் புக் பண்ணிருந்தோம். சோ அப்போ என்ன சொன்னாங்க, ஓகே ஓகே அப்படின்ட்டாங்க. அது இயர் அண்ட் சேலு டிசம்பர்ல மட்டும்தான். ஜானுக்கு போனுச்சுன்னா அந்த ஆஃபர் வந்து போயிடும். அதுல வந்து எங்களுக்கு எப்படியும் ஒரு 40-50,000 ரூபாய் அடி வாங்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது போயிடும். நாங்க கார் வர்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு நாங்க முன்னாடி கேக்குறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க கேட்ட கலர் வந்து ஸ்டாக்ல இல்ல, ரெட் மட்டும்தான் இருக்கு, நீங்க ரெட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றாங்க. அப்போ நான் ஓரளா நான் எவ்வளவோ பேசுறேன் அவங்க கிட்ட, சார் நாங்க இப்படிதானே கொடுத்தோம், நாங்க அமௌண்ட் கொடுத்தோமே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, இயர் அண்ட் சேல்னால ஏமாத்துறீங்களா? இல்ல நீங்க கார் டெலிவரி பண்ணதுக்கு டைம் கூட எடுத்துக்கோங்க, ஆனா எனக்கு ஆஃபர் வந்து எடுக்க கூடாது, நீங்க ஃபெப்ல கூட நீங்க எனக்கு கொடுங்க, பிரச்சனை இல்லைன்னு நாங்க சொல்றோம். அப்போ தேவர் லைக், நோ மேம் உங்களுக்கு புரியல, நாங்க இப்ப இல்லன்னு சொல்றோம், ரெட் மட்டும் தான் இருக்கு, நீங்க அடுத்த வருஷம் போனீங்கன்னா இதே கார் பிரைஸும் ஏறும், உங்களுக்கு ஆஃபரும் வராது, சோ நீங்க ரெட்டுக்கு போறதுதான் வந்து பெஸ்ட், ரெட்டே வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. they have not supported us. அப்புறம் ஐ வாஸ் லைக் சர்ச்சிங் இட் ஆன் இன்டர்நெட். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அப்ப மாருதி ஷோரூமோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து பண்ற மாதிரி இருந்தது. அப்போ நான் டைரக்டா வி ஹவ் டேக்கன் தட் இமெயில் ஐடி. நாங்க நைட் உட்காந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வி வேர் டைப்பிங் லென்த்தி ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அவங்க எங்களை கேன்வாஸ் பண்ணாங்க, எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு we have shot the email to the customer. அந்த ஒரு மெயின் ஐடிக்கு வந்து நாங்க இமெயில் வந்து அனுப்பிட்டோம். எல்லா அட்டாச்மெண்ட் எல்லாம் போட்டு என்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்து we have sent a formal email. ஓகேவா? அப்போ நம்ம நைட் வந்து நாங்க ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி டைம்ல உட்காந்து செம்ம கடுப்புல வந்து நாங்க உட்காந்து அனுப்பிட்டோம். த வெரி நெக்ஸ்ட் டே மார்னிங், யூ ஒன்ட் பிலீவ் மீ, 6 o'clock எங்களுக்கு கால் அடிச்சா எங்க ஷோரூம்ல இருந்து. ஷோரூம் திறக்கிறதுக்கே 11 மணி ஆகும். ஆனா நாங்க காலையில 6 மணிக்கு எந்திரிக்க கூட இல்ல, அதுக்குள்ள ஒரு 4-5 பேர் they have called us. இத்தனைக்கும் நாங்க ஒரு கிராமத்துல இருக்கோம். சோ அப்போ அவங்க அப்ப இமெயில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. நான் என்னதான் கஸ்டமர் கேர்ல பேசியிருந்தாலும் சரி, என்னதான் நாங்க சண்டை போட்டிருந்தாலும் சரி, ஷோரூமே கல்லெடுத்து உடைச்சிருந்தாலும் சரி, இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இருந்திருக்காது. பட் இமெயில் இட் ஹாஸ் இட்ஸ் பவர். புரியுதா? சோ அப்ப நீங்க அதுக்கு வந்து ரூடா வந்து நீ எப்படி இப்படி பண்ணலாம், உன் சட்டையை பிடிச்சு நான் கேட்பேன், அந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. இட் ஹாஸ் டு பி இன் பொலைட் லாங்குவேஜ். இதெல்லாம் நடந்தது, இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமா எடுங்க. ரைட், தென் யூ ஒன்ட் பிலீவ் மீ, அன்னைக்கு காலையில 6 மணிக்கே கால் பண்ணிட்டு they have told us like மேம் நீங்க கேட்ட கலரே வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்க இன்னொரு கஸ்டமரை வந்து நாங்க கன்வின்ஸ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு அதே மாதிரி நாங்க கேட்ட கலர் we have got it. ஈவன் இந்த டேட்டுக்கு முன்னாடியே they have delivered the car. So that is how the power of email. So நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இமெயில் வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னு கிடையாது. லைக் wherever you go, whatever you do, ஒரு விஷயம் வந்து டக்குன்னு மூவ் ஆன் ஒரு ப்ராக்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன் இஸ் ப்ரெஃபர்ட். ஸோ பாசிட்டிவ் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அங்க போயிட்டு யூஆர் அ ஃபூல், யூஆர் அன் இடியட், ஹவு டே யூ ஆர் டூயிங் திஸ் கேட்டா ஒண்ணுமே வேலைக்கே ஆகாதாங்க. ஸோ பாசிட்டிவ் லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரைட், would you mind could you please do this for us, like it would be great, or I would feel we are glad to seek your help on this. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர ரூடா யாரையுமே போய் ஆர்டர் பண்றதுல இட்ஸ் பாயிண்ட்லெஸ். ரைட், அண்ட் பொலைட்னஸ்னா நான் சொன்ன மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்கிறோம். பண்ணிதான் ஆகணும் அப்படின்றது ஓரலா நீங்க பேசலாம். ஆனா ரிட்டர்ன்ல வரும்போது யூ ஷுட் நாட் பி ஆர்டரிங் எனிபடி. ரைட், யூ ஷுட் பி மோர் பொலைட். யூ ஹாவ் டு சூஸ் யுவர் வேர்ட்ஸ். உட்கார்ந்து நீங்க ஒரு பாசி எடுத்து ஒரு நூல்ல கோக்குற மாதிரி யூ ஹாவ் டு சூஸ் யுவர் வேர்ட்ஸ்.
நீங்க போய் இமெயில் எழுதும் போது ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் தட் ஐ எம் அ ஹைலி டிட்டர்மைன்ட் பர்சன். புரியுதா? ஹார்ட் ஒர்க்கிங் ஹைலி டிட்டர்மைன் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா ஹார்ட் ஒர்க்கிங் என்றது ஒரு மாதிரி இன்ஃபார்மலான லாங்குவேஜ். ஹைலி டிட்டர்மைன்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃபார்மல். அதே மாதிரி தேங்க்யூ அப்படின்றத விட ஐம் கிரேட்ஃபுல் அப்படின்றது ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ். அப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் பொலைட்டா இருக்கும். புரியுதா? ஆக ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்றது வந்து இட் டிஃபர்ஸ். அப்போ பாசிட்டிவ் லாங்குவேஜ் யூ ஹாவ் டு ப்ரிஃபர். பொலைட்னஸ் அது தன்னாலே வந்துடும். புரியுதுங்களா? ஆர்டர் பண்ணாம ப்ளீஸ், தேங்க்ஸ் இந்த மாதிரி அங்கங்க நம்ம யூஸ் பண்ணி எழுதும் போது அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டோன் செட் பண்ணும். கண்டிப்பா வந்து அந்த எம்பத்தின்றது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரைட்? எம்பத்தினா அவங்க இடத்துல இருந்து நான் ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறேன்றத அவங்கள காயப்படுத்தாம நான் வந்து சொல்லணும். ரைட்? அதுதான் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்தாலே பொலைட்னஸ் வந்து தன்னாலே வந்துடும். ரைட்? தென் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமன் பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு கன்சிடர் வைல் யூ ஆர் டிராஃப்டிங் அன் இமெயில். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு மெயில் உங்களுக்கு வருது, அதுக்கு நீங்க எப்படி ரிப்ளை பண்ணணும், நீங்க ரிப்ளை பண்றதை தாண்டி என்னெல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கணும் அப்படின்றத. ரெஸ்பான்சிவ்னஸ் இஸ் நத்திங் பட் த ரிப்ளையிங் ஸ்டேஜ். ரைட்? இப்போ ஒரு கம்பெனில ஒரு ஹெச்ஆர் பர்சன் ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா 100 பேருக்கு ஒரு மெயில் காமனா தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பெனில இந்த ரூல்ஸ் வந்து புதுசா வந்திருக்குப்பா, எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரே இமெயில் ஐடிக்குள்ள ஒரு 100 இமெயில் ஐடி இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு இமெயில் ஐடிக்கு தான் ஹெச்ஆர் அனுப்புவாங்க. அப்ப ஹெச்ஆருக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆரை மட்டும் டூல போட்டு நம்ம ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை ஆல்னு கொடுத்தோம்னா 100 பேருக்குமே மெயில் போகும். சோ அதெல்லாமே யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ்ல அதுவுமே இருக்கு. ரெண்டாவது டைம்லி ரிப்ளைஸ். ரைட்? டைமுக்கு ரிப்ளை பண்ணும். இன்னைக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு 2 வாரம் கழிச்சு ரிப்ளை பண்றதுக்கு பேரு டைம்லி ரிப்ளை கிடையாது. இது இமீடியட்டான விஷயமா இல்ல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், நான் வேற விஷயத்துல பிஸியா இருக்கேன்னா கூட யூ கேன் டெல் தம் டைரக்ட்லி. லைக் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பிஸியா இருக்கேன், I'll give you a reply in 2 days. ரைட்? யூ டெல் தம் யுவர் ரீசன், பட் ரிப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நீங்க ரிசீவ் ஆனிச்சா இல்லையா அந்த டிக் மார்க் வரதெல்லாம் இமெயில்ல கிடையாது. குறிப்பா கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும்போது இஃப் யூ ஆர் இக்னோரிங் தட் தென் டெஃபினெட்லி இட் வில் பி a issue. புரியுதா? சோ அது எல்லாமே யூ ஹாவ் டு நோட் டவுன். டைம்லி ரிப்ளை இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெண்டாவது அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ரிசிப்ட். ஓகேவா? சோ இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு இமெயில் அனுப்புறாங்க அப்படின்னா அதை அக்னாலேஜ் பண்ணுங்க. ஆமா எனக்கு வந்துருச்சு, நான் ரிசீவ் பண்ணிட்டேன், இருங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இல்ல ரிப்ளை பண்றதுக்கு ஒரு 4 நாள் ஆகும், அடுத்த வாரம் தான் பண்ண முடியும்னா கூட யூ கேன் சென்ட் தெம். அக்னாலேஜ் இட். ஒத்துக்கோங்க ஆமா வந்திருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? அதை அட்மிட் பண்ணுங்க கொஞ்சம். சோ மூணாவது ஃபாலோ அப். ஃபாலோ அப் அப்படின்னா இப்போ என்ன சொல்றது, இப்ப இளவேந்தன் சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இந்த மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப கார்த்திகா எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னார்ல. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இமெயில் வருது, அதுல ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ ஃபாலோ அப்ஸ். வந்துச்சுப்பா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்ல. வந்துருச்சுன்னா என்ன வந்துச்சு, அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க. ரைட்? எவ்ரிதிங் ஹாஸ் டு பி கம்யூனிகேட்டட் டு தி அதர் பர்சன். அந்த ஆக்டிவ் கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும்தான் ப்ராக்ரஸ் இருக்கும் அந்த இடத்துல. சோ தட் இஸ் நத்திங் பட் ஃபாலோ அப். ரைட்? நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கர்டசி இன் டிலேஸ். ரைட்? அந்த ஒரு கர்டசி வச்சுக்கோங்க. இப்ப எப்படி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஒரு போட்டோ எடுத்தா பிசி போடுறாங்க, பிக்சர் கர்டசி, வீடியோ கர்டசி. இப்போ ஒரு ட்ரெஸ் ஒரு இடத்துல வாங்குறோம்னா காஸ்டியூம் கர்டசி, மேக்கப் கர்டசி, அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு அந்த ஒரு கர்டசி வந்து உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிலே ஆகுது, இல்ல உங்களால அந்த மெயில் வந்து ஃபுல்லா படிக்க முடியல, இப்போதைக்கு எனக்கு டைம் இல்ல, என்னதான் அது நீங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் அது வந்து அன்அவாய்டபிள். ஏன்னா இது வந்து ஃபார்மலா ஒரு இடத்துல இருந்து வரும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அக்னாலேஜ். புரியுதா? டிலே ஆகுனா டிலே ஆகுது, இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னா கூட அது அப்படியே நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு டெல் them like I'm busy with other things, I won't be able to support you on this, I'm so sorry. ரைட்? அந்த மாதிரி இருக்கணும். so you have to yes or no but you have to do that. புரியுதா? you have to acknowledge things and you have to be courteous towards the other person. புரியுதா? சோ இதெல்லாம் தான் ஒரு சில ரூல்ஸ்ல இதுதான் ஹைலைட்ஸ். புரியுதா? these are nothing but some common email etiquette. புரிஞ்சுதா எல்லாத்துக்குமே? everyone? எஸ் எஸ்னா தம்ஸ் அப் கொடுங்க. தம்ஸ் அப் இல்லனா எஸ்ன்னு கூட chat ஆப்ஷன்ல எழுதுங்க. ஐ டோன்ட் மைண்ட். கர்டசினா அன்பே சிவம். கர்டசினான்னு கேக்குறீங்களா? கர்டசி இஸ் நத்திங் பட் ஒரு மென்ஷன், அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன்.
புரியுதா? ஒரு விதமான ஒரு மரியாதைன்னு நீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு போட்டோகிராஃபர் எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அந்த போட்டோ போடும்போது ஒரு வகையா நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க. அவர் மென்ஷன் பண்ணும்போது யூ லைக் ரெஃபரிங் தேர் எஃபர்ட்ஸ். ரைட்? அந்த மாதிரி. தட் இஸ் நத்திங் பட் கர்டசி. ஓகேங்களா? ஓகே, காட் இட். ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் காமன் இமெயில் எட்டிகெட்ஸ். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள்னு வச்சுக்கலாமே. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க மேபி ப்ராபப்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரைட்? இல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்னதேதான். ஒரு ஒரு மெயில் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் டெல் தெம் லைக் காட் இட். இப்ப நான் சொல்றேன்ல காட் இட். அந்த மாதிரி நான் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நான் படிச்சுட்டேன், அக்னாலேஜ் பண்ணேன். நான் பாட்டுக்கு இவனுக்கு ஒரு வேலை இல்ல, இவனுக்குலாம் நான் போய் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கணுமா, அந்த மாதிரி இருக்க கூடாது. யூ ஹேவ் டு அக்னாலேஜ் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் சம்திங். Right? Let people know their email has been received. Number 1. Number 2, take a closer look before sending. நான் சொன்ன மாதிரி நீங்க பேச்சு வழக்குல நீங்க எதுவுமே பண்ணல. இமெயில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a recorded platform. ரைட்? சோ அதுல வந்து நீங்க ஒரு க்ளோசர் லுக் எடுத்துதான் ஆகணும். ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி படிச்சு பாருங்க. ஏதாவது விட்டுட்டேனா, ஏதாவது மிஸ்டேக்கா நான் போட்டுட்டேனா, இல்ல அட்டாச் பண்றேன்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டேனா, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட விட்டுட்டேனா, இல்ல ஈஸ்க்கு பதிலா வாஸ் போட்டுட்டேனா, you have to check about all these things. Take a closer look before you send something. Okay, that is number 2. Number 3, be careful using all caps. சிலர்லாம் வந்து நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். லைக் எழுதுற எல்லாத்தையுமே கேபிட்டல்ல எழுதுவோம். We might think that it's style. இல்ல சில ஸ்டூடெண்ட்ஸ்ல அதை வந்து நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் எல்லாத்தையுமே கேப்ஸ்ல எழுதுறீங்க, அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னு கேட்டா they would say that மேம் இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதனால கேபிட்டல் எழுதுனேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி கிடையாது. ரைட்? எல்லாமே கேபிட்டல்ல எழுதுறீங்க. இப்ப இதுல எழுதிருக்க மாதிரி பியும் கேபிட்டல் இயும் கேபிட்டல் மாதிரி எல்லாமே கேபிட்டல்ல எழுதுனா that shows that you are not happy about something. You are showing your anger towards something. இப்ப எனக்கே ஏதோ ஒரு கோவமா இருக்குன்னா அதை நான் ஆல் கேபிட்டல் எழுதுனேன் அப்படின்னா கார்த்திகா வந்து இதுல கோவமா இருக்காங்க அந்த மாதிரி அர்த்தம். புரியுதா? சோ அதனால நீங்க எல்லாமே கேபிட்டல் எழுதுனா அதை வந்து என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படி கிடையாது. ரைட்? யூ ஷுட் நாட் ரைட் இட் இன் திஸ் வே. உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டா காட்டணும்னா யூ கேன் யூஸ் போல்ட் ஆர் யூ கேன் ஏன்னா வேற கலர்ல நீங்க எதையாவது அதுல பண்ணலாம். ஆனா ஃபுல்லா கேபிட்டல் எழுதுறதுன்றது வந்து மத்தவங்க டக்குன்னு அஃபெண்ட் பண்ணிடும். ரைட்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அக்ரானிம் ஸ்பேரிங்லி. அக்ரோனிம்ஸ்னா என்ன? ஷார்ட் ஃபார்ம். ரைட்? உங்களுக்கு மேபி புரியலாம், உங்க ஃப்ரெண்டுக்கு புரியலாம், ஆனா எனக்கு புரியாது. புரியுதா? அந்த மாதிரி அக்ரோனிம்ஸ் மத்தவங்களுக்கு புரியுதா, நம்ம யூஸ் பண்றது வந்து அவங்க கரெக்டா தான் இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்களான்றதை யூ ஹாவ் டு செக். அண்ட் இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றதுனா யூ ஹாவ் டு கட் இட் ஆஃப். நான் அந்த மாதிரி இந்த கான்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை கோனா கோனா ஏ ஹே யூ வான்ட் கம் அந்த மாதிரி. இல்லைன்னா லைக் அவி கோனா லைக் அவி கோனா சூஸ் கோவா அந்த மாதிரி. இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஓஎம்ஜி இன்னும் நிறைய வார்த்தை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட லோக்கல் ஜார்கன்ஸ்ல இருக்கலாம். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் மீடியம்னு வரும்போது யூ ஷுட் நாட் பி யூசிங் சச் லாங்குவேஜ். ஓகே? So then compress your attachments. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படின்னா அதை ஜிப் பண்ணி அனுப்புங்க. ரைட்? இல்லைன்னா அதோட ஃபைல் சைஸ் ஏதாவது ஆப் யூஸ் பண்ணியோ வெப்சைட் யூஸ் பண்ணியோ கம்மி பண்ணி யூ ஹாவ் டு சென்ட். அதே மாதிரி நான் அனுப்பிட்டேன்ப்பா என் கம்ப்யூட்டர் சப்போர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆப்போசிட் ரெசிபியன்ட்டோட கம்ப்யூட்டர் சப்போர்ட் ஆகல அப்படின்னா இட் வில் பி a problem. ரைட்? சோ இதுவுமே சம் ஆஃப் த எட்டிகெட்ஸ் தான். புரியுதா எவ்ரிவன்? ஜஸ்ட் ஹேவ் அ நோட் பேட், நோட் டவுன் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு இமெயில் நீங்க நெக்ஸ்ட் டைம் இல்ல நீங்க இன்னையில இருந்தே கூட பிராக்டிஸ் பண்ணலாம். ரைட்? உங்களோட ப்ரொஃபஸருக்கு ஒரு அசைன்மெண்ட் சென்ட் பண்றதோ ஏதோ சம்திங் லைக் ஜஸ்ட் பிராக்டிஸ் இமெயில் ரைட்டிங் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஏன்னா நீங்க கம்பெனிக்கு போன நாள் ஒரு மணி நேரத்திலேயே உங்களுக்கு வந்து இமெயில்லாம் அனுப்ப சொல்லுவாங்க. கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இமெயில்லாம் அனுப்பணும். ரைட்? மேபி உங்களை செலக்ட் கூட பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆஃபர் லெட்டர் இமெயில்ல தான் வாங்குவீங்க. அந்த ஆஃபர் லெட்டருக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும். இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நீங்க வந்து ஹெச்ஆருக்கு மெயில் பண்ணணும். ரைட்? தேங்க்யூ மெயில் வந்து அனுப்பணும். Thanks for giving me this opportunity. I've attended this interview for this particular designation. I've attended 3 rounds of interview on this date in this venue. எல்லாமே நீங்க அனுப்பணும். அந்த இமெயிலே நல்லா இல்ல as in like ரொம்ப இன்ஃபார்மலா இருக்கு, இவனுக்கு இமெயில் ரைட்டிங் என்னன்னு தெரியல அப்படின்னா you might even get to lose your job. புரியுதா? So these are like basics. That is why we keep on telling you. In fact நீங்க 11th 12th இங்கிலீஷ் பேப்பர்லயே இதெல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. பட் அப்போ நமக்கு அதோட யூசேஜ் என்னன்றது தெரியாது. பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இமெயில் அப்படின்னா
ரெண்டு டைப் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஃபார்மல், இன்ஃபார்மல், இது 2 டைப் தான். இது இல்லாம மூணாவதா ஒரு ஃபார்மேட் சொல்லலாம்னா அது வந்து செமி ஃபார்மல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார்மல் தான் ஆனா ரொம்ப ஃபார்மலா இல்ல. அந்த மாதிரி இருக்கிறது வந்து செமி ஃபார்மல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறீங்க அப்படின்னா ஃபார்மல். இந்த ஃபார்மலை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆர் சீயிங் எனிபடி, ரைட்? நீங்க இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நீங்க பேசினது இல்ல. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து நான் மெயில் அனுப்ப போறேன். ஒரு ஹெச்ஆரா இருக்கலாம், இல்ல ஒரு கலீகா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பேசினதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, if you are a first time sender, then ensure that it's going in a formal way, right? Number 1. Number 2, இது வந்து எல்லா ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனுக்குமே you have to prefer formal emails only. ரெண்டாவது வந்து செமி ஃபார்மல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து உங்களோட டீம்மேட்ஸ்க்கு, உங்க டீம்மேட்ஸ்னா உங்க கம்பெனிக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு, இல்ல ரெகுலரா ஒரு கிளைண்ட் இருக்காரு, டெய்லி நாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷமா ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கோம், அந்த ப்ராஜெக்ட பத்தி நாங்க மெயில்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் செமி ஃபார்மல், ரைட்? டீம்மேட்ஸ், கொலீக்ஸ், அப்புறமேட் ரெகுலர் கிளைண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே யூ கேன் ப்ரிஃபர் டு சென்ட் செமி ஃபார்மல் இமெயில். ஃபுல்லா ஃபார்மலா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஓரளவுக்கு ஃபார்மலா இருந்தா ஓகே. செமி ஃபார்மல், ரைட்? லாஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல். இன்ஃபார்மல்னா என்னன்னா, இந்த மானே தேனே பொன்மானே கூட நீங்க நடுவுல போட்டுக்கலாம். அந்த கமல் எழுதுற மாதிரி யூ கேன் யூஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ். யூ கேன் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, எதை வேணா நீங்க போட்டுக்கலாம். யூ கேன் யூஸ் யுவர் லோக்கல் ஜார்கன். ஜார்கன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜார்கன்னா உங்களோட லோக்கல் லாங்குவேஜ், ரைட்? அது வந்து லோக்கல் லாங்குவேஜ்னா மேம் தர லோக்கலா பேசுறதா மேம் அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு டெக்னிக்கல் டீமுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நீங்க என்ன பேசுறீங்கன்ற அந்த டெக்னிக்கல் வேர்டு வந்து உங்களுக்கு புரியும், எனக்கு புரியாது. புரியுதா? சோ அந்த மாதிரி லோக்கல் டெர்மினாலஜிஸ் தான் ஜார்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஜார்கன்ஸ் போட்டுக்கலாம், ஸ்மைலி போட்டுக்கலாம், இல்ல உங்களுக்கு வேணும்னா நடுவுல வரைஞ்சு கூட வச்சுக்கலாம். தீஸ் ஆர் நத்திங் பட் இன்ஃபார்மல். உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு எல்லாம் அனுப்புறதுதான் இன்ஃபார்மல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுத்துக்குமே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மல்னா எப்படி இருக்கணும், இன்ஃபார்மல்னா எப்படி இருக்கணும். இல்ல நான் ஃபார்மல் நினைச்ச ஒரு இன்ஃபார்மல் மெயில வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா யூ ஆல்சோ நீட் டு நோ தட் ஹவு தே வில் கெட் அஃபெண்டட். there is a point you have to understand. புரியுதா? அப்ப போயிட்டு நீங்க உங்க மேனேஜர் வந்து உங்களை கேக்குறாங்க, என்ன கார்த்திகா எப்படி போய் மெயில் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சென்ஸ் இல்ல அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ஐ ஹாவ் டு அட்மிட் தட் ஐ டோன்ட் நோ இமெயில் ரைட்டிங். புரியுதா? இப்போ வேலைக்கு போறதுக்கு எப்படி ஒரு கிராஜுவேஷன் முக்கியமோ இது எல்லாமே முக்கியம் தான். அந்த இடத்துல கை கட்டி நின்னு பதில் சொல்றது வந்து ஈஸியா இருக்காது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன விட்டுருங்களேன், இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹீஸ் அ டிசைன் இன்ஜினியர். அவங்க வந்து ஆக்சுவலா ஹீஸ் ஒர்க்கிங் ஃபார் அன் ஆஸ்திரேலியன் பேஸ்ட் கம்பெனி. இப்போ இந்தியனோட ஸ்டாண்டர்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஆஸ்திரேலியன்ஸோட ஸ்டாண்டர்ட் வேற மாதிரி இருக்கும். அவங்க வந்து கால் எல்லாம் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம பகல்னா அவங்களுக்கு அங்க நைட் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அவங்க கால் எடுத்து பேசினா கூட அவங்க ஆபீஸ்ல வந்து காலையில வருவாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி ஹி அட்டென்ஸ் த கால் அரௌண்ட் 3 o'clock இந்த நடு நைட் 3 மணி, விடிய காலம் 3 மணின்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து பேசுவாங்க. மீதி எல்லாமே இமெயில்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவே ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் த சேம் கிளைண்ட். அங்க ஆஸ்திரேலியால இருந்து இவங்க கிட்ட 2 பேர் தான் பேசுவாங்க. அது முக்காசி ஒருத்தர் மட்டும் தான் பேசுவாங்க. அது எல்லாமே இமெயில்ல தான் வந்து அப்டேட் வாங்குவாங்க, எல்லாமே வாங்குவாங்க. சோ ஒவ்வொரு வார்த்தையுமே we have to அதை அண்டர்லைன் பண்ணி கேட்பாங்க அவங்க கம்பெனில. இப்ப வந்து என்னதான் இவங்க மட்டும்தான் அந்த கிளைண்ட்டுக்கு வேலை செய்யறாங்கன்னா கூட he should not use I word. I have done it, I have completed it அப்படின்னு சொல்லக்கூடாது. he has to use we. என்னதான் இவர் பண்ணாலுமே இவர் வந்து அந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி தான் அங்க வேலை செய்யறாரு. அப்போ we have completed the work, David. We have got the status for this work and we would like to report it to you. அப்படிதான் யூஸ் பண்ணணும். புரியுதா? அதே மாதிரி ஒரே நேரத்துல அப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தா கூட they have to use this word, regards விக்னேஷ், thanks and regards விக்னேஷ், அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும். புரியுதா? இந்த வாட்ஸ்அப் மாதிரி ஹை ஹலோ அப்படி இருக்காது. இமெயில் பொறுத்த அளவுல கிரீட்டிங் இருக்கணும், அக்னாலேஜ் பண்ணணும், இந்த ரிகார்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஃபார்மல்னா எல்லாமே ஃபார்மலா இருக்கணும். ஒரு கிரீட்டிங்ல இருந்து ஒரு பாடி ஆஃப் தி இமெயில் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், எல்லாமே இருக்கும். செமி ஃபார்மல்னா ஓரளவுக்கு இதுல இந்த ஃபார்மல்ல இருந்து ஒரு பாதி விஷயம் விட்டாலும் ஓகே. பிகாஸ் எவ்ரி டைம் ஐ ரியலி டோன்ட் ஹாவ் டு கிரீட் சம்படி. இந்த ஊர்வசி ஒரு படத்துல வணக்கம் சார் அப்படின்னு அந்த மாதிரி தேவையில்லை. புரியுதா? அதுதான் செமி ஃபார்மல்னு சொல்லுவாங்க. ஃபார்மல்னா எப்போ நீங்க ஒருத்தருக்கு மெயில் பண்றீங்களோ, ஒரு டீடைல்டா அனுப்புறீங்களோ, எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா எல்லாத்துக்குமே? வில் see it one by one. ஓகேவா?
சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃபார்மல் இமெயில் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இமெயில் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான். பேசிக்கா ஒரு ஃபார்மல் இமெயில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே இருக்கணும் உங்களுக்கு. எல்லாமே இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுற எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். rockstar ravichandran@gmail.com, superstarfan@gmail.com, dad's little princess@gmail.com அப்படி இருக்கக்கூடாது. It should be a formal email address. அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? சோ தட் இஸ் நம்பர் 1. நீங்க இப்பவே உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி அப்படி இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கூட இங்க பாக்குறேன் உங்களோட நேமே கூட நிறைய பேருக்கு வேற வேற லெட்டர் ஃபாண்ட் ஸ்டைல்ல வச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து நேமே வந்து வேறையா வச்சிருக்கீங்க. இப்ப கூட பாருங்க abu_20_20 அப்படின்லாம் இருக்கு. சோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ். உங்க இமெயில் ஐடியிலும் மேம் இது எதுவுமே பண்ண முடியல மேம், நான் முன்னாடி கிரியேட் பண்ண மேம், என்ன மேம் பண்றது அப்படின்னா இப்பவே ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? ப்ரொஃபஷனல்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட ஐடினா கார்த்திகா 1993@gmail.com, கார்த்திகா த ட்ரெய்னர் @gmail.com, அந்த மாதிரி என்னோட ப்ரொஃபஷனல் ஐடி வந்து வச்சிருப்பேன். இதுவே ஒரு கம்பெனிக்குள்ளன்னு போயிட்டோம்னா கம்பெனிலே உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சுதான் நீங்க கிளைண்ட் கிட்ட எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹெச்சிஎல் போறீங்கன்னா karthika@hcl.com, ரைட்? இப்ப கார்த்திகா yes@hcl.com, karthika@edunetfoundation.com இல்ல .org, இந்த மாதிரி வந்து கம்பெனிலே கிரியேட் பண்ணிட்டு they'll give you ID. பட் அந்த கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க இல்லையா, அப்பவே நீங்க ஃபார்மல் ஐடியில இருந்தா நீங்க ரெஸ்யூமேவோ இல்ல ஏதோ ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட் சைன் பண்ணி அனுப்ப சொல்றாங்களோ, யூ நீட் டு ஹேவ் அ ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி. இல்ல அப்படின்னா இன்னைக்கே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ரொம்ப ஈஸி தான் கிரியேட் பண்றது. கிரியேட் பண்ணி உங்களோட அபிஷியலா இருக்க எல்லா விஷயங்களையுமே ஃபார்மல் கம்யூனிகேஷனுக்கு அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். நம்பர் 1. நம்பர் 2, சப்ஜெக்ட் லைன். ரைட்? சப்ஜெக்ட் லைன் நான் சொன்ன மாதிரி இதுதான் சப்ஜெக்ட் லைன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுதான் சப்ஜெக்ட் லைன் எழுத வேண்டிய இடம். புரியுதா? இந்த சப்ஜெக்ட் லைனை நீங்க பிளாங்கா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமெயில் இன்பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உங்க பேரு மட்டும்தான் இருக்கும், சப்ஜெக்ட் லைன் பிளாங்கா இருக்கும். ஆனா மத்த எல்லாத்துலயும் சப்ஜெக்ட் லைன் இருக்கும். ரைட்? இது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லீவ் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க சப்ஜெக்ட் லைன்ல வந்து அது வந்து கேஷுவல் லீவா, பிரிவிலேஜ் லீவா, நிறைய லீவ் டைப் வந்து இருக்கும். ஓகேங்களா? லீவ்னா லீவ் மட்டும் கிடையாது. எல்லா கம்பெனிலயுமே லீவ்னா கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவிலேஜ் லீவ்னா நீங்க உடனே எடுக்க முடியாது. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே சொல்லி வைக்கணும். இந்த மாதிரி எனக்கு இது வந்து ஒரு சாண்ட்விச், அது என்ன சொல்லுவாங்க, லீவ் வந்து சேர்த்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 5 நாள் 6 நாள் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். சிக் லீவ்னா இன்னைக்கு சிக்னா அதை பிளான் பண்ணி எல்லாம் எடுக்க முடியாது. நான் சிக் இன்னைக்கு காலையில சிக், என்னால இன்னைக்கு வர முடியாது. சிக் லீவ் இமீடியட்டா நம்ம எடுக்கிறது. புரியுதுங்களா? சோ அப்போ நான் ஒரு லீவ்னு எடுக்கும்போது இந்த சப்ஜெக்ட் லைன்ல என்ன மேம் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎல்ஆ எஸ்எல்ஆ அதை மென்ஷன் பண்ணணும். சிஎல் ஹைபன், ரைட்? சிஎல்னாலே தெரியும் கேஷுவல் லீவ். ஓகேங்களா? அப்போ என்னைக்கு நான் எடுக்க போறேன், ரைட்டுங்களா? அப்போ நான் வந்து நாளைக்கு எடுக்க போறேன், நாளைக்கும் நாளானிக்கு எடுக்க போறேன் அப்படின்னா 25th and 26th of Jan 2024 அதை மென்ஷன் பண்ணும். ஹைஃபன் வேற ஏதாவது ஒரு ரீசன் மென்ஷன் பண்ணணுமா, அதை நீங்க வந்து ஒரு ஒரு 2 வேர்டுலயோ அதுலயே முடிச்சுக்கணும். சப்ஜெக்ட் லைன் பொறுத்த அளவுல இட் ஷுட் நாட் பி அ பிக் ஒன், ரைட்? சின்னதா இருக்கணும். சின்னதா இவ ஒரு 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 லைன்குள்ளே முடிஞ்சிடும். நீங்க ஃபுல்லா சென்டென்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதணும் அவசியம் இல்லை. கீவேர்டு மட்டும் இருந்தா போதும். ரைட்? முக்கியமா வந்து இப்போ இந்த மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they have to use catchy words. ரைட்? எதை பார்த்தா என்னோட மெயில வந்து ஓபன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்ல they'll be really very careful. அங்கதான் ஸ்லோகன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் லைனை பார்த்தாலே இந்த மெயிலுக்குள்ள என்ன இருக்குன்ற ஐடியா எனக்கு கிடைக்கணும் as a ரெசிபியன்டா. அதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் லைனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இமெயில் ஐடி சொல்லிட்டு சப்ஜெக்ட் லைன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் இது மூணையுமே ஒண்ணா எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பனிங், பாடி, எண்டிங் இது மூணையுமே ஒரே பாயிண்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் அது. இங்க இருந்து இது வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு ஒரு இமெயில் பாடி அந்த மெசேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்ல எப்படி ஃப்ரம் டு அந்த ரெஸ்பெக்டட் மேம் அதெல்லாம் எழுதுறீங்களோ அந்த மாதிரி இமெயில் பொறுத்தளவுல அதை 3ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க, நடுவுல இருக்கிறது இமெயில் பாடின்னு சொல்லுவாங்க, லாஸ்டா இருக்கிறது இமெயில் எண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இமெயில் ஓப்பனிங் பொறுத்த அளவுல எப்படி இருக்கணும்னா அதுல கிரீட்டிங் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கிரீட்டிங்னா குட் மார்னிங் அது கிடையாது. டியர் ஜான், டியர் மிஸ்டர் ஜான், ஆர் ஹாய் ஜான், ஆர் ஹாய் டீம், ஹாய் எடியூனெட் ஃபேமிலி, வாட் எவர் இட் இஸ். ரைட்? அதே மாதிரி அதுவும் இருக்கணும். ஓப்பனிங்ல வந்து இந்த சப்ஜெக்ட் லைன் நீங்க எழுதுறீங்க இல்லையா, அந்த சப்ஜெக்ட் லைனும் இந்த இமெயிலோட ஓப்பனிங்கும் மேட்ச் ஆகணும்.
ஏன்னா எல்லாருக்குமே டைம் இருக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பிஸியா தான் இருப்பாங்க. அப்போ என்னோட மெயில் அவங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்ல வரணும் அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அந்த இமெயில் ஓப்பனிங்ல நான் முடிச்சிடணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இமெயில் ஓபன் பண்றப்பே கிரீட்டிங், அதுக்கு கீழே நான் என்ன மேட்ரோ அதை மெயின் மேட்ரோ அதை வந்து நான் ஃபர்ஸ்டே முடிச்சிடணும். ரெண்டாவது இமெயில் பாடின்னு வரும்போது இப்போ இன்கேஸ் நான் யார்கிட்டயும் ஒரு ஹெல்ப் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, நான் கேட்க வேண்டிய விஷயம் இதுல நான் முடிச்சுட்டேன். ஓகேங்களா? ரெண்டாவதுல என்ன மாதிரியான ஹெல்ப் நான் கேட்க போறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதா? அதுதான் இமெயில் பாடிக்குள்ள வரணும். ஆக்ஷன் ரிக்வயர்ட். ஓகேங்களா? தட் ஷுட் கம் இன் இமெயில் பாடி. லாஸ்ட்ல இமெயில் எண்டிங்ல வந்து என்னன்னா இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ரிமைண்டர் அண்ட் தேங்கிங் பிளேஸ். ரைட்டுங்களா? சோ நான் என்ன ஹெல்ப் கேட்க வரேன்றது முதல்ல வந்துரும், சப்ஜெக்ட்லேயும் வரும், முதல்லயும் வந்துரும், ஓப்பனிங்லயும் வந்துரும். நடுவில் இமெயில் பாடியில என்ன விதமான ஹெல்ப் நான் கேட்டிருக்கேன், ஆக்ஷன் ரிக்வயர்ட் என்ன அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணிடுவேன். எப்போ முடிக்கணும், யாரு முடிக்கணும், எத்தனை பேர் இதுல இன்வால்வ் ஆகணும், எல்லாத்தையுமே நான் இமெயில் பாடியில முடிச்சிருவேன். க்ளோசிங் வரும்போது அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும். Right? Thank you for helping me. I am expecting this work to be completed by 15th of February. Right? Whatever it is, it's a reminder to them. ரைட்? ஸ்பெஷலா லாங் இமெயிலா இருக்கு அப்படின்னா அந்த க்ளோசிங் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வரும், ஓகே 15ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும். ரைட்? அதே மாதிரி நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா தேங்க்யூ சொல்லலாம். ஐ லுக் ஃபார்வர்ட் டு see your reply அப்படின்னாலும் அதை மென்ஷன் பண்ணலாம். எவ்ரிதிங் ஷுட் கம் இன் த க்ளோசிங் பார்ட். புரியுதா? அது இருக்கும். ஸோ இது மூணுமே முடிஞ்சாச்சு, ஓப்பனிங் பாடி எண்டிங் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னது மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இமெயில் சைன் ஆஃப். சைன் ஆஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சைன் ஆஃப். பெஸ்ட் ரிகார்ட்ஸ், தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ். ரைட்? அது ஒவ்வொரு மெயிலோட மெசேஜை பொறுத்துமே இந்த விஷயம் வந்து மாறும். ரைட்டுங்களா? ஒரு ஹெல்ப் கேட்கறேன்னா அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஜஸ்ட் மொமெண்ட். ரைட்? ஓகே. ரைட். ஸோ அந்த இமெயில் சைன் ஆஃப் வந்து மாறும், ஒவ்வொரு மெயில் பொறுத்த அளவுல மாறும். ஒரு ஹெல்ப் கேட்கறேன்னா அதுக்கு நான் தேங்க்ஸ்னு சொல்லி தான் ஆகணும். ரைட்டுங்களா? ஏன்னா நான் ஹெல்ப் கேட்கிறேன். இதுவே நான் ஒரு ஐடியா இன்னொருத்தருக்கு நான் கொடுக்குறேன், என்னோட சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா கைண்ட் ரிகார்ட்ஸ் போடலாம், இல்லைன்னா ரிகார்ட்ஸ் மட்டும் போடலாம், அந்த மாதிரி. இதுவே ஒருத்தருக்கு நான் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுப்புறேன், ஒரு கலீக் ப்ரொமோஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னா டெஃபினட்டா வந்து பெஸ்ட் ரிகார்ட்ஸ் போடலாம், வித் லவ் போடலாம், வாட் எவர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் தட் யூ ஹேவ். பட் வித் லவ்ல ஃபார்மல் இதுக்குள்ள வராது. ஸோ இந்த சைன் ஆஃப்மே யூ கீப் ஆன் சேஞ்சிங். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் சிக்னேச்சர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் உங்களோட சிக்னேச்சர். அதுல வந்து உங்க பேர் இருக்கும், உங்களோட டெசிக்னேஷன் இருக்கும், ரைட்? உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பர் நீங்க 10 வச்சிருக்கீங்கன்னா 10 இங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஒரு நம்பர் கொடுங்க, இல்ல மிஞ்சி போனா 2 நம்பர் கொடுங்க, அதை தாண்டி கொடுக்காதீங்க. ரைட்? அதே மாதிரி உங்களோட லிங்க்டின் யூஆர்எல் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க உங்களோட ப்ரொஃபைல பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா they can come and visit your LinkedIn profile. ரைட்? அது இருக்கு. அது இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் இப்ப வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ பத்தி அவங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட லேண்டிங் பேஜ் ஏதாவது உங்க வெப்சைட் ஏதாவது இருந்தா அதோட லேண்டிங் பேஜோட யூஆர்எல் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ரைட்? அது மாதிரி இங்க வள கொலன்னு இருந்தாலும் அதுவுமே புவர் இமெயில் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்ப என்னோட சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகான்னு இருக்கும், கார்த்திகா ஸ்ரீனிவாசன் இருக்கும். கீழே வந்து என்னோட ஒரு நம்பர் இருக்கும், என்னோட ஒரு ஃபார்மல் இமெயில் ஐடி இருக்கும், என்னோட டெசிக்னேஷன் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். புரியுதா? சோ திஸ் இஸ் நத்திங் பட் சிக்னேச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இப்படிதான் இருக்கணும். ஒரு இமெயிலுக்கு இவ்வளவு இருக்கணும்னா இவ்வளவு இருக்கணும். அண்ட் இது எல்லாமே இருந்ததுன்னா அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபார்மல் இமெயில் அப்படின்னு சொல்லுவோம். இது முன்னாடி நீங்க பார்த்த இதே இமேஜ் தான் இதுவுமே, இது எல்லாமே இருக்கு மேம் அப்படின்னா அது வந்து ஃபார்மல் இமெயில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டுங்களா? இது ரெண்டாவது செமி ஃபார்மல் இமெயில்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் செமி ஃபார்மல் இமெயில். நான் ஒவ்வொரு வாட்டியுமே உட்காந்து ஒருத்தர் கிரீட் பண்ணி ஒருத்தருக்கு முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மெயில 3ஆ பிரிச்சு பண்ண முடியாது. ஸோ செமி ஃபார்மல் இமெயில்ஸ் ஆர் நத்திங் பட் ஓரளவுக்கு ஃபார்முலா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப இன்ஃபார்மலாவும் இருக்காது. நான் அதுக்குள்ள போயிட்டு தமிழ்லயும் போட்டு ஹிந்திலையும் போட்டு அப்படி பேச முடியாது. என்னோட கொலீக் கிட்ட நான் பேசினாலும் சரி, இல்ல ரெகுலர் கிளைண்ட் கிட்ட நான் பேசினாலும் சரி, ஐ ஹாவ் டு யூஸ் மை ப்ரொஃபஷனல் டோன். ஆனா அதுக்குன்னு நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இமெயில் ஓப்பனிங் க்ளோசிங் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? சோ இப்ப செமி ஃபார்மல், இப்ப இந்த இமெயிலே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் மிஸ்டர் அது இதுலாம் நான் போட்டேன். ஹாய் ரிக். நான் அவரை வந்து நார்மலா நான் கூப்பிடுற பேர் வந்து அதான் இருக்கலாம், ஹாய் ரிக். ரைட்? அவரோட ஷார்ட் ஃபார்ம். அண்ட் தட்ஸ் அ கிரேட் ஃபீச்சர் ஐடியா. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இட் வித் அஸ். ரைட்? நான் எதையுமே நான் ரெஃபர் பண்ணல, இதுக்கு தனியா சப்ஜெக்ட் லைனும் கிடையாது. நான் ஏதோ ஒரு சாட்ல இதுவும் ஒரு சாட்.
புரியுதா? லைனா ஒரு மெயில் செயின்ல பேசிட்டே வரும். இதுவும் ஒன் ஆஃப் த இமெயில். அவ்வளவுதான். ரைட்டுங்களா? தட்ஸ் a great feature idea. Thank you for sharing it with us. ரைட், நான் இம்மீடியட்டா ஜம்ப் இன் பண்றேன். நான் உங்களோட ஒர்க்கை வந்து நான் கமெண்ட் பண்றேன். ரைட், இட்ஸ் நத்திங் பட் செமி ஃபார்மல். இதுவே ஃபார்மலா இருந்தா நான் என்னத்தை பத்தி பேசுறேன், என்னைக்கு நடந்ததை பத்தி பேசுறேன், யாருக்கிட்ட பேசுறேன், எல்லாத்தையுமே நான் கொடுக்கணும் ஓப்பனிங்ல. ஆனா இங்க அது தேவையில்ல. ரைட்டுங்களா? I'll bring this up with my product manager during our next roadmap meeting. I'm sure she will be as excited as I am about this idea. I'll update you on the progress within 1 week. ரைட், இது நார்மலா ஒரு சாட்ல இருக்க மாதிரியான ஒரு மெயில். ஓகேங்களா? நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணாலும் நம்ம பண்ணலாம், நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் பாருங்க, இன்ஃபார்மல் தான். as excited as I am about this idea. என்னோட பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதை நான் பேசுறேன். ஸோ டெஃபினெட்லி இட் கான் பி அ ஃபார்மல் இமெயில். ரைட், ஃபார்மல் இமெயில்னா நம்ம கிளாட், I'll be awaiting, ரைட், அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமே தவிர எக்ஸைட்டட் நான் போயிட்டு என்னோட ஃபீலிங் பத்திலாம் அங்க பேச முடியாது. Right, here it should be polite, but we can be informal also in certain cases. It depends on the relationship you have with that particular person. Right, அதே மாதிரி இந்த க்ளோசிங் கூட பாருங்களேன், cheers அப்படின்னு இருக்கு. It's not a formal close. It's not a formal what is that, sign off. Right, it's not a formal sign off. இங்க cheers அப்படின்னு இருக்கிறது நாங்க ரெகுலரா பேசிட்டு தான் இருப்போம். அதனால நான் cheersன்னு நான் போட்டுக்கிட்டேன். புரியுதா? அதே மாதிரி என்னோட சிக்னேச்சருமே நான் பெருசாலாம் கொடுக்கல. இட்ஸ் ஜஸ்ட் a simple sign off. இப்ப நான் இந்த ஒரு மெயில் செயின்ல ஒரு 10 மெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10லயும் நான் உட்காந்து என்னோட சிக்னேச்சரை நான் கொடுத்துட்டு இருக்க முடியாது. I just have to keep it very simple, very minimal. Okay, so semi formal email. Next, informal email அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, this is informal. நான் முன்னாடி சொன்ன மாதிரி you can use multiple languages. நீங்க தமிழ், இங்கிலீஷ் என்ன வேணா நீங்க அந்த கமல் எழுதுவான்ல ஒரு லெட்டர், அந்த என்ன படம் அது, குணால, ரைட், நடுவுல மானே தேனே பொன்மானே அதெல்லாம் நீ போட்டுக்கோ. அந்த மாதிரி நீங்க லெட்டர் நீங்க உங்களோட ஃபேமிலிக்கு எல்லாம் எழுதுறீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் போடுவீங்க, நிறைய உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரியான பாஷைகள் எழுதுவீங்க. அந்த மாதிரி இது எல்லாமே இன்ஃபார்மல். நீங்க என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம். எழுதணும்னா எழுதலாம், கிறுக்கணும்னா கிறுக்கலாம். இதுல ஸ்பேஸ், அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஸ்டைல் எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் யூஆர் நாட் யூசிங் இட் ஆன் அ அபிஷியல் செட்டப். ரைட், யூஆர் யூசிங் இட் ஃபார் யோர் பர்சனல் திங். ரைட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலி சர்க்கிளோடையோ நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஆஸ் யூ வாண்ட். ரைட், இதுல நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், ஸ்மைலி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டாட்டா வச்சிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம சாட்ல வந்து யூஸ் பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல எல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன வேணுமோ நீங்க அது பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வந்து நீங்க ஃபார்மல் இமெயில்ல எழுதக்கூடாது. புரியுதா எல்லாத்துக்குமே? கிளியர் ஆல் ஆஃப் யூ? எஸ்? If it was clear, then tell me clear. Are we all learning something? Everyone? எல்லாரும் ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? If yes, tell me yes. If it is clear, tell me clear. Okay, got it. Right. So email address அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதேதான். So email addressன்னு இருக்கு அப்படின்னா அந்த dadslittleprincess@gmail.com இல்ல கார்த்திகா 12345@gmail.com அது எல்லாமே இன்ஃபார்மல். ஓகேங்களா? ஒரு இமெயில் அட்ரஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இட் should be a professional email address. நீங்க கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கம்பெனிலே உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. ரைட், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூக்கு யூஸ் பண்றதுக்கோ எதுக்கோ வந்து யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் ப்ரொஃபஷனல் அட்ரஸ். ரைட், இப்ப நானே ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனில இருக்கேன் அப்படின்னா 10 வருஷமா நான் கம்பெனி இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணிருப்பேன். இதுவே நான் அந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு போறேன், இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னா இந்த கம்பெனி இமெயில் ஐடியை நான் யூஸ் பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஐடி வந்து வேணும். ரைட், so better create your own professional ID today itself if you do not have it means. ரைட், அது எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்க பேரு, அப்புறம் உங்களோட இயர் ஆஃப் பர்த் அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். @gmail.com gmail.com எல்லாத்துக்குமே ஜிமெயிலே நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. யாஹூ அப்புறம் இந்த ரெட்டிஃப் அதெல்லாம் வந்து ஓகே, பட் நிறைய ஊர்ல வந்து அதுக்கான ஆக்சஸ் வந்து இருக்காது. ரைட், ஸோ ஜிமெயில் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ யூ கேன் யூஸ் இட். ரைட், ரொம்ப சிம்பிளா கார்த்திகா 1993@gmail.com, ரகு 2002@gmail.com or whatever, just keep it simple. இல்ல உங்க அப்பா பேர் போட்டு கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.
ரைட், சம்திங் லைக் தட். அண்ட் அந்த அடமொழிலாம் வச்சுலாம் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணாதீங்க. ரைட், racer or racerravi@gmail.com or pullingoviki@gmail.com. no, அதெல்லாம் கூடவே கூடாது. ப்ரொஃபஷனல் அட்ரஸ்னா ப்ரொஃபஷனலா இருக்கணும். அதுல போயிட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைல மாத்தி வச்சுக்கிறது, இல்ல எக்ஸ்ட்ராவா லெட்டர்ஸ் போடுறது, கேரக்டர்ஸ்லயே வந்து எழுத ட்ரை பண்றது, அதெல்லாம் வந்து வேண்டாம். ரைட், நம்பர் 1 ரூல் இஸ் தட். நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்டிங் 2CC BCC அப்படின்னா என்னன்னா, ரைட், 2 அப்படின்னா நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ their நேம் should கம் இன் 2. ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சம்பத்துக்கு வந்து நான் ஒரு மெயில் அனுப்புறேன்னு வச்சுக்கலாம். சம்பத் குமாருக்கு நான் ஒரு மெயில் அனுப்பணும். இந்த மாதிரி சம்பத் நீங்க கேட்டீங்கல்ல மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் தான் நீங்க உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு சொல்லி நான் அனுப்பணும். ஓகேவா? சம்பத் என்கிட்ட கேட்டாரு, நான் அவருக்கு மெயில் அனுப்புறேன் அப்படின்னா 2ல வந்து ஐ ஹாவ் டு இன்க்ளூட் சம்பத். ஓகேங்களா? 2னா the one who is receiving the email, the one who's wanting to to want some actions. ரைட், அப்போ அவரை வந்து நான் 2ல வந்து நான் போடுவேன். ஓகேங்களா? ரெண்டாவது சிசி வந்து யாருக்கு பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப நான் சம்பத்துக்கு அனுப்புறேன். அதே மாதிரி நான் சம்பத்தோட கிளாஸ் டீச்சருக்கு நான் வந்து சொல்லணும். இந்த மாதிரி நான் சம்பத் வந்து என்கிட்ட ஒரு மெட்டீரியல் கேட்டாரு மேம், நான் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நான் அனுப்பிட்டேன்றதை நான் உங்களுக்கு காப்பி பண்றேன் அப்படின்றத வந்து சிசில நான் போடுவேன். அவங்க கிளாஸ் டீச்சரை நான் சிசில போடுவேன். ஓகேங்களா? சிசி இஸ் நத்திங் பட் கார்பன் காப்பி. ரைட், இப்ப நான் 2ல யாருக்கு அனுப்புறேனோ அவங்க தான் வந்து நான் இப்ப நான் ஒரு ஹெல்ப் கேட்கிறேன் அப்படின்னா அவங்க கிட்டதான் நான் கேட்கிறேன் அப்படின்றவங்கள 2ல போடணும். நான் இப்படி ஹெல்ப் கேட்டிருக்கேன், நீங்க கொஞ்சம் அப்படியே பாத்துக்கோங்க மேலோட்டமா அப்படின்றவங்கள வந்து நான் சிசில போடணும். ஓகேங்களா? இந்த சிசில இருக்கவங்க ஆக்ஷன் பண்ணணுமோ, ஆக்ஷன் எடுக்கணுமோ, இல்ல ரிப்ளை பண்ணணுமோ தேவை கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஆக்சுவலா 2ல இருக்கவங்க தான் ஆக்ஷன் வந்து எடுக்கணும். ரைட், சோ இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. 2 அப்படின்னா இஸ் எனி ஆக்ஷன் நீடட் ஃப்ரம் த பர்சன். ரைட், இப்ப நான் ஒருத்தட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறேன், யார்கிட்ட கேட்கறேனோ அவங்க 2ல போவாங்க. சிசி அப்படின்னா is the person just to be a part of the email as he or she needs to be informed. ரைட், உங்களுக்கும் நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்க சும்மா மேலோட்டமா பாத்துக்கோங்க, உங்களுக்கும் நான் தெரியப்படுத்திக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறத வந்து சிசில வந்து போடுவோம். ஓகேங்களா? பிசிசி அப்படின்னா பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. சோ எப்பவுமே ஒரு பல்கா இப்போ நான் ஒரு 10 லட்சம் பேருக்கு நான் மெயில் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 10,000 பேருக்கு அனுப்புறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மெயில் வந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு இதுதான், ஒருத்தரோட இமெயில் ஐடி இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. என்ன ரூல்னா, ஒருத்தரோட இமெயில் ஐடி இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. ஆனா நான் ஒரே இமெயிலா தான் 10,000 பேருக்குமே அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவங்க இன்பாக்ஸ்க்கு மட்டும் தான் போற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல வந்து ஐ கேன் யூஸ் பிசிசி. ஒருத்தர் இமெயில் ஐடி இன்னொருத்தர் தெரியாது, நான் யாருக்கு அனுப்பியிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா போக வேண்டிய எல்லாருக்குமே போயிருக்கும். லைக் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் த இமெயில் ஐடிஸ் பிளைண்ட் டு எவ்ரி ஒன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல இப்படி ஒன்னு இருக்கு, ப்ராட்காஸ்டிங் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நீங்க அந்த ப்ராட்காஸ்ட் குரூப்பை வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுல உங்க கான்டாக்ட் எல்லாத்தையுமே கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தனித்தனியா வந்து ஒருத்தருக்கா மெசேஜ் அனுப்புறதுக்கு அந்த குரூப்ல நீங்க அனுப்புனீங்கன்னா அது குரூப்பா உங்களுக்கு தெரியாது, தனித்தனி இன்பாக்ஸ்க்கு போகும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணனா, ஒரு லவுட் ஸ்பீக்கர் ஐகான் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த ஐகான் denotes that it's a broadcast message. நான் தனித்தனியா அனுப்பல, நான் அந்த ஒரு குரூப்ல ஒரே மெசேஜ் தான் போட்டுருக்கேன், ஆனா எல்லாருக்கும் தனித்தனியா போகும். அந்த மாதிரி தான் இந்த பிசிசி. எப்பெல்லாம் நான் வந்து பல்கா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெசிபியன்ட் வச்சு ஒரு இமெயில் ஷூட் பண்றேனோ அப்போ ஐ கேன் யூஸ் பிசிசி. ரைட், இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே 2னா என்ன, சிசினா ஓகே, கார்பன் காப்பி, பிளைண்ட் கார்பன் காப்பி, இது எல்லாமே ஓகே மேம். ஆனா இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அது நீங்க மெயில் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்பெஷலா இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது கத்துக்காம விட்டுலாமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லயுமே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அது இதை வச்சுதான் வரும். மிஸ்கம்யூனிகேஷனே இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். நான் ஏன் அந்த மெயில்ல என்ன காப்பி பண்ணல, எனக்கு ஏன் இதை நீங்க அனுப்பல, எனக்கு ஏன் இதை அனுப்பியிருக்கீங்க, என்ன ஏன் நீங்க மார்க் பண்ணல அந்த இமெயில்ல, நீங்க எப்படி என்ன நீங்க பிசிசில போடலாம், என்ன எப்படி நீங்க சிசில போடலாம், இதுதான் பிரச்சனையே வரும். சோ அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனாலதான் நான் சொல்றேன், இப்போல இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. மேபி ஒரு 5-6 மெயில் அனுப்பிட்டீங்கனாலே உங்களுக்கே யூ வில் கெட் சம் ஐடியா. புரியுதா எவ்ரி ஒன்? ஐம் ஜஸ்ட் ரீடிங் யுவர் மெசேஜஸ், பட் எனக்கு தெரிஞ்சு யாருமே இதை பத்தி டவுட் ஒன்னும் கேட்கல. Okay, one Napi Sivam said clear, ma'am. Okay.
மோயிலாம் அப்புறமா சொல்லிக்கலாம். மாறன், come on, focus on the session. Right. Okay, so we'll go forward. 2CC BCC நான் சொன்ன மாதிரி தான். இது முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து கொடுத்தாச்சு. You practice all these things, then you will get some clear idea, right? Then subject line முன்னாடியே நான் சொன்னேன். இப்ப இந்த பிக்சர் நீங்க வந்து பாருங்களேன். இப்ப இன்பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இப்படிதான் இருக்கும் இல்லையா? இந்த போல்டுல இருக்கிறது வந்து சென்டரோட பேரா இருக்கும். இல்ல சில இதுல வந்து சப்ஜெக்ட் லைனே போல்டுல கூட காட்டும், ரைட்டுங்களா? அப்போ நீங்க இந்த இடத்துல சப்ஜெக்ட் லைனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் சப்ஜெக்ட் லைன், இது வந்து சென்டரோட நேம், இது வந்து அந்த இமெயிலோட முதல் 2 லைன் வச்சுக்கோங்களேன், ரைட்டுங்களா? ப்ரீ ரீடர் அப்படின்ற மாதிரி அது வந்து நீங்க முன்னாடியே இதுதான் இமெயில இருக்குன்றது ஒரு ஒரு கிளிம்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ சப்ஜெக்ட் லைன் பிளாங்கா இருந்தா உங்களுக்கு தெரியாது இது என்ன மாதிரியான இமெயில், என்ன சொல்ல வரீங்க. நிறைய டைம் வந்து அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், இது ஏதோ முக்கியமான இமெயில் இல்லப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. சோ சப்ஜெக்ட் லைன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெவர் எவர் லீவ் இட் பிளாங்க். அதே மாதிரி சப்ஜெக்ட் லைன் அப்படியே ஒரு 2-4 லைன் எழுதலாமா மேம் கேட்டா அப்படி கிடையாது, இவ்வளவுதான் இருக்கணும். ஒரு 2-3 வார்த்தை தான் அதுல இருக்கவே செய்யணும், ரைட்? இட்ஸ் ஜஸ்ட் a hint, ஓகேவா? இது இந்த மெயில் இதை பத்தி தான் அப்படின்ற மாதிரி. So use always a direct subject line. சுத்தி வளைச்சு பேசாதீங்க, டைரக்டா ஒரு சப்ஜெக்ட் லைன் வந்து யூஸ் பண்ணுங்க. In many cases people decide to open an email based purely on the subject line. நிறைய வாட்டி ஒரு மெயில ஓபன் பண்றதும் பண்ணாம போறதும் இட்ஸ் solely based on the subject lines only. ரைட்? உங்க மெயில ஓபன் லைக் இட்ஸ் த டிசைடிங் ஃபேக்டரே அதுதான், ரைட்? குரூஷியல் டிசைடிங் ஃபேக்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா இமெயில்ஸ் பொறுத்த அளவுல இட்ஸ் தி சப்ஜெக்ட் லைன். நீங்க வந்து இப்ப முன்னாடி எல்லாம் பார்த்தா நோட்டீஸ் கொடுப்பாங்க, தெருவுக்கு, நீங்க இப்பயும் கொடுக்குறாங்க. இப்ப என்னன்னா நிறைய பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they're promoting their content through email only, right? Email marketingன்றது it has a wide structure, ரைட்? 21st செஞ்சுரியில நோட்டீஸ பார்த்து ஒருத்தன் வந்து வாங்குவான்றதை விட போன்ல அவங்க கையில இருக்கு, கண்ணு கிட்ட வச்சு பாக்குறாங்க, மூளையில டக்குன்னு போய் பதியுது, ரைட்? இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் த வைட் டெர்மினாலஜி, ரைட்? இட் செல்ஃப் அ பிக் மார்க்கெட். சோ அந்த மாதிரி இருக்க டைம்ல ஒரு புவர் சப்ஜெக்ட் லைனா என்னன்னே தெரியாம நம்ம பிசினஸ் ப்ரொமோட் பண்ண என்னதான் நம்ம கிட்ட அத்தனை 100 இமெயில் ஐடி இருந்தாலும் இட்ஸ் பாயிண்ட்லெஸ், புரியுதா? சோ சப்ஜெக்ட் லைன் நீங்க எப்படி டிராஃப்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் ஓப்பனிங் அந்த பெர்சன்டேஜ் வந்து இருக்கும், புரியுதுங்களா? Next வந்து personalized subject lines are 26% more likely to be opened. Strong subject lines are brief, descriptive and action oriented, right? 26% வந்து பாத்தீங்கன்னா they are giving more important, the most importance is given to the emails with subject lines, புரியுதா? இத்தனைக்கும் என்ன சொல்றாங்கன்னா பர்சனலைஸ்டா இருக்கு அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், நான் வந்து எனக்கு என்னதான் நீங்க சூப்பரா சப்ஜெக்ட் லைன் யூஸ் பண்ணா நான் ப்ரெஃபர் பண்ற ஸ்டைல்ன்றது வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து மாறும். அப்ப பர்சனலைஸ்டா அவங்களுக்குன்னு ஒரு இது கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா? அந்த மாதிரி சப்ஜெக்ட் லைன்ஸ் இருக்கும்போது 26% மோர் ரெஸ்பான்சஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஆக்ஷன் ஓரியன்டட், எனக்கு பிடிச்ச மாதிரி சப்ஜெக்ட் லைன் இருந்தா கண்டிப்பா நான் அதுக்கான என்ன ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, நான் வாங்குவேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். they are making me to work on a certain thing, right? அந்த மாதிரி, right? Then your subject line must watch the message, must match the message. So நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் லைனும் அந்த இமெயில் ஓப்பனிங்ல இருக்க அந்த முதல் சென்டென்ஸும் மேட்ச் ஆகும். இங்க வந்து எனக்கு வயிறு வலி, நான் வந்து லீவை பத்தி பேசிட்டு இங்க வந்து நான் என்னோட ஸ்டொமக் பெயினை பத்தி பேசாம நான் போயிட்டு நான் ஒரு 200 பேர் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்றத பத்தி பேசக்கூடாது. சப்ஜெக்ட் லைன்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன உடம்பு சரியில்லைன்றது முதல் லைன்ல இருக்கணும் இங்க. சோ இட் ஷுட் மேட்ச், புரியுதுங்களா? சோ திஸ் இஸ் அபவுட் சப்ஜெக்ட் லைன். And for example, board meeting moved to Tuesday 21st November is a stronger subject line than meeting date changed. இதுவும் சப்ஜெக்ட் லைன் தான், இதுவும் சப்ஜெக்ட் லைன் தான், ஆனா இதை விட எனக்கு இது பெட்டரா இருக்கு, புரியுதா? மீட்டிங் டேட் சேஞ்ச் அப்படின்னு நான் இங்க பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் லைன்ல எனக்குள்ள நிறைய கேள்வி வரும். என்ன மீட்டிங், என்ன நடக்க இருந்தது, இன்னைக்கு நிஜமாவே மீட்டிங் இருந்ததா, மாறிடுச்சுன்னா எதனால மாறிடுச்சு, எப்ப மாறிடுச்சு, நிறைய இருக்கும். அதுவே எனக்கு இதை பார்க்கும்போது என்ன மீட்டிங் போது போர்டு மீட்டிங் இதுலயே இருக்கு, என்னைக்கு மாத்திட்டாங்க, டியூஸ்டேக்கு மாத்திட்டாங்க, ரைட்? இந்த டியூஸ்டேன்னு பார்த்தாலே எனக்கு ப்ரீ போண்டா போஸ்ட் போண்டா இந்த டேட்டை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். So which is a stronger subject line than the other one. So that is where the subject line plays an important role. புரியுதா எல்லாத்துக்குமே everyone?
எஸ், கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க அண்ட் ஸ்டாப் யூசிங் ஸ்பியர் வேர்ட்ஸ் ஆன் சாட்ஸ் ப்ளீஸ். அது நிஜமாவே படிக்கும் போது முகம் சுளிக்க வைக்குது. You're all a student, you have a long way to go. Maybe நீங்க அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கோங்க. I'm not saying that you should not use it, right? But யாருக்குமே அந்த இண்டிபெண்டன்ஸ், யாருக்குமே அந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. இது இப்படி பேசாத இப்படி பேசுன்னு சொல்றதுக்கு. பட் when it comes to a public forum, please behave yourself. That's the only request I have. At least ஒரு ஸ்டடீஸ்னு வரும்போது, ரைட்? எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? அப்படி கிடையாது. எல்லாருக்குமே பேச தெரியும், எல்லாருமே கேட்டிருப்பாங்க. That's fine. But you maintain the decorum of the session. That's what I'm saying. Right. Good. I've got your responses. நெக்ஸ்ட், சோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். சப்ஜெக்ட் லைன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கணும். இப்ப இது வந்து பாருங்களேன், ஒரு கேட்லாக் பத்தி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன் ரிக்வெஸ்ட் ஃபார் கேட்லாக். சோ இதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவு பெருசு நான் படிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் இதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கேட்லாக் கேட்டிருக்காங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க, அந்த மாதிரி. புரியுதா? லிட்டரலி டோன்ட் ஹாவ் டு சிட் அண்ட் ரீட் ஆல் தீஸ் திங்ஸ். சோ சப்ஜெக்ட் லைனோட இம்பார்ட்டன்ஸ் அங்கதான் இருக்கு. புரியுதா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமெயில் சப்ஜெக்ட் லைன்ஸ்னு கேட்டீங்கன்னா இட் ஹாஸ் இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா ரைட், முக்கியமா இமெயில் வந்து எப்ப எஃபெக்டிவா மாறும் அப்படின்னா வித் ப்ராப்பர் சப்ஜெக்ட் லைன் ஒன்லி, ரைட்? அப்படி நீங்க கேட்கும் போது கிட்டத்தட்ட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? 69% ஆஃப் பீப்புள், அதாவது ரெசிபியன்ஸ், யாருக்கு நம்ம அனுப்புறோமோ அவங்க, யாருக்கெல்லாம் மெயில் வருதோ அவங்க, ரெசிபியன்ஸ் ஹூ மார்க் ஸ்பாம் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் லைன். நிறைய பேர் மெயில ஓப்பனே பண்ணாம ஸ்பாம் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் லைன் வந்து சப்ஜெக்ட் லைன் ஒண்ணு இருக்கும், மெயில்ல ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்பாம் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் லைன் ஒண்ணுமே இல்லைனாலும் ஸ்பாம் பண்ணி விட்டுருவாங்க. நிறைய பேர் ஓப்பனே பண்ணல, ஸ்பாம் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்து எல்லாத்தையும் இது பண்ணி ஸ்பாம் பண்ணிடுறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பாம்க்கு தான் போகும், யாரோட மெயின் ஃபோல்டருக்குமே போகாது. சோ 69%, அப்ப யோசிச்சு பாருங்க, மெஜாரிட்டியை விட அதிகம், கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பீப்புள் வந்து they're just directly spamming them emails, right? நம்பர் 1. நம்பர் 2, 64% வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன் இல்லைன்னா ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க, ரைட்? ரெசிபியன்ஸ் ஹூ ஓப்பன் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் லைன், அதுவும் வந்து கிட்டத்தட்ட 64%, மெஜாரிட்டியை விட அதிகம் தான், ரைட்டுங்களா? சோ அப்போ சப்ஜெக்ட் லைன் வந்து இருந்தே ஆகணும். அந்த இடத்துல மேட்சிங்கான சப்ஜெக்ட் லைன் இருக்கணும். இல்லைன்னா நிறைய பேர் ஓப்பனே பண்றது இல்ல. ஓப்பனே பண்ணனால அனுப்புறது வேஸ்ட் தான், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், மார்க்கெட்டர்ஸ் ஹூ டெஸ்ட் சப்ஜெக்ட் லைன்ஸ், who test the subject lines. அப்போ மார்க்கெட்ல வந்து there are professionals, like அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதுதான் உங்க ப்ராடக்ட்டா, இதை இப்படிதான் பிட்ச் பண்ணணும் நீங்க, ரைட்? அந்த மாதிரி வந்து they'll tell you, they'll give you the personalized subject lines. So அது கூட நீங்க வந்து you can prefer and use it to get a better response rate, ரைட்டுங்களா? ஸோ சப்ஜெக்ட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் லைன் பேஸ் பண்ணி நிறைய எக்ஸசைஸே இருக்கு. யூ கேன் ஈவன் டேக் தோஸ், ஐ மீன் ப்ராக்டிஸ், ரைட்டுங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு எக்ஸசைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். I'll give you 2 minutes of time. I'll give you 2 minutes of time. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இமெயில்ல வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதுக்கேத்த சப்ஜெக்ட் லைனை யூ ஹாவ் டு டெல் மீ. உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்றதும் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இது என்ன இமெயில்னா, இப்ப வந்து உங்க ப்ரொஃபசர் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? உங்க ப்ரொஃபசர் உங்களுக்கு ஒரு ஒர்க், ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதை நீங்க செய்யல, ஏதோ ஒரு பர்சனல் ஃபேமிலி எமர்ஜென்சினால உங்களால அதை முடிக்க முடியல அவரு கொடுத்த டேட்ல, ஓகேங்களா? இப்ப வந்து நீங்க அவருக்கு வந்து இமெயில் அனுப்பணும். சார், இந்த மாதிரி என்னோட ரெக்கார்ட் ஒர்க் என்னால முடிக்க முடியல, எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சிருவேன் சார். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, நான் முடிக்க ட்ரை பண்ண முடிக்க முடியல, இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும், ரைட்டுங்களா? அதுதான் இந்த மெயிலுக்குள்ள இருக்கு. இப்போ இதுக்கு மேட்சிங்கான சப்ஜெக்ட் லைன் என்னவா இருக்கும் இங்க? யூ கேன் ஸ்டார்ட் ஆன்சரிங். இதுக்கான சப்ஜெக்ட் லைன் என்னவா இருக்கும்? Come on, everyone can try this. இதுக்கு சப்ஜெக்ட் லைன் என்னவா இருக்கும்? சோ எப்பவுமே சப்ஜெக்ட் லைன் நான் சொன்ன மாதிரி அது சின்னதா தான் இருக்கணும், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் இருக்கணும், நம்பர் 1.
நம்பர் 2 கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சப்ஜெக்ட் லைன் என்ன யூஸ் பண்றீங்களோ அது இமெயிலோட ஓப்பனிங்கோட மேட்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங் வித் அன் ஆக்ஷன் வேர்ப். ரைட், ஆக்ஷன் வேர்போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னா போஸ்ட்போன்ட் மீட்டிங், போர்ட் மீட்டிங் போஸ்ட்போன்ட். ரைட், போஸ்ட்போன்ட்ன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு. கேன்சல்டுனா கேன்சல்டு, அர்ஜென்ட்னா அர்ஜென்ட். ரைட், இப்ப இதுக்கு என்ன, நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றீங்க, ப்ரொஃபசர் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து ரிக்வெஸ்ட் பண்றீங்க, அப்போ என்னன்னு கேட்பீங்க. தட்ஸ் த கொஸ்டின் ஹியர். சிவா மனசுல சக்தி, அதுதான் சப்ஜெக்ட் லைனா? ரிக்வெஸ்ட் லெட்டர், ஓகே. Requesting extra time for projects, good. Request for time for our project, okay, good. Requesting to extend time, very good answer, Shweta. Due to some personal issue, yes. இது வந்து ஓகே, இந்த டியூ டு பர்சனல் இஷ்யூ சொல்றீங்கல்ல, இட்ஸ் ஃபைன். பட் நீங்க அதை வந்து இந்த மெசேஜுக்குள்ள சொல்லணும், இதுக்குள்ள இந்த ஏரியால சொல்லணும், ஓகேவா? இங்க வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸ்டெண்டட் டைம் லைன், ரைட், அது மட்டும் தான் இருக்கணும். மற்றபடி டியூ டு அ பர்சனல் இஷ்யூ அது எல்லாமே இங்க வரணும், ஓகேங்களா? இங்க வந்து சின்னதா ரிக்வெஸ்ட் ஃபார் டைம் எக்ஸ்டென்ஷன், ரிக்வெஸ்டிங் டைம் எக்ஸ்டென்ஷன், ரைட், அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? So there you got it. So I believe it is clear. Requesting for 2 days time to assignment, good answer, good answer. Requesting more time for my project, more time na evlo time தேவைப்படுதுன்றது you have to say. Then request to give extra time, okay, கிட்டத்தட்ட எல்லாருமே கரெக்டா தான் புரிஞ்சிருக்கீங்க, ரைட். Thank you so much, that's a good job, right. So next வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஓப்பனிங், ரைட். இமெயில் ஓப்பனிங்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிரீட்டிங்கா இருக்கலாம், இல்ல அந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். எவ்ரிதிங் ஷுட் மேட்ச் வித் ஈச் அதர். தட்ஸ் த பாயிண்ட் ஹியர், ரைட். ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸ் யுவர் ரெசிபியன்ட் பை தேர் ப்ரிஃபர்ட் நேம், ரைட். அவங்க வந்து இப்போ ஹாய் சார் ஆர் மேடம் அப்படின்னு வந்து எல்லாத்துலயும் நீங்க போட்டுக்கிட்டா, சாரா மேமா, அவங்க பேர் தெரிஞ்சா பேரு போடுங்க. டீம் அட்ரஸ் பண்ணீங்கன்னா ஹாய் டீம்னு போடுங்க, ரைட். ஸோ கரெக்டா அவங்க நேம வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புறது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். தென் எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன். ஸோ நீங்க கிரீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உடனேவே யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க போன வாரம் ஒரு இடத்துல வந்து ஒருத்தரை மீட் பண்றீங்க, அவர்கிட்ட வந்து கேக்குறீங்க இந்த மாதிரி உங்க ஆபீஸ்ல வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்கன்னா யூ ஹாவ் டு அட்ரஸ் யுவர் செல்ஃப், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் ஜான், like I'm Kartika. Last week we had we have met each other in a particular in XYZ event. We were discussing about the job opportunity in your company. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து you have to build up, ரைட். உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் நீங்க வந்து ஒரு ஒரு இன்டர்வியூக்கு வந்து ரெஸ்யூமே வந்து நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சென்ட் இட் லைக் ஐம் கார்த்திகா, பி கிராஜுவேட், ஐம் யூனோ. உங்க ரெஸ்யூமே அனுப்புறீங்கன்னா என்ன ஜாப் பொசிஷனுக்கு அனுப்புறீங்க, இல்லைன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்கன்னா ஐ ரெஃபர் டு திஸ் ஜாப் பொசிஷன் இன் ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆன் திஸ் பர்டிகுலர் டேட், அதை மென்ஷன் பண்ணி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் தட். புரிஞ்சுதுங்களா? எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது, மேட்ச் த ஓப்பனிங் வித் சப்ஜெக்ட் லைன், ரைட். இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும்ன்றது நான் முன்னாடியே சொன்னதுதான். சப்ஜெக்ட் லைனும் இதுவுமே மேட்ச் ஆகணும். இங்க நீங்க ரெஸ்யூமே அப்ளை பண்றதுக்கு ஒரு மெயில் அனுப்பிட்டு இங்க போயிட்டு உங்க சேலரி பேக்கேஜ் பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் irrelevant, ரைட். அது ரெண்டுமே மேட்ச் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கெட் டு த பாயிண்ட் ஃபாஸ்ட். இதுலயே நீங்க வந்து ஈவெண்ட்ல அது நம்ம ரொம்ப நேரம் பேசணும்ல, 4 மணி நேரம் பேசணும், உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இதுவோ அதுவான்னு இல்லாம டக்குன்னு ஜம்ப் டு த பாயிண்ட். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்து என்ன விஷயத்துக்காக நீங்க மெயில் அனுப்பியிருக்கீங்களோ அதுக்கு போகணும் நீங்க. புரியுதுங்களா? இமெயில் ஓப்பனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். ஸோ ஏன்னா இதுல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே போயிடும், அவங்க கீழே இருக்கிறத படிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இமெயில் ஓப்பனிங்க ரொம்ப நீங்க ஃபோக்கஸ்டா நீங்க வந்து வச்சு டிராஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் இமெயில் சல்யூட்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் போடவே கூடாது. கிரீட்டிங்ஸ்னு கூட நீங்க டைரக்டா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் போடக்கூடாது. ஹாய் சார், ஹாய் டீம், ஹலோ, ஹாய் டியர், அவங்க பேர் போட்டு அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அண்ட் அவாய்ட் இந்த மாதிரி இதை நான் உங்களுக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, இந்த மாதிரி இன்ஃபார்மல் லாங்குவேஜ் வந்து இருக்கவே கூடாது. ஹே, ஓய்,
அந்த மாதிரி இல்லைன்னா ஜிஎம் டீம் குட் மார்னிங் பதிலா ஜிஎம்னு யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் உங்களோட லோக்கல் ஜார்கன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார்மல்லே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்க இன்ஃபார்மல்ல யூஸ் பண்ணிக்கோங்க, இதுல யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஒருத்தர் பேர் அப்படியே பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 வேர்டு இருக்கு அதுல அப்படின்னா அதெல்லாம் நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க டியர் சார் டியர் மேமோடய நிப்பாட்டிக்கோங்க. புரியுதா? சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு சல்யூட்டேஷன்லயே. சோ நெக்ஸ்ட் இமெயில் பாடின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்கை தாண்டி உள்ள ஆக்ஷன் ரிக்வயர்டு பார்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஓப்பனிங் கொடுக்கும் போதே ஆக்ஷன் என்னவோ அதை நீங்க பேசுங்க. இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. In this email, I would like to discuss more about this particular problem happened in this team on this particular date. அந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சு I would require all your support to sort this problem out and we have only 1 week of time to close this. Right? அந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அப்புறம் அதுக்கான ஆக்ஷன் என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அதை எங்க வந்து நீங்க அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க, எல்லாத்தையுமே யூ ஹேவ் டு புட் இட் இன் த இமெயில் பாடி. மேம் பேசுற விஷயம் பெருசா இருக்கு மேம், அது எப்படி மேம் சின்னதா சொல்றீங்க அப்படின்னா சின்னதா தான் சொல்லணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இங்க. ரைட்? பி கான்சைஸ். சின்னதா இருக்கணும், குட்டியா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கணும். அங்க போயிட்டு ப்ராப்ளத்தையே ஒரு அரை பக்கத்துக்கு எழுதிட்டு சொல்யூஷன் ஒரு லைன்ல முடிக்கிறது அங்க இல்ல. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேச போறீங்களோ அதை பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், என்ன ஆக்ஷன் ரிக்வயர்ட் அதை பத்தின ஒரு இது, ரைட்? என்ன சொல்யூஷன் வந்தா எங்க வந்து நான் சொல்லணும், எப்பைக்குள்ள சொல்லணும் அப்படின்றத 3வது பாயிண்ட் சொல்லி முடிச்சிடணும். தட் இஸ் ஹவ் இமெயில் பாடி ஷுட் பி லைக். Right? Recipient who opened on a subject, ma'am. Of course, recipients will only open the email based on the subject lines. Right? Where right. Okay, I've answered your question. Right. So use words that convey positive, personal, emotional. Okay, உங்களோட என்ன இமோஷன், என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க, ஆக்சுவலா நீங்க அதோட பர்பஸ் ஆஃப் தி இமெயில் என்ன, அதை வந்து யூ ஹேவ் டு கன்வே இட் இன் த பாடி ஒன்லி. ஓகே, இமெயில் பாடியில தான் நீங்க வந்து காட்டணும் அதை. ஸோ 3வது ஷோ டோன்ட் டெல். ரைட்? ஒரு விஷயத்தை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, இது எப்படினாலும் காம்ப்ளிகேட்டடா தான் மேம் ஆகும், என்னால ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 4-5 இமெயில் ஆகும் மேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஷோ டோன்ட் டெல். புரியுதா? ஒரு இமேஜா காட்டுங்க, இல்ல ஒரு பிடிஎஃப் காட்டுங்க, இல்ல ஒரு டிராயிங் எடுத்து ரெஃபரன்ஸா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸ்ல கன்வே பண்ண முடியாது. ஒரு கிராஃபா கூட நீங்க கன்வே பண்ணலாமே தவிர எல்லாத்தையுமே வார்த்தையிலயோ எழுத்துலயோ நம்ம கன்வே பண்ண முடியாது. ரைட்? அதுவும் ஒண்ணு இருக்கு. Then use headings to split long content into subtopics. So அந்த மாதிரி பேராகிராஃபா எழுதாதீங்க, பாயிண்ட்ஸா எழுதுங்க. புரியுதா? பாயிண்டா நீங்க எழுத கத்துக்கோங்க. Next, use headings to split. Yeah, that's the thing I've told you. 5th one, add your concrete request or question in bold text. எல்லாத்தையுமே போல்டு பண்ணீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னே தெரியாது. முதல் விஷயம். அதனால எதை நீங்க ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் போல்டுல மென்ஷன் பண்ணுங்க. ரைட்? அது மாதிரி கலரா யூஸ் பண்றது, எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி விடுறது பண்ணாதீங்க. எது உங்களுக்கு முக்கியமா, இப்போ ஒரு டேட்டோ ஒரு டைமோ இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ரூலை நீங்க ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க போல்டு யூஸ் பண்ணுங்க, வேற ஃபாண்ட் யூஸ் பண்ணாதீங்க, போல்டு யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? சோ இப்படிதான் வந்து இமெயில் பாடி வந்து இருக்கணும். கிளியர்? அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இமெயில் எண்டிங். இமெயில் முடிக்கிறப்ப எப்படி மேம் இருக்கணும்? இப்ப இந்த இமேஜே பாருங்களேன். ஐ லுக் ஃபார்வர்ட் டு டிஸ்கசிங் திஸ் மேட்டர் வித் யூ ஃபர்தர் அப்படின்னா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேல இமெயில்ல, நான் வந்து அதை பத்தி உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் ரிக்வயர்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஐ வுட் ரிக்வெஸ்ட் a call with you to discuss this matter. எல்லாமே நான் சொல்லியிருப்பேன், என்ன விஷயம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ லாஸ்ட்ல ஐம் கிவிங் யூ a sort of ரிமைண்டர். ஓகே, நான் உங்களோட கால் பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு குவிக் ரிமைண்டர் ஃபார் த ரெசிபியன்ட். புரியுதுங்களா? ஓகே, ஃபைன். சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து எண்டிங்ல வந்து சொல்லுவாங்க. ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பெருசா இல்லாம ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிச்சுக்கிறது தான் வந்து இமெயில் எண்டிங். இட்ஸ் the place where you are reminding about the message as well as you are thanking the recipient. புரியுதுங்களா? so that is nothing but email ending. புரிஞ்சுதா எல்லாத்துக்குமே? இந்த 3 விஷயமும் புரிஞ்சுதா? இப்படிதான் இருக்கணும் இமெயிலோட மெசேஜ் வந்து, இப்படிதான் இருக்கணும். லெட்டர் ரைட்டிங்ல எப்படி ஃப்ரம் டு அந்த சப்ஜெக்ட் முக்கியமோ அந்த மாதிரி இமெயில் பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம்.
இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ இன் த காமெண்ட் செக்ஷன் ப்ளீஸ். பிகாஸ் இப்ப நான் ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன்னா ஐ வுட் வாண்ட் அட்லீஸ்ட் அதுல ஒரு மணி நேரமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததான்றது எனக்கு ரொம்ப முக்கியம். புரியுதுக்கா? ஓகே. ரைட், ஓகே. ஸோ யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யூசிங் இட் ஆன் யோர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா eventually will end up in using all these things on a regular basis. அப்போ போயிட்டு நம்ம திணறதுலயோ ஒருத்தர் முன்னாடி போய் கை கட்டிக்கிட்டு ஐயா சாரிங்க ஐயா எனக்கு தெரியாதுங்க ஐயான்னு சொல்றதுல ஒரு புண்ணியம் கிடையாது. ரைட்? ஸோ இப்பவே லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் சைன் ஆஃப். நான் சொன்ன மாதிரி இந்த கைண்ட் ரிகார்ட், சின்சியர்லி, யுவர்ஸ். இப்ப நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு யூஸ் பண்றதுக்கு. வேர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ், ரைட்? அப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் தான் யூஸ் பண்ணலாம். அதை தான் இமெயில் சைன் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கைண்ட் ரிகார்ட், சின்சியர்லி, யுவர் ட்ரூலி, பெஸ்ட் ரிகார்ட். யுவர்ஸ் ட்ரூலி கூட வந்து ஃபார்மல் கிடையாது, அது இன்ஃபார்மல் தான். ரைட்டுங்களா? ஸோ ஃபார்மல் எது இன்ஃபார்மல் எதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸ். ரைட்? ஸோ சூஸ் அ சூட்டபிள் இமெயில் சைன் ஆஃப். அதை ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொறுத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா நீங்க தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ரிகார்ட்ஸ். ரைட்? இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணி இமெயில் அனுப்புறாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல். ஸோ ரைட் தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ். ரைட்? இப்ப நீங்க ஒரு லீவ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரு காரணம் சொல்றீங்க, இந்த மாதிரி எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க நான் ஊருக்கு போறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் அ சைன் ஆஃப் லைக் சின்சியர்லி. ஏன்னா நான் சொல்ற ரீசன் வந்து உண்மை, அதனால சின்சியர்லி அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ரைட்? இப்ப யாருக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா வார்ம் ரிகார்ட்ஸ் அப்படின்னு வந்து அனுப்பலாம், இல்ல பெஸ்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு அனுப்பலாம், இல்ல கைண்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு அனுப்பலாம். ரைட்? சூஸ் யுவர் ப்ராப்பர் சூட்டபிள் இமெயில் சைன் ஆஃப் அண்ட் மேக் ஷூர் யுவர் சைன் ஆஃப் இஸ் அப்ரோப்ரியேட் டு யுவர் இமெயில் கான்டென்ட் அண்ட் யுவர் ரெசிபியன்ட். இமெயிலுக்கும் அதுக்கும் மேட்சிங்கா இருக்கான்றத பாத்துக்கோங்க. And the way you sign off in your email signature has an impact whether you want the reader to take some sort of actions or not. Right? நீங்க உங்களோட இமெயில் சிக்னேச்சர் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்க நினைக்கலாம்னா அது மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து உண்டு பண்ணும். புரியுதா? இப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் எல்லாமே நான் கரெக்டா அனுப்பிட்டு யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு போட்டேன்னா கண்டிப்பா சிரிப்பாங்க, என்னோட என்டையர் இமெயிலுமே வேஸ்டா போயிடும். புரியுதா? சோ அதனால நம்ம என்ன அனுப்புறோம் அதுக்கு என்ன இமெயில் சைன் ஆஃப் சூஸ் பண்ணோன்றதுல பி வெரி கேர்ஃபுல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் சிக்னேச்சர் ஆர் ஃபூட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிளும் நான் வச்சிருக்கேன், I'll show you that. ஓகேவா? இது இப்படிதான் இருக்கும். இப்ப இது வந்து சைன் ஆஃப் வந்து போயிடுச்சு. இப்ப இதுதான் வந்து சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல உங்க பேரு, உங்களோட டெசிக்னேஷன், அதாவது நீங்க எந்த வேலையில இருக்கீங்க, அண்ட் உங்களோட நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இருந்தா வெப்சைட், லிங்க்டின், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஏதாவது இருந்தா அது. I'm not talking about your Facebook profile, right? Remember the just think of the difference. இப்ப நீங்க லிங்க்டின் தான் உங்களோட ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல். ஓகேங்களா? அங்க போயிட்டு நீங்க ஃபேஸ்புக் மேம் கொடுக்க சொன்னாங்க கொடுத்தேன்னு கொடுக்காதீங்க. இது வந்து கம்பெனிஸ்க்கு, ஏன்னா அவங்களோட ப்ரொஃபைல் அவங்க வச்சிருப்பாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க மறக்காம உங்களோட லிங்க்டின் அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா லிங்க்டின் URL வந்து யூ கேன் கிவ் இட். இப்ப எனக்கு கார்த்திகாவோட மெயில் வந்து பிடிச்சிருக்கு, நான் கார்த்திகாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட லிங்க்டின் நான் இங்க கொடுத்திருந்தேன்னா they can just click on it and they can visit my profile to check my profile actually what I'm doing அப்படின்னு. புரியுதா? சோ அதுதான் வந்து இமெயில் சிக்னேச்சர் ஆர் ஃபூட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So consider creating a professional email signature to nail a positive lasting impression. ரைட்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் இம்ப்ரெஷன். இப்ப நான் அதுவே ஒரு டிசைன்டா அழகா நான் ஒண்ணு கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நான் அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கலர் கலரா யூஸ் பண்ணி இந்த மாதிரி 10 நம்பர் கொடுத்து இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஸ்பேம் பண்ணணும்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ஸ்பேம் பண்ணிடுவேன். I'll just move it into spam because they don't even have any professionalism here. புரியுதா? இது வந்து நீட்டா இந்த மாதிரி இருக்கணும், சிம்பிளா. எனக்கு 10 நம்பர் இருக்குன்றதுக்கா 10 நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. So that's the thing. So make that moment memorable. நான் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பிளசன்ட் ஃபீலிங் கிடைக்கணும், ஒரு இம்ப்ரெஷன் இருக்கணும். என்னை பார்த்து அப்படியே மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நான் அதை பிளாக் பண்ணிடுவேன். Right? On the other hand, if you mess this up, your entire message will be put in doubt. Right? நான் வந்து ஐயோ என்னடா இது ஏதோ ஒரு ஸ்பாம் போல் இருக்கு. ரைட்? நான் ஸ்பாம் பண்ணிடுவேன். கண்டிப்பா அது நீட்டா இல்ல இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூசிங்கான டீடைல் இருக்கு, இல்ல ஒரு வெல் ஆர்கனைஸ்டா இல்ல ரொம்ப கிடிஷா இருக்கு அப்படின்னா definitely I won't be giving any importance to this. So that is the role that poor email signatures plays.
அப்ப குட் இமெயில் சிக்னேச்சர் எப்படி மேம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி இருக்கலாம், ரைட்? இப்படி இருக்கலாம். So thanks and regards John Doe ACC Services Bangalore. நல்லா இருக்கு, சிம்பிளா நீட்டா இருக்கு. அது கூடவே வந்து என்ன டெசிக்னேஷன் ஹெச்ஆர் ஏசிசில நான் என்னவா இருக்கேன், ஹெச்ஆரா இருக்கேன், ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கேன், இதுதான் என்னோட நம்பர் அப்படின்னா அதையும் நான் வச்சு க்ளோஸ் பண்ணலாம், ரைட்? இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கீழே இந்த மாதிரியும் நான் அலைன் பண்ணி அனுப்பலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நான் டீடைலா கொடுக்கணும், அவங்க எனக்கு ஏதாவது டெலிவரி ஏதாவது அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு லேண்ட்மார்க்கோ இல்ல லொகேஷனோட டீடைலோ கேட்கறாங்க அப்படின்னா ஐ கேன் ப்ரிஃபர் திஸ் சார்ட் ஆஃப் இமெயில் சிக்னேச்சர். So this is about email writing. So finally we have this tips. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை இமெயில்ல கம்யூனிகேட் பண்ணாதீங்க. கோவமா இருக்கேன், நான் ஒருத்தர் திட்டணும்னா நீங்க ஓரளா கால் பண்ணியோ மூஞ்சி பார்த்தோ ஃபேஸ் டு ஃபேஸ்ல நீங்க திட்டிக்கோங்க. இமெயில் அனுப்புறீங்கன்னா அது ஒரு ரெக்கார்டட் பிளாட்ஃபார்ம், பண்ணாதீங்க. ஸோ ஓவர் கம்யூனிகேட் சென்சிட்டிவான விஷயங்களை எங்கேயுமே பண்ணாதீங்க. அது இமெயில்ல மட்டும் இல்ல, ஆன்லைன்ல நீங்க ஷேரே பண்ணாதீங்க. டோன்ட் ஓவர் கம்யூனிகேட் பை இமெயில். மேக் குட் யூஸ் ஆஃப் சப்ஜெக்ட் லைன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அப்போ உங்களோட ரெஸ்பான்ஸ் ரேட்டுமே அதிகமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கீப் மெசேஜஸ் கிளியர் அண்ட் பிரீஃப். கிளியரா பிரீஃப்னா என்ன, ரொம்ப வளவள இல்லாம சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கோங்க. தென் பி பொலைட். ஸோ நல்லா கொஞ்சம் பொலைட்டா ரெஸ்பெக்டபிளா வந்து பேசுங்க. அப்புறம் செக் யுவர் டோன், உங்க டோனை வந்து செக் பண்ணிக்கோங்க, ரைட்? இமெயில் என்ன டோன்னா என்னது, நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ஸோ அதனால அதை பார்த்து கரெக்டா வந்து ஒரு பொலைட்டா வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. ஒரு மெயில எடுத்தோடனே டபக்குன்னு சென்ட் பட்டன் கொடுத்துடாதீங்க, செக் பண்ணுங்க அட்டாச்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா, நான் கரெக்டான லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றேனா, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேனா, கிராமட்டிக்கலா ஏதாவது தப்பா இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட விட்டுட்டேனா இல்லையா. யூ ஹேவ் டு ப்ரூஃப் ரீட் எவ்ரிதிங். புரியுதா? ரைட், குட். நெக்ஸ்ட் குயிக் ரீகேப்னா யூஸ் சிம்பிள் இங்கிலீஷ், கான்வர்சேஷனல் இங்கிலீஷ்ல வச்சுக்கோங்க, சிம்பிளா வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடி வந்து பார்த்தேன், ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹிஸ் நேம், பட் அவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்மலா தான் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா ஒன்ஸ் யூஎஸ் போயிட்டு வந்த உடனே அவங்க லாங்குவேஜே வேற மாதிரி மாறிடும். ஐம் ஷாக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஐம் ஃபிளாபர் கேஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ ஃபிளாபர் கேஸ்டட்னா என்னன்னே நமக்கு தெரியாது, நம்ம உட்காந்து யோசிக்கிறதுக்கே நமக்கு 2 நாள் ஆகும். அது என்னன்னு சொல்லி டிக்ஷனரி எடுத்து பார்த்து தெரிஞ்சு இது பண்றதுக்குள்ள நமக்கு அந்த கான்டென்ட்டே நம்ம மறந்துடும். அந்த மாதிரி மெயில் பொறுத்த அளவுல உங்களோட ப்ரொஃபிஷியன்சி அதுல காட்டணும்னு அவசியம் இல்ல. ஃபார்மல்னா சிம்பிளா ஸ்வீட்டா இருந்தா போதும், புரியுதுங்களா? பொலைட்டா இருக்கணும். ஸோ ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுங்க, ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் ஆல்சோ ஸ்பாயில் தி என்டையர் திங், ரைட்? அதே மாதிரி வந்து ஃபாண்ட் மேட்டர்ஸ், ஃபாண்ட் தட் ஆர் டூ ஸ்மால் ஆர் டூ லார்ஜ் ஆர் ஹார்ட் டு ரீட், ரைட்? யூஸ்வலா ஒரு என்ன சொல்றது, உங்களோட ஒரு ஒரு 12ல இருந்து 20 அவ்வளவுதான் இருக்கணும் ஃபாண்ட் சைஸ். நான் ரொம்ப குட்டியா இருந்தா ஒரு 20 வச்சுக்கோங்க, அந்த மாதிரி, ரைட்டுங்களா? ரொம்ப பெருசு ரொம்ப சின்னது இல்ல கலந்த ஃபாண்ட் அது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதனால அது பண்ணாதீங்க. ஃபாண்ட் மேட்டர் அதுதான் வந்து நான் சொல்லிட்டேன். டு நாட் போல்ட் தி என்டையர் இமெயில், யூஸ் ஈஸி டு ரீட் ஃபாண்ட்ஸ், ரைட்டுங்களா? ஒரு ஏரியல், கேலிபரி அந்த மாதிரி ஈஸியான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. டைம்ஸ் நியூ ரோமன் கூட கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், ஒரு மாதிரி அது பாக்குறதுக்குள்ளே நமக்கு நிறைய நம்ம படிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால சிம்பிளான ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப இது இந்த ஸ்கிரீன்ல பாக்குற ஃபாண்ட் வந்து கேலிபரி, மேல இருக்கிறது கேலிபரி லைட், ரைட்டுங்களா? சோ அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, ஈஸி டு ரீடா இருக்கும், நம்ம நார்மலா எழுதுற படிக்கிற மாதிரி தான் இருக்கும். Then briefly state your purpose for writing the email in the very beginning of your message. So purpose என்னவோ அது இமெயில் ஓப்பனிங்ல மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. ஆக்டிவ் பாசிவ் நீங்க 12th படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். She has completed the work. Active voice. The work was completed by her. Passive voice. ரைட்? அதெல்லாம் நமக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது, இதெல்லாம் ஒரு இதுவா அப்பா செம்ம ஈஸி, பை போட்டு எழுதுனா செம்மையா ஈஸியா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு இருப்பானா. அந்த பாசிவ் வாய்ஸை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய இடம் இதுதான். ஏன்னா பாசிவ் வாய்ஸ்ல பேசும்போது அந்த ஒரு ஒரு டைரக்டா ரூடா நம்ம வந்து சவுண்ட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் பொலைட்டா இருக்கும் அது, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி இந்த ஒர்க்கை வந்து முடிங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த ஒர்க்கை உங்களால முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒர்க்கை நான் ஹைலைட் பண்ணி அந்த வேலையை அவங்க கிட்ட தரணும், புரியுதுங்களா? சோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் நான் எங்க கொடுக்கணும், ஒர்க்கு மேல கொடுக்கணும், அந்த டூயர் மேல கொடுக்க கூடாது. அதுக்காக பாசிவ் வாய்ஸ் ஸ்மூதன் பண்ணணும் நான் அந்த வார்த்தையை, ஓகேங்களா? So the work has to be completed by 12th of February அப்படின்னு சொல்றதுக்கும் complete the work by 12th of February ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு, தெரியுதா?
கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னா நான் போயிட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்றேன், ஏய் நீ பண்ணு இந்த முடி அந்த மாதிரி. சோ இதுவே வந்து நான் பாசிவ் வாய்ஸ்ல the work has to be completed by 12th of February சொல்றேன்னா ஒர்க்கை வந்து நம்ம 12ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும்பா. அந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். புரியுதுங்களா? அதனால பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் ஆன்சரிங். ரைட். அண்ட் வாட்ச் யுவர் வெக்காபுலரி. வெக்காபுலரினா நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு மட்டும் புரிஞ்சதா இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் புரியுதான்றதை யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. அவாய்ட் அப்ரிவியேஷன்ஸ். அப்ரிவியேஷன் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் யூஸ் நோ வாட் இஸ் சிசி அண்ட் பிசிசி. யாரு சிசில போடணும் யாரு பிசிசில போடணுன்றதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. புரியுதா? So these are about email writing. I mean email etiquette. Do we have any doubts on this topic? இன்னொன்னு இருக்கு, இன்னொரு ஷார்ட் சின்ன டாபிக் ஒன்னு இருக்கு. அது முடிஞ்சதுன்னா இன்னைக்கு முடிச்சிடலாம். இப்ப இமெயில் எட்டிகெட் கிளியரா இருக்கா எல்லாருக்குமே? அதே மாதிரி நீங்க கேட்கலாம், மேம் நான் இன்னைக்கு மட்டும் அட்டன் பண்ணா போதுமா அப்படின்னீங்கன்னா, இதேதான் அடுத்த வாரமும் நடக்கும். இதேதான் 27ஆம் தேதி எடுப்பீங்களா மேம்னா அது கிடையாது. அன்னைக்கு வேற 3 டாபிக் நடக்கும். 29ஆம் தேதி இன்னும் வேற ஒரு 4 டாபிக் நடக்கும். அந்த மாதிரி. ரைட்டுங்களா? சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஜாயின் பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு இதோட முடிஞ்சதான்னு கேட்காதீங்க, 3 மணி வரைக்கும் இருக்கு. இந்த இமெயில் எட்டிகெட் டாபிக் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்கா இல்ல கிளியரா இருந்துச்சா? கொஞ்ச நேரம் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து இந்த சப்ஜெக்ட் பத்தி மட்டும் பேசுவோம். கிளியரா இருந்துச்சா? ஆனந்தி, லாவண்யாலாம் அப்புறமா ஹாய் சொல்லிக்கலாம் உங்களுக்குலாம். ராகுல் உருகி உருகி. ஓகே. Right, okay. Right. So let me just reshare my screen. Hi, Ila. ஓகே ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் இன்னொரு விஷயம் மட்டும் புதுசாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். நாங்கள் இப்போ எடுக்கிற இந்த பிபிடி எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களோட போர்ட்டலில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட போர்ட்டலில் லாகின் போனதுக்கு அப்புறமா அதில் வந்து கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மை ப்ரொஃபைல், செஷன் லிங்க், ப்ரோக்ராம் ஓவர்வியூ, அது கீழே வந்து கோர்ஸ் கண்டென்ட் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு எம்ப்ளாயபிலிட்டி செஷன்ல போனீங்கன்னா இப்போ நாங்கள் எடுத்த மார்னிங் நான் எடுத்த கண்டென்ட்டோட பிபிடியும் அண்ட் இப்போ கார்த்திகா மேம் எடுத்த அந்த இமெயில் எட்டிக்கோட பிபிடியும் ரெண்டுமே உங்களுக்கு அதில் வந்து அவைலபிளா இருக்கும். ஐ மீன் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும். இங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நான் பார்த்துருந்தேன், இது நாங்கள் திருப்பி ரீகால் பண்ணணும் என்ன பண்ணலான்ட்டு. சேம் லைக் இந்த வீடியோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு லிங்க்ல இருக்கும். நீங்க ஆஃப்டர் த செஷன் வந்து நீங்க அதை எப்படி வேணாலும் கான் த்ரோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிபிடிஸ் எல்லாமே பிடிஎஃபா உங்க போர்ட்டல்ல இருக்கு. ஸோ எங்க இருக்கும்னா நீங்க போர்ட்டல் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வந்து கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கோர்ஸ் கண்டென்ட் கீழே வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ல வந்து இமெயில் எட்டிக்வேட் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இது ரெண்டுமே இப்போ முடிச்சாச்சு. அண்ட் தேர்ட் டாபிக் வந்து இன்னைக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து மேம் கண்டினியூ பண்ணுவோம். கார்த்திகா மேம். ரைட் ரைட். தேங்க்ஸ் இல்லா. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில். ரைட். நீங்க கார்பரேட்குள்ள கம்பெனியோ கார்பரேட்டோ எதுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடியுமே ரொம்ப ரொம்ப நீங்க ஒர்க் ஆன் பண்ண வேண்டிய விஷயத்துல விஷயத்துன்னு கேட்டீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில் தான். ஏன்னா ஒருத்தரோட நீங்க எப்படி பேசணும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இல்ல நீங்க ஒரு கம்பெனினா நீங்க மட்டுமே தனியால அங்க ஒர்க் பண்ண போறது கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ கண்டிப்பா யூ வில் பி ஒர்க்கிங் வித் அதர் பீப்புள் அண்ட் டெஃபினெட்லி யூ நீட் டு ஹேவ் சம் மேனர்ஸ். ரைட். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எப்படி நீங்க உங்களை ஒரு சோசியல் செட்டப்ல இருந்து உங்க எப்படி நீங்க பிளேஸ் பண்ணிக்கணும். இட்ஸ் லைக் அ சோசியல் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளூனா என்ன, கம் மாதிரி உங்களை மத்தவங்களோட வந்து சேர்த்து பிணைச்சு வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல முதல் ஸ்கில் எதுனா இன்டர்பர்சனல் ஸ்கில். Right? How to connect with people, how to speak, how not to speak, all these things. So we'll be discussing about this particular skill in today's session. ஓகேங்களா? சோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சாட்ல கேளுங்க. நான் have read one of the message, மேம் ரெஸ்யூமே கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு. அடுத்த செஷன்ல நாங்க உங்களுக்கு அதை சொல்லி தருவோம். ஓகேங்களா? அடுத்த செஷன் என்னைக்குன்னா 27ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை இதே மாதிரி காலையில 10 to 3 வந்து உங்களுக்கு செஷன் இருக்கும். ரெஸ்யூமே ரைட்டிங், இன்டர்வியூ ஸ்கில் அண்ட்
presentation skill னு நினைக்கிறேன். So we'll be covering these three topics on Saturday. So அன்னைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவோம். ஓகேங்களா? So interpersonal skill பத்தி இப்ப பார்ப்போம். இந்த interpersonal skillனா என்னென்ன ஸ்கில் வந்து சொல்லலாம் அப்படின்னா, என்ன ஸ்கில் வேணாலும் நீங்க சொல்லலாம். ரைட்? கம்பெனிக்குள்ள இந்த ஸ்கில்ல நான் எடுத்துட்டு போனா கம்பெனில எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்கோப் இருக்கும். இந்த ஸ்கில் இருந்தா நான் பொழைச்சிக்குவேன் மேம் கம்பெனிக்குள்ள அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இன்டர்பர்சனல் ஸ்கில். இதுல ரெண்டு இருக்கு, இன்டர்பர்சனல் இருக்கு, இன்ட்ரா பர்சனல் ஒண்ணு இருக்கு. இன்டர்பர்சனல்னா இப்ப இன்டர்நெட்னு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ரைட்? உங்களை சுத்தி இருக்க எல்லாத்தோடையும் உங்களை கனெக்ட் பண்றதா இன்டர்நெட். ரைட்டுங்களா? அது மாதிரி இன்டர்பர்சனல்ன்றது உங்களை சுத்தி இருக்க எல்லாரோடையும் எந்த ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே இன்டர்பர்சனல் ஸ்கில். அது உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கலாம், உங்களோட எம்பத்தி பவரா இருக்கலாம், உங்களோட ஒரு பிரச்சனை எப்படி நீங்க சால்வ் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கலாம், உங்க டீம் ஒர்க்கா இருக்கலாம், உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்கில்லா இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸ்கில்லா இருக்கலாம். எல்லாமே எதுனா இன்டர்பர்சனல் ஸ்கில்க்கு கீழே வரும். இன்ட்ரா பர்சனல்னா என்ன மேம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள இருக்குது. ரைட்டுங்களா? நான் எனக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸா இருக்கலாம், ஒரு ஃபீலிங்கா இருக்கலாம், ஒரு இமோஷனா இருக்கலாம், இல்ல என்னோட திங்கிங்கா இருக்கலாம். இது எல்லாமே எனக்குள்ள நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். நான் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல சென்டர் டூவர் எல்லாமே நான் மட்டும்தான். ரைட்? தட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரா பர்சனல் ஸ்கில். இன்டர் பர்சனல்னா வெளி உலகத்துல இருக்கவங்களோட நான் எப்படி கனெக்ட் பண்றேன், நான் பேசுற விதம், பழகுற விதம், நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ற விதம், இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க? Interpersonal skill. புரியுதா? It's basically the ability that we use to connect with the other person. Right? It needs to be done in a very efficient way, and in another word, I would say interpersonal skills are nothing but the social glue that helps you to connect with other people, to navigate your challenges, to achieve your goals. Right? Every possible thing can be attained with this interpersonal skill. So next வந்து பாத்தீங்கன்னா contents of interpersonal relationship at workplace. So முக்கியமா இந்த டாபிக் உங்களுக்கு ஏன் நாம சொல்றோம்னா, ஒர்க் பிளேஸ் பொறுத்த அளவுல இது இருந்தா மட்டும்தான் யூ கேன் சர்வைவ். இல்லைன்னா அந்த செந்தில் சொல்ற மாதிரி சாரி உங்களுக்கு டீசென்சி பத்தல அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. புரியுதா? சோ அதனால இமெயில் எட்டிகேட் வாஸ் வெரி கிளியர். ஓகே, தேங்க்யூ சோ மச் ராஜஸ்ரீ. எஸ் காட் இட் ரைட். குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் இல்லை அப்படின்னா கண்டிப்பா யூ வில் பி ஸ்ட்ரகிளிங். நமக்கு அங்க போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம ரவுடின்ற பேர்ல கூட நம்ம சுத்திட்டு இருக்கலாம். ஆனா அங்க போய் நம்ம ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க, எதுவும் இருக்க மாட்டாங்க, நம்ம நல்லா பேசுற ஆளா இருக்கும், அங்க போய் பேச முடியாது. ரைட்? அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன்னா, யூ ரியலி டோன்ட் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஒன்னு நீ மாத்திக்கவே வேண்டாம். அவங்க என்ன பண்றாங்களோ அதை நீ அந்த செட்டப்ல இருக்கிறப்ப நீயும் அந்த மாதிரி இரு. ரைட்? நீ மட்டும் ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்காதுன்னு நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். ரைட்? மத்தபடி நீங்க உன்னோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, இப்படி இருந்தாதான் நீ வாழ முடியும். நோபடி கேன் சே தட். யாருமே ஒரு விஷயத்த தப்பு ரைட்டுன்னா சொல்லவே முடியாது உலகத்துல. எல்லாமே உன்னை பொறுத்த வரைக்கும் ரைட்டா இருக்கலாம், எனக்கு தப்பா இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ பெர்ஸ்பெக்டிவ். ரைட்? ஐம் நாட் சேயிங் தட். பட் ஒரு 10 பேர் ஒரு இடத்துல ஒரே மாதிரி இருக்காங்கன்னா ஒருத்த மட்டும் வேற மாதிரி இருந்தா அவனை கொஸ்டின் கேட்கதான் செய்வாங்க. ஸ்பெஷலா அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கேட்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன மேம்னா, நீங்க வாங்குற சம்பளம் தான் அவங்க மேல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். அது 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், ₹1,00,000 இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். பட் யூ நீட் டு ஹேவ் த ஒர்க் பிளேஸ் டீசென்சி டு பி சக்சஸ்ஃபுல் அட் ஒர்க். அதுதான் இதுல வந்து பாயிண்ட். ஸோ அதான் இன்டர்பர்சனல் ஸ்கில்னு வந்து சொல்லுவோம். அதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு செஷன்ல வந்து பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஸோ அஜெண்டா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஜஸ்ட் லைக் a டெஃபினிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல். இதை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம், எதனால இதை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு. Then dynamics of interpersonal skill. அதுல ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன். I'll teach you that. And barriers of interpersonal. Barrier is nothing but some kind of hurdle. ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு தடுக்கிற விஷயமா கூட இருக்கலாம். பேரியர்ஸ். ரைட்? அதுக்கு எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. பட் பேரியர் இஸ் நத்திங் பட் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், லைக் ஸ்டாப்பிங் ஃப்ரம் யூ பீயிங் ப்ராக்ரெசிவ். அதுதான். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னு கேட்டீங்கன்னா, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்க்குள்ளே ஒரு சில ஸ்பெசிபிக் ஸ்கில் எல்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து அது ஏன் இம்பார்ட்டன்ட், எதனால அது இருக்கணும்ன்றத பத்தி I'll be teaching you. Right? Okay. We'll go forward. So introduction to interpersonal relationship skills அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் நத்திங் பட் பீப்புள் ஸ்கில் இல்லைன்னா சோஷியல் ஸ்கில். ரைட்? நான் உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இளவேந்தன் சார் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் பத்தி உங்களுக்கு சொன்னாரு. அதுலயே வேர்பல் நான் வேர்பல்னு இருக்கு. இப்போ நான் இருக்கேன், கார்த்திகா இருக்கேன், கார்த்திகா மேம் வாட் எவர் யூ கால் இட், நான் இருக்கேன், நான் ஒரு இண்டிவிஜுவல்.
இப்ப இன்னொரு பையன் வந்து வரான், பையனோ இல்ல ஒரு ஆளோ யாரோ ஒருத்தவங்க வராங்க, பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? எனக்கு அவங்கள பார்க்கும்போது வாவ் சூப்பரா இருக்காங்களே. ஒரு அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் நடந்து வரத வச்சே நான் வந்து கெஸ் பண்ணிடுவேன். ஓகே நைஸ். ஹி லுக்ஸ் வெரி ப்ரொஃபஷனல். அவரோட ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அவரோட ஹேர் ஸ்டைலா இருக்கலாம், வாக்கிங் ஸ்டைலா இருக்கலாம், அவர் கண்ண பார்த்து பேசுறதா இருக்கலாம். ஐ ஹேவ் அன் இம்ப்ரெஷன். அவர் என்கிட்ட பேசல, எந்த ஹெல்ப்பும் பண்ணல, எனக்கு அவர் முன்ன பின்ன தெரியாது. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் ஐம் ஜட்ஜிங் ஹிம். அதுதான் நான் வெர்பல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இதுவே அவர் என்கிட்ட வந்து பேசுறாரு. நான் எடுத்த உடனே வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் வந்து குடுக்குறேன். ஹாய் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். அவரு எனக்கு ஹேண்ட் ஷேக் குடுக்கும்போது கையெல்லாம் நடுங்குதுன்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? கை நடுங்குது, கை ஜில்லுன்னு இருக்கு. அவரு மனசுக்குள்ள வேற என்னென்னமோ வந்து ஐயோ நம்ம கரெக்ட்டா தான் குடுக்குறோமா? நம்மள்ட்ட என்ன கேட்டுருவாங்க அப்படின்னு பயந்து நடுங்குறாரு அப்படின்னா டெஃபினெட்லி ஐ கேன் ஜட்ஜ் ஹிம். அப்போ ஐ வுட் டெஃபினெட்லி டெல் ஹிம் தட் ஹி டசன்ட் ஹேவ் த டீசென்சி. 2வது விஷயம் அவருக்கு நடுங்கிட்டு, கையெல்லாம் வேர்த்துக்கிட்டு, ஒரு மாரி கண்ணெல்லாம் பார்த்து பேசாம இருக்காரு அப்படின்னா, ஐ மைட் திங்க் தட் ஹி இஸ் நாட் அ ட்ரஸ்ட்வொர்தி பெர்சன். ஐ டெஃபினெட்லி வில் ஜட்ஜ். நான் மட்டும் இல்ல, யாரு வேணாலும் வந்து பண்ணுவாங்க. யார் வேணா ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஐயோ! இவரு என்ன இப்படி நடுங்குறாரு? இவரு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டாவே இல்லையே! இவர எப்படி நம்பி வேலை குடுக்குறது? எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்டர்வியூலலாம் நெறைய இன்டர்வியூல இந்த மாரி கை குடுப்பாங்க. ரைட் ஹேண்ட் ஷேக் குடுத்தே செக் பண்ணுவாங்க. நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க? நர்வஸா இருக்கீங்களா? பயப்படுறீங்களா? இல்ல வேற ஏதாவது உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா? நீங்க ரெடியா தான் இருக்கீங்களா? இல்ல உங்களோட பிரஷரைஸ்டான சிச்சுவேஷன்ல போட்டு உங்களால அதுல இருந்து ஓவர் கம் பண்ண முடியுமா? எவ்ரிதிங் வில் பி ஜட்ஜ்ட். சோ அதுக்காக தான் நான் சொல்றேன் இன்டர்பர்சனல் ஸ்கில் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். பீப்பிள் ஸ்கில், சோசியல் ஸ்கில் இருந்தே ஆகணும். ரைட்? இன்னும் ஒண்ணுமே வேணாம். நீங்க நல்லா நீங்க சூப்பரா இருக்கீங்க, செம்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சூப்பரா இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க. ஆனா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இப்படியே உட்கார்ந்தே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்? இல்லன்னா இப்படியே வந்து உட்கார்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லன்னா உட்கார்ந்து உங்க தலைய சரி பண்றது, மூக்குல வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல வந்து சும்மா சும்மா வாட்ச பாக்குறது, ஆ இல்ல சும்மா உட்கார்ந்து முடிய வந்து இப்படி உட்கார்ந்து இப்படி இப்படி பண்றது. ரைட்? எனிதிங் மைட் மேக் மீ டு ஜட்ஜ் யூ. சோ இன்டர்பர்சனல் ஸ்கில்னு வரும்போது இட் ஹாஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் டு பிளே. நீ எப்படி மத்தவங்கள்ட்ட பேசுற, உன் பிஹேவியர் என்னவா இருக்கு, எவ்ரிதிங். புரியுதா எல்லாத்துக்குமே? சோ எவ்ரி ஒன் வில் ஜட்ஜ் யூ ஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு த ஒர்க் பிளேஸ். பிகாஸ் நீங்க வந்து ஒரு கார்த்திகானா கார்த்திகாவை கார்த்திகாவா பார்க்க மாட்டாங்க. எடியூனேட்டோட ஃபேஸா தான் பார்ப்பாங்க. ரைட்? கமெண்ட் பண்ணும்போது என்ன உங்க கம்பெனி, என்ன இது கூட கேட்க மாட்டாங்களா? அப்படிதான் பேசுவாங்களே தவிர கார்த்திகாவை பத்தி யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? சோ அதனாலதான் இன்டர்பர்சனல் ஸ்கில் ஒர்க் பிளேஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்றோம். அது உங்க வாக்கிங் ஸ்டைலா இருக்கலாம், நீங்க உங்க சிட்டிங் போஸ்டரா இருக்கலாம், ரைட்? உங்க ஐ கான்டாக்டா இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி தான் நீங்க பேசுற விஷயம். இதுல வந்து ஒரு ஃபார்முலா கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஆம், ஒரு 50% ஆஃப் த இது வந்து பாத்தீங்கன்னா இட் பேஸ்ட் ஆன் யுவர் பாடி லாங்குவேஜ். இன்னும் ஒரு 37 வந்து உங்க வேர்ட்ஸ். அப்புறம் 7% வந்து இல்ல 7% தான் வேர்ட்ஸ். 37% அதுக்கான டோன் நீங்க எவ்வளவு செட் பண்றீங்க. அத பேஸ் பண்ணி தான் நீங்க யாருன்றதையே ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். In one simple sentence, I would say that your body language is louder than your words. நான் சொல்றது புரியுதா? Your body language is louder than your words. பாடி லாங்குவேஜ்னா என்ன? உங்க வாக்கிங் ஸ்டைல், ஐ கான்டாக்ட் இதெல்லாம் தான் வந்து அந்த நாய்ஸே உண்டு பண்ணும் ஒருத்தர் மனசுல. என்ன இப்படி இருக்காங்க? என்ன இப்படி பண்றாங்க? என்ன இது? என்ன அது? அப்படிதான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீ வாய தொறந்தாதான்டா உள்ள மினி கூவமே இருக்குன்னு தெரியுது. அதெல்லாம் அதுக்கப்புறம் வர்றது. அதுக்கு முன்னாடியே ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? So this is one. Right? So this is the definition basically. Interpersonal skill, it's also known as people or social skills, and it refers to the abilities and behaviors that makes an individual to interact with the other person. Right? It's nothing but interpersonal skill, and it has a really crucial role. ரைட்? ஒருத்தரோட கொலாபரேட் பண்றதுக்கு, டீம் ஒர்க் பண்றதுக்கு, ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றதுக்கு எவ்ரிவேர் இட் வில் பி யூஸ்ட். புரியுதா? நம்ம வந்து என்னதான் கிராமத்துல படிச்சிருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் we need to carry ourselves when we are educated. அதனாலதான் நம்ம படிக்கிறோம். அதுதான் that makes the difference. நமக்கு தெரியும் எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். புரியுதா? So work on your interpersonal skills from today onwards. Okay? ரெண்டாவது விஷயம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில். எதனால மேம் இது இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன். ரைட்? நம்ம பேசுற விதத்திலேயே ஒரு மாற்றம் இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப உங்க சீனியர் வந்து காலேஜ்ல இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. இப்ப ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க. என்னடா இப்படி மாறிட்ட, ஆளே மாறிட்ட,
வெளியூர் போனதுல இருந்து பேச்சே மாறிடுச்சு. பிகாஸ் அதுதான் வழி, வேற வழி கிடையாது. ரைட்? அப்ப நீ வந்து அந்த கம்யூனிகேஷன் எப்படி நீங்க வளர்த்துக்கலாம் அப்படின்னா, யூ வில் பி லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர். இப்ப நம்ம பிறந்தோடனே பேச ஆரம்பிச்சிட்டோம்னா கிடையாது. நம்ம அப்பா அம்மா மாதிரி தான் நம்ம பேசுறோம்னா கிடையாது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் தட் வி கெட் ஃப்ரம் த பீப்புள் அரவுண்ட் அஸ். சோ அதுதான் இன்டர்பர்சனல் ஸ்கில் நான் சொல்றேன். சோ டெஃபினட்டா உங்களை சுத்தி இருக்கவங்க இப்போ என்ன சொல்றது, இன்னைக்கு காலையில இருந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறேன். அண்ட் I've been seeing a lot of bad words, ரைட்? அது வந்து செஷனை கமெண்ட் பண்ணி நீங்க யாரும் பண்ணல, தட்ஸ் a குட் திங். பட் நீங்க ரேண்டமா ஒரு விஷயம் பேசுறீங்கல்ல, அது ஒரு ஸ்மைலியா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு டபுள் மீனிங் அப்படி ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றதா இருக்கலாம். பட் somehow it's disturbing me. அப்போ என் மைண்ட் ஃபுல்லாவே அது மட்டும் தான் ஓடிட்டே இருக்கும். இப்படி கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்களா, இப்படி ஆயிட்டாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நம்மளாம் அப்படி படிக்கும் போது இப்படி எல்லாம் இல்லையே, அந்த மாதிரி இருக்கே தவிர அது ஒரு மாதிரி ஒரு இம்பாக்ட் பண்ணும். அதுல இருந்து நானும் இப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப நான் போய் வேற யார்ட்டையாவது கேட்பேன், ஓ இதுதான் அர்த்தமா, ஓகே ஓகே, அப்ப எனக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ சம்ஹவ் இட்ஸ் என்ஹான்சிங் மை கம்யூனிகேஷன். புரியுதா? அது பேட் வேலையோ குட் வேலையோ, சம்ஹவ் ஐம் கெட்டிங் இம்பாக்ட், ஐம் கெட்டிங் தட் இம்பாக்ட். ஸோ ஆக்டிவ் லிசனிங் எல்லாருமே பண்ணுவாங்க, ரைட்? ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் ஸ்டைல் நமக்கு பிடிக்கும். இப்ப சிம்பு கிட்ட இருந்து ஒரு ஸ்டைல் நம்ம எடுப்போம், விஜய் கிட்ட இருந்து ஒரு ஸ்டைல் எடுப்போம், சூர்யா கிட்ட இருந்து ஒரு ஸ்டைல் எடுப்போம். somehow we are getting influenced. சோ இன்டர்பர்சனல் ஸ்கில் அதுதான், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய விஷயங்கள். என்ஹான்ஸ்ட் கம்யூனிகேஷன், நம்ம கம்யூனிகேஷனை மாத்தும், நம்ம ஸ்டைல மாத்தும். as இண்டிவிஜுவலா நம்ம வந்து மாறிக்கிட்டே இருப்போம். அது வந்து காப்பி அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் பாக்குறேன், அது எனக்குள்ள ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஆக்டிவிட்டீஸ்ல அது மாறும், ரைட்? அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒர்க் ஆம்பியன்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாருமே ஒரே பேஜ்ல இருக்கணும், ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். அப்போதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வராது, பிரச்சனைகள் வராது, ஒரு ஸ்ட்ராங்கரான பாண்ட் இருக்கும், நம்ம மோர் ப்ரொடக்டிவா இருக்கும். அதுக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில் தேவை. ரெண்டாவது, இம்ப்ரூவ்டு ரிலேஷன்ஷிப். எப்ப வந்து ஒரு பிளேஸ்ல மிஸ்கம்யூனிகேஷன் இல்ல கார்த்திகா கிட்ட கொடுத்து அவங்க நல்லாதான்ப்பா கிளாஸ் எடுப்பாங்க, அவங்கள நம்பலாம்ப்பா, அவங்க நல்லா கான்பிடென்டா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கொண்டு வரும்போது என்னோட வைபை நான் மத்தவங்களுக்கு பாஸ் ஆன் பாசிட்டிவா பண்ணும்போது டெஃபினெட்லி இட் வில் என்ஹான்ஸ் தி ரிலேஷன்ஷிப், ரைட்? என்ன நம்புவாங்க, என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசுவாங்க. கண்டிப்பா வந்து அது ஒரு பாசிட்டிவ் ஆம்பியன்ஸை வந்து உண்டு பண்ணும். ஜென்யூனா என்ன நம்புவாங்க, ரைட்? அப்போ ரிலேஷன்ஷிப் will be there. Conflict resolution அப்படின்னா conflict is nothing but problem, right? conflictனா பிரச்சனை, ப்ராப்ளம். அப்போ ஒர்க் பிளேஸ்ல வரும்போது என்ன சொல்றது, எப்படி வேணா சண்டை வந்து வந்துகிட்டே இருக்கலாம். இவனும் அவனை அடிச்சுக்கலாம், அவனும் இவனும் அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும், பிரச்சனைகள் வந்து வரும், ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு பொறாம வரும், ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கும். பட் அந்த கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் வந்து யாரால பண்ண முடியும்னா the one who have strong interpersonal skill. புரியுதா? யாரு ஒருத்தருக்கு மத்தவங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கோ, யார் ஒருத்தருக்கு எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியுமோ, அவங்கதான் ஸ்ட்ராங் இன்டர்பர்சனல் ஸ்கில் இருக்கவங்க. அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அங்க போனா அங்க ஆமா சாமி போடுறது, இங்க வந்தா இங்க ஆமா சாமி போடுறது அப்படின்னா பிக் பாஸ் வீடு மாதிரி தான் இருக்கும். புரியுதா? சோ அப்போ கான்ஃபிளிக்ட் வந்து ரிசால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் எபிலிட்டி இருக்கணும். அதுக்கு இன்னொரு பேர் தான் இன்டர்பர்சனல் ஸ்கில். புரியுதுங்களா? மியூச்சுவலி பெனிஃபிஷியலா இருக்கணும். இந்த சைடும் சாயக்கூடாது, இந்த சைடும் சாயக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். தென் இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. நான் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே ஒரு எஃபிஷியன்டா இருக்கணும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு 30 நாள் ஆகுதுன்னா என்கிட்ட ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 300 பேரை வச்சு அந்த வேலையை நான் 5 நாள்ல முடிக்க முடியும்னா முடிக்கணும். அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எனக்கு எதுக்கு 30 நாள், 5 நாள்ல முடிச்சிடலாம், அடுத்த வேலை பார்க்கலாம், ப்ரொடக்டிவிட்டி அதிகமானா போனஸ் அதிகமாகும், அந்த மாதிரி இருக்கணும். நான் நாளைக்கு பாத்துக்கலாம், அதான் 30 நாள் இருக்குல்ல, லாஸ்ட் 5 நாள் போதும் முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தா கம்பெனியே இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் கொஞ்ச நாள்ல, அந்த மாதிரி ஆயிடும், ரைட்டுங்களா? ஸோ இன்டர்பர்சனல் அதுக்கும் ரொம்ப முக்கியம். தென் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கிளியரா உங்களுக்கே தெரியும். நவடேஸ் ஹியரிங் அபவுட் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் a lot, ரைட்? எங்க போனாலும் சாட் ஜிபிடி, எங்க போனாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எங்க போனாலும் ஆட்டோமேஷன், ரைட்? அந்த இடத்துலயும் மனுஷங்களா நம்ம ஏன் நிக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு தெரியும் நம்ம எங்கேயாவது ஸ்டக் ஆகி நின்றுட்டா கூட அடுத்து நம்மள எப்படி வந்து எடுத்துட்டு போகணுன்றது நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மெஷின் மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நிக்க மாட்டோம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் a key component of interpersonal skill. ஒரு இண்டிவிஜுவலை தனக்கு என்ன நடக்குதுன்றதையும் அவன் புரிஞ்சுக்கணும், மத்தவனுக்கு என்ன தேவை, என்ன அவனுக்கு நடக்குதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் we can share each other's feeling, we can grow together. அப்பதான் கம்பெனியும் வளரும், அப்பதான் நம்ம அடாப்டபிளாவும் மாறுவோம், அப்பதான் நம்ம ஒரு இல்ல நம்ம இதை விடக்கூடாது, நம்ம இதை நம்ம நினைச்சதை எல்லாரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ஆம்பியன்ஸ் வந்து உண்டாகும். அதுலதான் செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், இந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அதுக்குள்ளதான் வரும்.
Emotional intelligence is what makes us survive in this society. இன்னும் கொஞ்ச நாள்லாம் கழிச்சு எலான் மஸ்க்லாம் சொல்லிட்டாரு, ஏ எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், வந்தா நம்ம எந்திரன் பட கிளைமாக்ஸ் மாதிரி ஆயிரும் அப்படின்னு. இட்ஸ் ஹேப்பனிங். இட்ஸ் ஸ்கேரி, பட் இட்ஸ் ஹேப்பனிங். கொரோனாலாம் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஐவ் சீன் தட் சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைனால. இதே மாஸ்க் போட்டுட்டு மக்கள்லாம் காத்திலே பரவுதுன்றது நான் குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்தேன். பட் நவ் ஐம் அரௌண்ட் 30 years old. இப்போ இந்த கொரோனா வந்திருக்கு அப்படின்னா இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி இப்ப நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறீங்க, கிளாஸ்ல அட்டென்ட் பண்றீங்க, காலேஜுக்கே சில டைம் போறது இல்ல, கிளாஸ்ல ஆன்லைன் அட்டென்ட் பண்றீங்க. நாங்களாம் வீட்லயே உட்காந்து, இப்ப கூட நான் என்னோட பெட்ரூம்ல தான் உட்காந்துருக்கேன். ஐம் டூயிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம். லைக் இதுவே நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வரும், இப்படி எல்லாம் நீங்க காலேஜுக்கே போவேனா, ரோட்ல ஒரு ஆளு வந்து பார்க்க முடியாது, எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. they would have told me that you have lost your mind or what அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் இப்போ இட்ஸ் ஹேப்பனிங். இட்ஸ் விசிபிளி ஹேப்பனிங் that you are seeing. ரைட்? அப்போ எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்மே. ஸோ இமோஷனலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் தேவை, சோஷியல் அவேர்னஸ் தேவை, கொலாபரேஷன் என்னன்னு தேவை, என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எல்லாமே இருக்கு. ரைட்? இன்ஃபேக்ட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கூட சயின்டிஸ்ட் வேர் எக்ஸ்பெக்டிங், லைக் ஸ்கூலுக்கே போவேனா, காலேஜ்க்கே போவேனா, வீட்டை விட்டு வெளியே வரானா அடுத்து ஒரு 30-40 வருஷத்துல யோசிச்சிருப்பாங்க. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு வாரத்துல நடக்குமானா நடந்துருச்சு. இதை பத்தி நம்ம டிபேட் பண்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் சோ கிளியர், இட்ஸ் சோ விசிபிள். ரைட்? அந்த ஜோம்பி எல்லாம் கூட இனிமே வந்திருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வந்திருக்கான் சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. இட்ஸ் ஜஸ்ட் ஏதோ ஒரு ட்ரக் வந்து யூஸ் பண்றாங்களா, இட்ஸ் மேக்கிங் எவ்ரிஒன் டு பிஹேவ் லைக் அ ஜோம்பி. somehow you might have seen some disturbing videos also on the internet. Right? Just wake up. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணை மூடிட்டு நீங்களும் ஓட ஆரம்பிச்சாதான் யூ கேன் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். இல்லைன்னா எங்கேயாவது அடிபட்டு சுருண்டு விழுந்துதான் கிடக்கணும். உங்களை வந்து யாராவது தட்டி தேத்தி தான் கூட்டிட்டு வரணும். ரைட்? we are on a race, of course. we are a competitor to each other. So work on yourself. So emotional intelligence is very important. And career advancement, promotionலாம் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு இது இல்லைன்னா ப்ரொமோஷன் பத்தி நீங்க நினைச்சே பார்க்கவே முடியாது. ப்ரொமோஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பினான்சியல்ல இண்டிபெண்டன்சி வேணும்னா ப்ரொமோஷன் வந்தாதான் காசு வரும். ரைட்? ஸோ அதுக்காக தேவை. அண்ட் பாசிட்டிவ் ஒர்க் என்வாயரன்மெண்ட் வேணும்னா இன்டர்பர்சனல் ஸ்கில் கண்டிப்பா வேணும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் நர்ச்சரிங் யுவர் செல்ஃப் அபவுட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இட் ஹாஸ் நியூமரஸ் பெனிஃபிட்ஸ். ரைட்? உங்க பர்சனல் லைஃபா இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ பேசிக் திங் இஸ் லைக் உன்னோட பேச்சை மாத்திக்கோ, நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாத்திக்கோ. எல்லா ஒரு இடத்துக்கு எப்படி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறது தான் நம்மளோட வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமே, இல்லையா? குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா அது வேற வேற மாதிரி சொல்றாங்க, பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் அபவுட் த லிட்டில் சேஞ்சஸ். பேசுறது, பழகுறது, ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்றது, மெச்சூரிட்டி பேசிக்கலி. ரைட்? சோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லணும், அதுதான் இன்டர்பர்சனல் ஸ்கில். ரைட்டுங்களா? சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விதமா நம்ம இப்ப கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ மனுஷன் வந்து இப்ப நான் இருக்கேன்னா, நான் வந்து ஒரே ஒருத்தர் கூட நான் பேசுறேன்னா அங்க வந்து என்னோட டிமாண்ட் வேறையா இருக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா டிமாண்ட் வேறையா இருக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 10-20 பேரோட சேர்றேன், ஒரு 100 பேரோட சேர்றேன்னா என்னோட டிமாண்ட் வேறையா இருக்கலாம். Interpersonal ரிலேஷன்ஷிப்னு வந்தாலே it keeps on changing. First one is being one-on-one. ரைட்? இப்ப நானும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பொண்ணு இப்ப கீர்த்தனா இருக்காங்க, கீர்த்தனா கிட்ட நான் போய் பேசணும், நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யணும், 2 பேர் ஒன்-on-one. சோ இந்த மாதிரி இருக்க டைம்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங், நான் கீர்த்தனாவை புரிஞ்சுக்கணும், கீர்த்தனா என்ன புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சோ திஸ் இஸ் நத்திங் பட் ஒன்-on-one ரிலேஷன்ஷிப். அந்த புரிதல் இல்லைன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் த கப்பிள்ஸ். நீங்க கப்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு பேர் இருக்காங்க, அங்க முக்கியமா என்ன தேவைன்னா ஒன்ன நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீ புரிஞ்சுக்கணும். என் வீக்னஸ் உனக்கு தெரியணும், உன் வீக்னஸ் எனக்கு தெரியணும். என் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியணும், உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, 2 பேருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் ஒன்-on-one ரிலேஷன்ஷிப். ஒரு இடத்துல நாங்க வேலை செய்யறோம், ஒரே ப்ராஜெக்ட்ல இருந்தா கூட ஐ ஹாவ் டு நோ தட் கீர்த்தனா எதெல்லாம் பெஸ்ட், நான் எதெல்லாம் பெஸ்ட். அப்ப 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு வேலை ஈஸியா முடிக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, பிட்வீன் 3 people. இப்போ 3 பேர் இருக்காங்க, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்துக்கோங்களேன். சோ அப்போ நம்மளை பத்தி இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். நம்ம 3 பேரும் சேர்ந்து கோஆர்டினேட்டடா என்ன வந்து பெஸ்டா வந்து பண்ண முடியும். ரைட்? ஆஸ் எ டீமா
மேபி உனக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், எனக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். நமக்குன்னு ஒரு காமன் சுச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் இருக்கீங்க. நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டாபிக்ல நீ பிரசன்டேஷன் எடுக்கணும். 3 பேர் இருக்கீங்க. ஒருத்தருக்கு பிபிடி டிசைன் சூப்பரா பண்ணுவீங்க, ஒருத்தர் கண்டென்ட் சூப்பரா ரெடி பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள் எல்லாம் லைவா சும்மா பிச்சு பின்னி எடுத்துருவீங்க, ஒருத்தர் சூப்பரா பிரசன்ட் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு டீம் இப்போ ஒரு மேனேஜரா நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியணும் யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த். நான் போயிட்டு கண்டென்ட் ரெடி பண்றவன போய் நீ பிரசன்ட் பண்ணுனா அவன் சொதப்புவான், பிரசன்ட் பண்றவன போய் நீ போய் டிசைன் பண்ண அப்படின்னா அவன் சொதப்புவான். சோ ஃபர்ஸ்ட் திங் பீங் இஸ் நம்ம 3 பேருக்குமே நம்ம 3 பேர்த்தோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் தெரியணும், ஐடியல் பர்பஸ் என்னன்றது தெரியணும். அதை பேஸ் பண்ணி we have to split our work. அப்போ அந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பத்தாது, அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்த்து கோஆர்டினேஷனும் இருக்கணும். ஓகே நான் இது பண்றேன், ஐ அக்ரி, ரைட், நீங்க இதுல ஸ்ட்ராங் தான், நீங்க இதை பண்ணுங்க, என்ன நீ மட்டும் ஈஸியா எடுத்துட்டு எனக்கு கஷ்டமா கொடுத்துட்டு அப்படி இருக்க கூடாது. ரைட், த பர்பஸ் ஹியர் இஸ் டு கோஆர்டினேட் அண்ட் ஒர்க் டுகெதர் எஃபிஷியன்ட்லி அஸ் எ டீம். அதுல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான், ரைட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து வேலை செய்வோம்ப்பா அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து எப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லாம ஒர்க்கை டிவைட் பண்ணி ஒர்க் எந்த அளவுக்கு ப்ராக்ரெசிவா பண்ண முடியும்னு ஒண்ணு இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் அ குரூப், ரைட், குரூப் ஆஃப் பீப்புள். அது 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், லட்சமா இருக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கல் ஒர்க் பிளேஸ் செட்டப். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அதிகமா இருக்கும், வேற வேற டீம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடியூனெட் இருக்குன்னா எடியூனெட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டீம்ஸ். ஒன் இஸ் அ ட்ரைனிங் டீம், ஒன் இஸ் அ டெக் ட்ரைனிங் டீம், ஒன் இஸ் அ ப்ரோக்ராம் டீம், ஒன் இஸ் அ அவுட்ரீச் டீம், ஒன் இஸ் அ மார்க்கெட்டிங் டீம், ஒன் இஸ் அ சப்போர்ட் டீம், நிறைய இருக்கும். ஆனா அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்குன்னா எடியூனெட்டோட விஷனை நம்ம அட்டைன் பண்ணணும். இப்ப 2030க்குள்ள 30 மில்லியன் பீப்புளை நம்ம இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நாங்க பண்ணணும். அதுக்கு நீ மார்க்கெட்டிங் ஒர்க்ல இருக்கவங்க மார்க்கெட்டிங் பண்ணு, நீ அதை பண்ண, நம்மள டுகெதர் நம்ம ஒர்க் பண்ணலாம். அவன் டார்கெட் அவன் அச்சீவ் பண்ணுவான், டுகெதரா நம்ம சேர்ந்தாதான் நம்ம அச்சீவ் எண்ட் ரிசல்ட் நம்ம பண்ண முடியும். தட் இஸ் ஹவ். ஸோ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்றது இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். பட் ஐடியல் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் எவர் ஸ்கில்ஸ் ஆர் ஐடியாஸ் தட் we have to make it as a we have to make a complete music and symphony. ஒரு தனித்தனி விட்டு விட்டா எடுத்தாலும் I have to make a proper music and symphony வந்து ப்ராப்பரா அந்த உட்காரணும். அப்போதான் we can call it as a beautiful music. அந்த மாதிரி it requires communication, it requires organization skill, it requires collaboration skill, it requires time management, it requires stress management, it requires empathy, it requires problem solving, it requires conflict resolution. All these things are an example for interpersonal skill. Clear all of you? புரியுதா? நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை கேட்கறாங்க இல்ல இன்டர்வியூலே கேட்கறாங்கன்னா கூட ensure that you are answering it in a proper way. Use these terminologies. நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்க கொடுங்க. இதை தாண்டி பேரியர்ஸ் என்னவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா these are the barriers. பிசிக்கல் பேரியர், சம்டைம் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு வச்சுக்கலாம், நிறைய பேரியர்ஸ் வரும், நெட்வொர்க் கிடைக்காது, டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதே ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருக்கும், ரைட். சில டைம் வந்து நான் பேசுற விஷயம் உங்களுக்கு புரியாது, மேபி ஒரு கால் பேசுறோம்னா கூட திடீர்னு எனக்கு நெட்வொர்க் கட் ஆயிடுச்சுன்னா கேட்காது, ஒரு நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட இது இஸ் அ வீடியோ, எனக்கு அந்த பேர் தெரியல, ஆக்சுவலா இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, ஜீவாவோ ஏதோ சம்திங், ஒரு புது சேனல், லைக் ஷி கீப்ஸ் ஆன் ஃபைட்டிங். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போன் பண்ணுவா, ஐபோன் வச்சிருப்பா, கட் பண்ணி விட்டுருவா. அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் கேப்ஸ் கூட ஒரு பேரியரா வந்து இருக்கலாம், ரைட். சம்டைம்ஸ் நமக்கு பேசுறதுக்கு இடமே இருக்காது, ஆனா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இமோஷனல் பேரியர்னா நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று சம்திங் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், ஆனா அது என்னன்னு தெரியாது. அது கோவமா, பயமா, இல்ல ஒரு ஆங்ஸைட்டியா, அடுத்து என்ன நம்ம தப்பா நினைக்கிறோமோ, அந்த மாதிரியான ஒரு இமோஷனல் பேரியர் இருக்கலாம். அது மத்தவங்களோட நம்மள ஜெல் பண்ண விடாம வந்து டக்குன்னு தடுக்கலாம். ஒரு சிலர்லாம் அப்படியே எடுத்தோடனே எனக்கு தெரியும் நீ இப்படிதான் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. சோ அது வந்து எமோஷனல் பேரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் பேரியர். இப்ப நான் ஒரு மொழி பேசி நீங்க ஒரு மொழி பேசினாலும் சில டைம் வந்து என்னோட இமோஷன்ஸ் கம்ப்ளீட்டா என்னால சொல்லிட முடியாது, என்னதான் நான் இங்கிலீஷ் நல்லா பேசினாலும் என்னால டக்குன்னு ஒரு இது அப்படியே கோர்வையா தமிழ்ல சொல்ற மாதிரி சொல்லிட முடியாது, ரைட். அது கூட ஒரு வகையான பேரியர் தான். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பேரியர்னா அகைன் என்னோட பாடி லாங்குவேஜ் பேடா இருக்கலாம், ரைட். நான் என்னதான் உங்கள்கிட்ட நான் ஜாலியா பேசினாலும், என்னதான் ஒரு அழகான விஷயத்த சொன்னாலும் நான் அப்படியே வந்து அப்புறம் அது அப்படிதான் அவ்வளவுதான் அந்த மாதிரிலாம் நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இன்னொருத்தருக்கு வந்து அது எரிச்சல் மூட்டும். என்ன இப்படி பேசுறான், என்ன ஒரு இதுவே இல்லையே, ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி இருக்கே உடம்பு பாடி லாங்குவேஜ்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் வெர்பல் கம்யூனிகேஷனே பெரிய பேரியர்.
அதே மாதிரி இப்ப என்கிட்ட ஒரு பெரிய ஆளு வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இப்ப என்னோட சீனியரே வந்து என்கிட்ட பேசுறாருன்னா, அவர் வந்துட்டு இப்படி நின்னுட்டு பேசினா இல்ல இப்படி நின்னுகிட்டு பேசினா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? அது கூட சில டைம் என்ன அவர்கிட்ட இருந்து தள்ளி வச்சிரும். அந்த மாதிரி சில டைம் கல்ச்சுரல் கூட வேரியரா இருக்கலாம். ஏன்னா அவங்க கல்ச்சர்ல அது ஓகேவா இருக்கலாம், நம்ம கல்ச்சர்ல அது வேற மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம முதல்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். உனக்கு வேற எனக்கு வேறப்பா, எங்க இதுல இது இல்லவே இல்லப்பா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். சோ அது வந்து கல்ச்சுரல் பேரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? So next components of interpersonal relationshipனா அதே தான் நான் முன்னாடி பார்த்த மாதிரி effective communication, building trust, அந்த problem solving, conflict resolution, teamwork and collaboration, leadership skill, emotional intelligence, இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்ததா. இது எல்லாமே சேர்ந்ததுதான் interpersonal skill. புரியுதா எல்லாத்துக்குமே? Have you are clear? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ், ஒவ்வொரு இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எதுக்காகன்னு வந்து கேட்டீங்கன்னா, காலையில இலா சார் உங்களுக்கு ஃபுல் செஷனுமே அதுதான் எடுத்தாரு இல்லையா? கம்யூனிகேஷன் எதுக்காக அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் வந்து லிசனிங் இருக்கணும். நம்ம கேட்கறது வேற, ஹியரிங் வேற, லிசனிங் வேற, ரெண்டும் ஒன்னேன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்ப நான் லிசனிங்னா என்ன அப்படின்னா, மேம் லிசனிங் டு மியூசிக் மேம், கேட்கறது மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா லிசனிங் அது கிடையாது. ஹியரிங்னா நீங்க வெறும் கேட்க மட்டும்தான் செய்வீங்க. ஒரு பாட்டை நான் கேட்க மட்டும்தான் செய்வேன், ரைட்டுங்களா? அதே நான் ஒருத்தர் பேசுறத கேட்கிறப்போ அதை நான் கேட்கறது மட்டும் கிடையாது, அதை நான் கேட்டு ப்ராசஸ் பண்ணி அதை என் ஸ்டைல எனக்கு நான் புரிய வச்சு அதை நான் உங்களுக்கு நான் பேராஃப்ரேஸ் பண்ணி சொல்லி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுன்றது வேற. So that is why we keep on saying communication வரும்போது லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் எல்லாத்துலயுமே இருக்கணும். எல்லாமே இஃபெக்டிவா இருக்கணும். இஃபெக்டிவ்னு எப்ப சொல்லுவாங்கன்னா when it is clear and concise. நான் பேசுறது எனக்கு மட்டும் புரிஞ்சா பத்தாது, உங்களுக்கும் புரியணும். புரியுதா? அப்கோர்ஸ் நான் இந்த டொமைன்ல ஒரு 10 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்னால வந்து இதுவா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். நான் ஏன் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு பேசிக்கான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, பிகாஸ் ஐ வுட் லைக் டு மேக் மை டீச்சிங் அஸ் எஃபெக்டிவ் ஒன். உனக்கு என்ன புரியும், உனக்கு எப்படி சொன்னா ஒரு விஷயம் புரியும்ன்றத ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன். ரைட்? கிளியர் அண்ட் கான்சைஸ் ஸ்பீக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் யூசிங் அப்ராப்ரியேட் டோன் அண்ட் லாங்குவேஜ். ரைட்? உங்களுக்கு இப்ப நான் வந்து இன்னும் கூட நான் கிடுகிடுன்னு பேசுவேன். இல்ல நான் சில டைம்ல நான் அவ்வளவு சவுண்டெல்லாம் நான் பேசவே மாட்டேன். அதுவா அவ்வளவுதான் நான் பேசுவேன் நார்மலா பேசுறப்போ. அப்போ நான் கிளாஸ் எடுக்கிறப்ப இவ்வளவு பேசுறேன்னா, ஏன்னா அது பேசினாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா? சோ அதுக்காக ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மை கம்யூனிகேஷன் ஸ்கில் யூசிங் அப்ராப்ரியேட் டோன் அண்ட் லாங்குவேஜ். ரைட்? உங்களை அது டைவர்ட்டும் பண்ணக்கூடாது, உங்களை போக்கஸ்டாவும் வச்சுக்கணும், உங்களை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்களையும் நான் கரெக்டா கன்வே பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ நீட் டு ஒர்க் ஆன் மை கம்யூனிகேஷன் ஸ்கில். அதுக்கு நான் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் யுவர் தாட். நான் என்ன பேச வரணும் அதை ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல நான் செட் பண்ணணும். இததான் நான் பேச போறேன். இங்க வந்துட்டு நான் என் சொந்த கதை சோக கதைலாம் நான் பேசக்கூடாது. புரியுதா? இஃப் இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ் then I have to use it. If not, I have to remove that. I have to organize my thoughts here. First one. Number 2, I have to use simple words. Number 3, I have to get to the points fast. நான் இதிலே உட்கார்ந்து சுத்திட்டே இருக்க கூடாது. I have to just finish it, make some sense, and I have to go to the next slide. அந்த மாதிரி இருக்கணும். So that is how communication works. புரியுதா? So number 1. Number 2, build trust in workplace relationship. இந்த 4 தான். So trust எப்படி மேம் ஒர்க் பிளேஸ்ல கொண்டு வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க பேச்சு மூலியமா, ரைட்? நம்ம என்ன பேசுறோம்ன்றத தெளிவா இருந்தோம்னா, ஓகே, நம்ம என்ன பேசுறோம்ன்றதுல தெளிவா இருந்தா கண்டிப்பா மிஸ்கம்யூனிகேஷன் கட் ஆகும். அதே மாதிரி நம்ம எண்ணத்துல கமிட்டடா இருக்கோன்றது நமக்கே கொஞ்சம் தெளிவா புரியும். அதே மாதிரி நம்ம மத்தவங்க மேல இருக்க கேர ப்ராப்பரான வேர்ட்ஸ்ல இருந்து காட்டணும். ரொம்ப அப்படியே உருகி 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 அந்த சிம்பிள்னு சொல்றாங்க, பிக் பாஸ்ல கூட ஃபேமஸ் ஆச்சு. இட்ஸ் நாட் லைக் தாங்கி 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 அப்படி இல்ல. ரைட்? யூ ஹாவ் டு எம்பத்தைஸ், யூ ஷுட் நாட் சிம்பத்தைஸ். அச்சோ பாவம்னு சொல்லி ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? புரியுதா? தட் இஸ் த டிஃபரன்ஸ். எம்பதி இஸ் நத்திங் பட் நான் உன் இடத்துல இருந்திருந்தா நான் இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேன் ஐடியா கொடுக்கறது. சிம்பத்தினா இந்தாப்பா ஒரு 10 ரூபாய் வச்சுக்கோ, எத்தனை வாட்டி நீங்க 10 ரூபாய் கொடுக்க முடியும்? So that's the difference. நீங்க கேரா இருந்தாலும் know your limits. ஆனா அதை கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. ஒரு நாள் நான் உங்களை அப்படியே கடவுள் மாதிரி வைக்கிறது, இன்னொரு நாள் குப்பை தொட்டி மாதிரி நடத்துறது வந்து it won't work in work places. Know your limits. ரைட்? ஒரு மாதிரி ரொம்ப போயிட்டு வலியறதும் தப்பு, ரொம்ப ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதும் தப்பு, ரைட்டுங்களா? சோ அது இப்படிதான் ட்ரஸ்ட் வந்து வளரும். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு மாரல் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு.
எத்திக்ஸ், ஒர்க் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. நீ என்ன செய்ய, நீ என்ன வேலை செய்யறோ அதை பிடிச்சு செய், விரும்பி செய், கரெக்டா செய். சம்பளத்துக்காகவோ இல்ல ஒருத்தரை ஏமாத்தி இது பண்ணணும்னோ வைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் எத்திக் வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ட்ரஸ்ட் வந்து வளரும். உங்க மேலயும் ட்ரஸ்ட் வைப்பாங்க, நீங்களும் மத்தவங்க மேல வந்து ட்ரஸ்ட் வைப்பீங்க. பிகாஸ் யூ ஆர் பேஸ்ட் ஆன் யுவர் மாரல்ஸ், ரைட்? அண்ட் ரெடியூஸ்ட் கான்ஃபிளிக்ஸ், பிரச்சனைகள் வந்து கம்மியாகும், கிரேட்டர் கமிட்மெண்ட்டும் வரும். எப்போ நான் வந்து இஃப் ஐ எம் ஹாப்பி ஆன் வாட் எவர் ஐம் டூயிங், டெஃபினெட்லி ஐல் பி ப்ரொடக்டிவ் அட் ஒர்க், ரைட்? இப்ப என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் வந்ததுன்னா மொத்தமே போயிட வேண்டியதான். சோ அந்த மாதிரி புரியுதுங்களா? சோ திஸ் இஸ் ஒன். கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் அதான் சொன்னேன்ல, இப்ப நீங்க ஒரு ஜட்ஜா இருக்கீங்க அப்படின்னா இந்த சைடும் கேட்கணும், இந்த சைடும் கேட்கணும். நான் பாட்டுக்கு இவன் என் ஃப்ரெண்டு, இவனுக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இருக்க கூடாது. ரெண்டு, நீங்க ஒரு ஜட்ஜா இருந்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்றதை மறந்துடுங்க. ரெண்டு சைடுல உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவும் கேளுங்க, ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க, எது கரெக்டோ கடைசியில் அதுபடி கைடு பண்ணுங்க. அதுதான் முக்கியம். அண்ட் ஐடென்டிஃபைங், அட்ரஸிங் கான்ஃபிளிக்ட், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், இது மூணு தான் இதுல உள்ள பாயிண்ட்ஸ்மே. Conflict resolution is nothing but identifying the problem, communicating the problem, right? அதுக்கப்புறம் தான் வந்து மேஜர் இஷ்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு then you have to communicate with them. அப்புறம் உங்களோட சொல்யூஷனை வந்து கொடுங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையான்றது அது அடுத்த பட்சம். புரியுதுங்களா? சோ அதே மாதிரி ரெண்டு அவங்க இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை பாருங்க. இப்போ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து என்கிட்ட கேட்கறான், அக்கா இந்த மாதிரி நான் ஹோம்ஒர்க்கே முடிக்கலக்கா, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கக்கா, இல்லைன்னா மேம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நான் வந்து சொல்றேன், டேய் இந்த மாதிரி நானு என்ன சொல்றது, சரி இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களை சொல்றேன், அப்படி வரேன். சோ இப்ப நீங்க ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, மேம் இந்த மாதிரி அசைன்மெண்ட் முடிக்கல மேம், ஏதாவது ரீசன் இருந்தா சொல்லுங்க மேம், நான் ப்ரொஃபசர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டுங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் வீட்டுல சமைச்சேன், கடைக்கெல்லாம் போக வேண்டிய வேற இருந்தது, கடையை பாத்துக்கிட்டேன்னு நான் சொல்றாங்களே, நீங்க போய் சொல்றீங்க ப்ரொஃபசர் ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தராங்க, நீங்க முடிச்சிடுறீங்க. இதுவே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து என்கிட்ட அதே காரணத்தை கேட்கறான், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கக்கா நான் சொல்லணும் அப்படின்ற, அவன்கிட்ட போய் நான் கடையை பாத்துக்கிட்டேன் வீட்டுல சமைச்சேன்னு சொன்னா அவனுக்கு செட் ஆகுமா? ஆக ரெண்டு பிரச்சனையும் ஒண்ணுதான், ரெண்டு சொல்யூஷனும் ஒண்ணுதான், ஆனா ஆளு வேற வேற. அதுக்குதான் ரொம்ப முக்கியம் என்னன்னா எம்பத்தைஸ் பண்ணணும். உங்களை அந்த இடத்துல வச்சு யோசிச்சுட்டு அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதான்றது சொல்லணும். அதை விட்டு இந்த சொல்வதெல்லாம் உண்மையில உட்காந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே தீர்ப்பு தான், எல்லாத்துக்கும் ஒரே தீர்ப்பு தான் சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? சோ தட் இஸ் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். சோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்புறம் கம்யூனிகேட் பண்ணுங்க. தென் டீம் ஒர்க் கொலாபரேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவ் டீம் பிளேயரா இருக்கணும்னா இது எல்லாமே இருக்கணும். கம்யூனிகேஷன் இருக்கணும், கொலாபரேஷன் இருக்கணும், ஒரு டீம்ல ஒரு ரிலையபிளா இருக்கணும், நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பர்சனா இருக்கணும், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும். ரொம்ப அடமெண்டா நான் இப்படிதான் நீ வந்து பாரு அப்படின்னு வந்து நின்னோன்னா வெளி பிடிச்சி தள்ளிடுவாங்க, அவ்வளவுதான். ரைட்? அப்புறம் ரெஸ்பெக்ட் இருக்கணும், உங்களுக்கும் மத்தவங்க மேல இருக்கணும், மத்தவங்களுக்கும் உங்க மேல இருக்கணும், ரைட்? அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், பாசிவா இருக்க கூடாது. சும்மா சம்பளம் வாங்குறேன் நானும் வேலை செய்யணும்னு இருக்க கூடாது, ரைட்? அப்புறம் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்கில் இருக்கணும். யாரு ஒருத்தருக்கு இது இருக்கோ அவன் தான் அவனை மேனேஜரா ஆக்கிக்க முடியும். இல்ல எவனுக்கு வந்தது எவனுக்கும் நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்ம அதே குண்டு சட்டிலே குதிரை ஓட்ட வேண்டியதான், அந்த மாதிரி கதை தான், ரைட்? அண்ட் சப்போர்ட் அண்ட் கொலாபரேஷன், கண்டினியூஸ் லேர்னிங் வந்து இருக்கணும். லேர்னிங் இட் ஹாஸ் நோ லிமிட்ஸ், இட்ஸ் என்லெஸ், ரைட்? அதனால கீப் ஆன் லேர்னிங். ஸோ தட்ஸ் ஒன் திங் அபவுட் டீம் ஒர்க். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூல் பி ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் த காம்படிஷன், ரைட்? அண்ட் டீம் ஒர்க் கொலாபரேஷன்ல நல்லாவே உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும், இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் டீமை. அப்புறம் கம்யூனிகேஷன், இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். இப்ப நானே நீங்க எடுத்துக்கோங்களேன், இப்ப நான் ஒரு சீனியர் எம்ப்ளாயியே நான் இங்க இருக்கேன்னா டெஃபினட்டா ஐ ஷுட் நாட் பி டேக்கிங் இட் லைக் அட்வான்டேஜ், ரைட்? நான் எதுக்கு உனக்கு சொல்லணும், நானும் கஷ்டப்பட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீயும் போய் நீ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கோன்னு நான் சொல்றேன்னா இட்ஸ் நாட் கரெக்ட், இட்ஸ் நாட் மை கேரக்டர் ஆல்சோ, ரைட்? அந்த மாதிரி நான் பேசுற விஷயங்களா இருக்கட்டும், நான் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், டைரக்டா இன்டைரக்டா யாரையோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நாளைக்கு அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன மாதிரியே தான் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ நான் தெளிவா இருக்கேன்னா நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இப்படிதான் நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா டெஃபினட்டா என்னை பார்த்து வளர்றவங்களும் கரெக்டா பாசிட்டிவா வளருவாங்க. ஸோ அந்த மாதிரி, ரைட்? அண்ட் ஓவரால் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும், கண்டிப்பா இருக்கும், ரைட்? அண்ட் ஃபியூச்சர் லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் கண்டிப்பா. இப்ப எனக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஆம்பியன்ஸ் நான் செட் பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரோல் மாடல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்களும் ஒரு லீடரா தான் ஆவாங்க. புரியுதா? சோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லிட்டேன். இந்த ஒரு ஆர்டிபிஷியலா நம்ம ஒரு மெஷினை ட்ரெயின் பண்ணும்போது எப்படி நம்ம அந்த மெஷினுக்கு ஸ்கிராட்ச்ல இருந்து ABCDல இருந்து சொல்லி தரமோ அது மாதிரி உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன பிடிக்கும்,
என்ன பிடிக்காது, உங்க ஸ்டைல் என்ன, நீங்க எப்படி பேசுவீங்க, யாருகிட்ட எப்படி பேசுவீங்க, எப்ப என்ன மாதிரி டைப்பா மொழியை மாத்துவீங்க, உங்களுக்கு நீங்க உங்களுக்கான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்ற நான். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், எம்பத்தி, சோஷியல் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன். நம்ம சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம், என்னெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க யாரு கூடயும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா நம்மளே நம்மள கம்பேர் பண்ணுவோம் சில டைம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பக்கத்து வீட்டு பையன் மார்க் எடுத்துட்டானா உங்க அம்மா சொல்லுவாங்க, ஏய் அவளா அவ்வளவு மார்க் எடுத்துருக்கான், நீ ஏன்டா எடுக்கல அப்படின்னா, மா என்ன கம்பேர் பண்ணாதீங்கம்மா, என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் கொஞ்ச நாள் கழிச்சு புல்லட்டோ இல்ல ஐபோனோ வாங்கிட்டானா நம்ம சொல்லுவோம், அவெல்லாம் ஐபோன் வச்சிருக்கான் நான் மட்டும் வைக்கல அப்படின்னு. சோ அதுவே இமோஷன் இன்டெலிஜென்ஸ்ல லேக்கிங்கா இருக்கனாலதான் நான் சொல்லுவேன். ரைட்? ஃபர்ஸ்ட் உங்களை பத்தின புரிதல் உங்ககிட்ட கொண்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நிறைய விஷயத்த மாத்தி கொடுக்கும் லைஃப்ல. புரியுதா? சோ தட் இஸ் அபவுட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் சும்மா குவிஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? So you answer me if possible. What is the primary focus of interpersonal relationships in the workplace? We are done with the topic. This is just a small quiz. ஒர்க் பிளேஸ்ல இன்டர்பர்சனல் ஸ்கில் எதனால என்ன பிரைமரி என்ன அது ஃபோக்கஸ் பண்ணுது? Which one is the correct answer here? You can just tell me the answer in the chat, in the comment section. The options are given here. நீங்க just have to answer அவ்வளவுதான். And அதே மாதிரி இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றதை you can mark it in the comment section. Otherwise, we are done with the session. So option B is the correct answer. Very good answer. Option B is correct, right? It is to enhance teamwork and collaboration, right? Good answer. Question number 2. Why is trust considered essential in workplace relationship? எதனால trust consider பண்றாங்க workplaceல? எதனால trust consider பண்றாங்க? It's option C. ஏன்னா நிறைய ABCD ஆனா எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. But here the answer is option C. It fosters teamwork and cooperation. Trust base பண்ணி தான் இது வரும். Right? And மூணாவது, which of the following is not a component of effective conflict resolution? It's not a component of effective conflict resolution. It's option B, right? Ignoring the issue. கண்டுக்காம விடுறதுனால பிரச்சனை சரியாவாது. பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டாயிடுச்சு நினைச்சா அது பூனையோட தப்பு. Right? அந்த மாதிரி ignoring the issue is never a solution. Right? Okay, 4. What are the 4 components of emotional intelligence? இதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன் in the answer. Social awareness, relationship management. We already discussed about this. Right. Number 5. Why is empathy important in interpersonal relationship? Why? Because it allows emotional understanding and connection. Right? Empathy nale emotional understanding da. புரியுதுங்களா? And these are some references. Right? You can get to see this on your LMS portal. And அவ்வளவுதான். Thank you, slide. Right, I hope you all have learned something from today's session, and thank you Ila sir for taking effective communication for them. And students, now it's your feedback time. Feedback, உங்களோட feedback என்னன்றத comment sectionல போடுங்க. Right, and ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி நான் முதல்வன் போயிட்டு லாகின் பண்ணிட்டு career catalyst இருக்கும். அங்க போயிட்டு watchன்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களோட டேஷ்போர்டுக்கு எடுத்துட்டு போகும். அங்க போயிட்டு உங்களோட ரெஸ்யூமே, உங்களோட கவர் லெட்டர் இதை அப்லோட் பண்ணுங்க. மத்தபடி கண்டென்ட், இதோட ரெக்கார்டிங் எல்லாமே உங்களுக்கு அதுலயே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? So that is all from our end. Now it's time for you to put your feedback on the chat. And ரெண்டாவது செஷன், அதாவது 27ஆம் தேதி சாட்டர்டே காலையில 10 to 3 மணி இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பிரசன்டேஷன் ஸ்கில், ரெஸ்யூமே ரைட்டிங் இது மூணுமே எடுப்போம். நாங்க 2 பேர் தான் எடுப்போம். So everyone, you're most welcome to join in the session. And yes. And what's your feedback on this session? You can mark it. And we are good to close the session also. After that, I'll wait for 3 more minutes. You can mark your feedbacks here. And yes, have a good day. And those who are here, thanks for joining in for today's session. And thanks for staying for a longer time also.
Yeah, thank you so much, students. And Ila, shall we stop sharing? Yeah, Kartika ma'am, thank you so much. I'll also stop recording. Like, do we have cover here? Yes, so it's really